सम्यक् न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। व्यासं वसिष्ठनक्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। திருமாலின் அவதாரமாய் பராசர மகர்ஷியினுடைய குமாரராக பிறந்தவர் வேதவியாசர். வேதங்களை பிரித்து கொடுத்தது அவர் பண்ணின ஒரு பெரிய உபகாரம். அவ்வேதத்தின் அர்த்தங்களை எல்லாம் எளிமையான கதைகளாக்கி அதை எல்லாருக்கும் புரியும்படி ஆக்க வேணுங்கிறதுக்காக மகாபாரதம்ங்கிற பெரிய சாஸ்திரத்தை எழுதினார். அதிலே 18 பர்வங்களில் எத்தனையோ தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் முதலான புருஷார்த்தங்களை பற்றியும் அவற்றை அடைவதற்குண்டான வழிமுறைகளை பற்றியும் எடுத்துரைக்கிறார். அதில் தற்போது நாம் இந்த உபன்யாச தொடருக்காக விதுரன் திருதராஷ்டிரனுக்கு சொன்ன உபதேசங்களை எடுத்துக்கொண்டுள்ளோம். பாண்டவர்களுக்குரிய ராஜ்யத்தை பிரித்து கொடுத்த மறுத்தான் திருதராஷ்டிரன். ஆகையாலே உள்ளத்திலே நிம்மதியில்லாமல் தவிக்கிறான். மேற்கொண்டு சஞ்சயன் தூதனாக போய் திரும்ப வந்து தர்மபுத்திராதிகளுடைய கூற்று என்னங்கிறதை நாளை ராஜசபையில் சொல்லப் போகிறான். அன்றிரவு தூக்கம் பிடிக்காமல் திருதராஷ்டிரன் மனசாந்தி தேடி விதுரனை பிரார்த்தித்து, எனக்கு எது தர்மம், நான் எப்படி நடந்தால் எனக்கு நல்லது நடக்குமோ அதை சொல். நீயோ ராஜ தர்மங்களும் குல தர்மங்களும் தெரிந்தவனாக இருக்கிறாய். மேலும் என்னிடத்திலே மிக்க விருப்பம் உள்ளவன். நான் தாழ்ந்து போயிடக்கூடாது, இந்த ராஜ்யம் கெடக்கூடாதுங்கிறதிலே ஆசை படைத்தவன். ஆகையால விதுரா, நீ எனக்கு நல்லதை சொல்லுன்னு கேட்டுக்கொண்டான். விதுரனும் பல விஷயங்களை எடுத்துரைக்கிறான். இதெல்லாம் உத்தியோக பருவத்திலே உள்ளது. 33வது அத்தியாயத்திலிருந்து 40 அத்தியாயம் வரை. அல்ல நாம 33, 34, 35 முதலான அத்தியாயங்களுடைய அர்த்தத்தை ஓரளவு பார்த்துருக்கோம். நேத்தி கடைசியாக பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன், விரோச்சனனுக்கும் சுதன்வாங்கிற பிராமணோத்தமனுக்கும் கேசினிங்கிற பெண் விஷயத்திலே யார் உயர்ந்தவருங்கிற சண்டை மூல இருவருமாக பிரகலாதனிடத்திலே போய் நின்றார்கள். தம் பிள்ளை வசந்தவன்னு சொல்லிட்டு போடுவனா அல்லது சுதன்வா உயர்ந்தவன்னு சொல்லுவனா? ஓர் தர்ம சங்கடத்திலே மாட்டிக்கொண்டா போல பிரகலாதன் தவித்து, ஆனால் கடைசியா உண்மையென்னான்னு தெரிந்து கொண்டு, எம் பிள்ளைக்காக நான் பாரபட்சமாக பேசப் போவதில்லை, எது உண்மையோ அதைத்தான் பேசுவேன் என்று சுதன்வாவே சிறந்தவன் எடுத்துரைத்தான். இது கேட்ட சுதன்வா மிக்க ஆனந்தப்பட்டு, இதுதான் தர்மத்துக்கு அடையாளம், பிள்ளைக்குன்னு நல்லது பண்றேன்னு பேர் வச்சிருந்து தீயதை சேர்த்து வைக்க கூடாது. இப்ப மட்டும் நீ பொய் சொல்லிருந்தியானால் உன் முன் பல தலைமுறைகளுக்கும் பின் தலைமுறைகளுக்கும் எத்தனையோ அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கும். உண்மையை சொன்னபடியாலே இப்பதான் நிஜத்துல உன் பிள்ளைக்காக நீ செஞ்சிருக்காய் பிரகலாதா. ஏன்னா நாம பொய் சொல்றோன்னு பிள்ளைக்காக நினைச்சுட்டு பேசிட்டு அது கடைசியில் அந்த பிள்ளை தலையிலேயே விடிஞ்சதுன்னு வச்சுங்கோ. அப்படி இல்லாமல் பிள்ளைக்கு நீ நல்லத்தை தேடி வைத்திருக்கிறார்னு சுதன்வா கொண்டாடினான். இந்த சரித்திரத்தை விதுரன் திருதராஷ்டிரனிடத்தில் எடுத்து கூறிவிட்டு, இதிலிருந்து பிள்ளைக்கு பாரபட்சமா பேசுறதை விட அவனுக்கு உண்மையில் எது நல்லதுன்னு தெரிந்து கொண்டு பேசி, திருதராஷ்டிரா, இப்ப நீ நாட்டை பறித்து விட்டால் நாளை அது உன் பிள்ளையிடத்திலே தங்கிவிடாது. அவர்களுக்கு அதை ரட்சிப்பதற்கு தெரியாது. மேலும் அவர்கள் பல பாபங்களை செய்வர்கள். நாடும் தாழ்ந்து போகும். அதை தாழ்த்தி விட்டாயின்னு உன்னையும் பாபம் சூழும். உன்னாலே ராஜ்யம் பெற்றுக் கொடுக்கப்பட்டு ஆளத் தெரியாமல் அவர்களும் மடிந்து போவார்கள். எல்லாருக்கும் அனர்த்தத்தை ஏற்படுத்தாதே, நல்வழி நடக்கப்பார் என்று விதுரன் தெரிவிக்கிறான். இதுவரைக்கும் நேற்றுக்கு நாம பார்த்திருக்கோம். அதற்கு மேலே திருதராஷ்டிரனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. நான் தவறான செயல் புரிகிறேன்னு சொன்னால் அதை உடனடியா தேவர்கள் எனக்கு காட்டி கொடுக்க வேண்டியதானே? அதையே யாரும் பண்ண மாட்டேங்கிறார்கள். நமக்கே இந்த சந்தேகம் அடிக்கடி மனசுல வரும்.
நான் சரியா நடக்கிறேனா தப்பா நடக்கிறேனான்னுட்டு அப்பப்ப கடவுள் நமக்கு ஒரு கடிதம் போட்டார்னு வச்சுங்கோ, அது எவ்வளவு சௌரியமா இருக்கும். மேலும் கடிதம்லாம் இப்போ ரொம்ப பழங்காலம் விடுவா, தட்டினா மின்னஞ்சல் அடுத்த நிமிஷம் நம்மகிட்ட வந்து சேர்ந்துரும் இல்லையோ. எல்லார்ட்டையும் எண் கணினி கணிப்பொறி இருக்கு, அவருக்கோ எல்லாமே தெரியும். அப்பப்ப நீ இன்னைக்கு சரியா பண்ணிருக்கே, நீ இன்னைக்கு தப்பா பண்ணிருக்கே அப்படின்னு பெருமாளே நம்மகிட்ட சொல்லிட்டா இது சுலபமா தெரியுமோ? திருத்தராஷ்டனுடைய இந்த சந்தேகத்துக்கு தான் விதுரன் இப்ப பதில் சொல்றார். ந தேவா தண்டம் ஆதாய ரக்ஷந்தி பசுபாலவத் யந்து ரக்ஷித்தும் இச்சந்தி புத்தியா சம்விபஜந்தி தம். தேவர்கள் எல்லாம் ஒருத்தனை காக்கணும்னு எண்ணம் இருந்தால் ஆட்டு இடையனை போலே கையில குச்சிய வைத்து கொண்டு இப்படி போனா இப்படி போ, அப்படி போனா அப்படி போனலாம் சொல்ல மாட்டார்கள். அது ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு ஆட்டிடையம் பண்ண வேண்டியது. நாம் அந்த மாதிரி ஆடு மாடுகள் அல்லரே, நாமெல்லாம் மனுஷர்கள். நமக்குன்னு யோசிக்கிற சிந்திக்கிற சாமர்த்தியத்தை பகவான் கொடுத்திருக்கார். நம்மளை ஆடு மாடுகளாட்டம் நடத்தினா நமக்கே பிடிக்குமா? நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீ இன்னும் சரியா பண்றே மாத்திக்கோ, தப்பா பண்றே மாத்திக்கோன்னா, நம்ம பிள்ளையே 15 வயசாச்சுன்னா இப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா இது என்ன நீயே சொல்லணுமா, எனக்கு வயசாயிடுத்து எனக்கு தெரியும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எதிர்க்கிறச்சே மக்களுக்கு இருக்கிற சுவாதந்திரியம் அதை பிடிக்கவே பிடிக்காது. நாம வாழணும்னு நாம நினைச்சுட்டு இருக்கிறச்சே அவர் குறுக்க புகுந்து சொல்லவே மாட்டார். நமக்குன்னு ஒரு சுவாதந்திரத்தை கொடுத்திருக்கார். ஆனா சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கொடுத்திருக்கிறார். இன்ன சட்டம், இன்னபடிதான் நீ லோகத்துல வாழ வேண்டும், இன்ன காரியங்களை செய்தா புண்ணியம், இன்ன காரியங்களை செய்தா பாபம். இனிமே மகனே உன் சமர்த்து, உனக்கு புத்தியும் கொடுத்துட்டேன், உடம்பும் கொடுத்துட்டேன், புலன்களும் கொடுத்துட்டேன், நல்லது தீயது சொல்றதுக்கு பெரியோர்களை படைச்சுட்டேன், புஸ்தகத்திலையும் எழுதி வச்சுட்டேன், பிறந்தும் உபதேசிச்சுட்டேன். இனிமே பெருமான் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம நல்வழிப்படுத்துறதுக்காக எத்தனை முயற்சி உண்டோ எல்லாத்தையும் எடுத்து விட்டார், வேண்டியதெல்லாத்தையும் கொடுத்து விட்டார். மேற்கொண்டு நம் புத்தியை உபயோகப்படுத்தி அவன் நல்லதுன்னு சொன்னதை ஏற்றுக்கொண்டு தீயதுன்னு சொன்னதை தவிர்த்து வாழ்வதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டு ஓரோர் அடியிலேயும் ஆட்டுவாணிய நாட்டை எந்த பக்கம் போகணும்னு பெருமாளுங்கிட்ட சொல்லலையே நின்றால் அப்ப நாமும் ஆடு மாடுகளா இருக்கோம்னு ஆயிடும் இல்லையோ. நம்ம அப்படி பகவான் படைக்கவில்லை. தேவர்கள் யாரானு ஒத்தனை ரட்சிக்கணும்னு நினைச்சுட்டா எந்து ரட்சித்து மிச்சந்தி புத்தியா சம்விபஜந்தி தம், அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து விடுகிறார்கள். நமக்கு புத்தி நன்னா இருந்தால், ஞானம் நன்னா இருந்ததுன்னா தானே அர்த்தங்களை கிரகிச்சுடுவோம். நேர் வழியில கிரகித்தால் நேர் வழியில போவோம், தப்பா கிரகிச்சுட்டோம்னா தவறால வழியில போறோம். இந்த தவறு நேருங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னால், தேகமேதான் எல்லாம், உடலை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதல்லான்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான்னு வச்சுங்கோ, அப்ப அவனுக்கு ஆத்மாவை பத்தின சிந்தனமே போகாது. கண்ணால பார்க்கறத மட்டுமே தான் மெயின் நம்புகிறான், பார்க்காததவன் நம்புறதில்லை, ஆத்மாவை பார்த்ததில்லை, உடலை மட்டும்தான் பார்க்கறான். அப்ப உடல் சௌக்கியத்துக்காக மட்டும் முயற்சி எடுப்பனும் இல்லையோ. அப்படி இருந்தா தர்மமோ வேதம் சொன்னதோ இதிகாசமோ அவனுக்கு ஒத்து போகாது. ஏன்னா இது இத்தனையும் தேகத்துக்காக மட்டும் எழுதப்பட்டவை அல்ல, ஆத்ம சிந்தனத்துக்காகவும் ஆத்ம உன்னதிக்காகவும் ஆத்மாக்கள் உயர வேண்டும் இல்லையோ. இதை சொல்லும் போதே நமக்கு சந்தேகம் வரும், ஏன் தேகத்தோட நிறுத்தினுட்டா என்ன, எதுக்கு ஆத்ம சிந்தனத்துக்கு நாம போகணும்? உடம்ப நாம பார்க்கிறோம், பார்க்கறதையோடய நிறுத்தினுட்டா போருமே. இல்லாத ஒரு வஸ்துவை கற்பனை பண்ணிண்டு அதுக்கு போய் இவ்வளவு பெரிய பாரதம், இவ்வளவு பெரிய ராமாயணம் உபனிஷத்துக்கள்லாம் எழுதிண்டு இது ஒண்ணுமே வேண்டாமேன்னு நமக்கு தோணும். வேண்டாம் தான். ஆனா உடலோட மட்டும் நிறுத்திண்டோன்னு வச்சுங்க, லோகம் முழுக்க பின்னப்பட்டு போகும். பின்னப்படுதல்னா பேதப்படுதல், பேதப்படுதல்னா உயர்வு தாழ்வுகளோட இருத்தல். உடல்னாலே கண்டிப்பா மாறுபாடு வந்துடும். இப்ப இத்தனை பேர் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ இல்லையோ, இவர்களை எல்லாரையும் ஒரு கோஷ்டியில கொண்டலாமா? ஒத்தருக்கொத்தர் வித்தியாசமே இல்லையான்னு பார்த்தால் ஆண் பெண் பாகுபாடு உடனே சொல்லிடுவோம். சரி, பெண்களுக்குள்ள பாகுபாடு இல்லையேன்னா அது என்னமா சொல்லிட முடியும்? கண்ணாடி போட்டு இருக்கிறவா, போட்டுக்காதவர்கள், புடவை உடுத்தின்னு இருக்கிறவர்கள், வேறு போட்டு இருக்கிறவர்கள், எதேதோ இருக்கலாம் இல்லையோ. சரி, புடவை உடுத்தின்றவள்னு ஒன்னா சொல்லிடலாமன்னா அதுல நீலம், பச்சை, சகப்பு, மஞ்சள், இப்படி உடல் ரீதியா எதை பார்த்தாலும் வேறுபாடு தான் மிஞ்சும். இந்த வேறுபாட்டை களையறதுக்கு உடல்ல வழியே கிடையாது. அப்ப எதை நாம நோக்கினால் வேறுபாடும் மாறுபாடும் உயர்வு தாழ்வும் இல்லாமல் இருக்குமோ அதைத்தானே தேடியாகணும். இல்லைன்னா மக்களுக்குள்ள நாமே உயர்வு தாழ்வு பார்க்கலாமா?
இருக்கிற ஆண்கள்னு எடுத்துட்டீங்கன்னால் சில பேர் திருமணிட்டு கொண்டவர்கள், சில பேர் விபூதி இட்டவர்கள், சில பேர் இரண்டும் இடாதவர்கள், சிலர் கால் சராய் போட்டவர்கள், சிலர் வேஷ்டி உடுத்தியவர்கள், எத்தனையோ இருக்குன்னு வச்சுங்க. இதெல்லாம் பேதம். இந்த பேதத்தை மாற்றி அபேதத்துக்கு வரணும்னால் உடலோட நிறுத்திண்டா வரவே முடியாது. ஆத்ம விஷயத்தை நோக்கினாத்தான் எல்லாரும் சமங்கிற புத்தி முதல்ல வரும். அப்ப அடுத்து கேட்போம், என்னத்துக்கு சமங்கிற புத்தி வரணும்? நாங்களாவே இருந்துட்டு போறோமே, உயர்வு தாழ்வு இருந்துட்டே போறதேன்னா இருக்கலாம். அப்ப உயர்வு தாழ்வுகளோட இருக்கிறதுக்கு காரணம் தெரியாத போயிடும். ஒருத்தர் 6 அடி இருக்காரே, ஒருத்தர் 4 அடி இருக்காரே, எண்ணத்தினாலே. ஒருத்தர் வேகமா பேசுறாரே, ஒருத்தர் மெதுவா பேசுறாரே, எண்ணத்தினாலே. ஒருத்தர் புஸ்தகத்தை ஒரு தரம் படிக்கச்சே புரிஞ்சுக்கிறாரே, ஒருத்தருக்கு 4 தரம் படிச்சாலும் புரிஞ்சுக்கலையே, எண்ணத்தினாலே. இப்ப கண்ணால பாக்குறத மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு ஒருத்தர் பிடிவாதம் படிக்கிறாருன்னு வச்சுப்போம். இந்த கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும் இல்லையோ. உலகத்துல இத்தனை உயர்வு தாழ்வு தோன்றுகிறதே, எதனால இந்த உயர்வு தாழ்வும் இருக்கிறது? உடம்பு ரீதியா மட்டும்னா அப்ப நானே அதை மாத்திக்க முடியணும். என்ன நானே வேணும்னா 6.25 அடி ஆக்கிக்கலாம், என்ன வேணும்னா நானே 4 அடி ஆக்கிக்கலாம். இதெல்லாம் ஆக்க முடியறதா தெரியல. அப்ப எதனால இந்த உயர்வு தாழ்வுக்கு காரணம்னே புரியலையோ இல்லையோ. ஏதோ ஒரு காரணம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். இருக்கவே தான் இத்தனை தூரம் நாம நீங்களா அவரா இருக்கார். ஞானத்திலே ஏற்றத்தாழ்வு, பணத்திலே ஏற்றத்தாழ்வு, வியாதி ஆரோக்கியத்திலே ஏற்றத்தாழ்வு, ஆயுസ്സിலே ஏற்றத்தாழ்வு, இது இத்தனையும் மாறி மாறி நடக்கிறதே எதுக்காக? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும். மாறாமல் இருக்கிறது ஏதான் உண்டா கிடையாதா? அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும். மாறி மாறி நடக்கிறது எதுக்காகன்னு கேட்கச்சேவே அப்ப ஆத்மான்னு ஒரு தத்துவத்தை ஒத்துக்கணும். இந்த உடல் இப்ப எடுத்திருக்கமே என்னத்துக்காகன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒன்று காரணம்னு தானே நமக்கு சொல்லவே தோணும். இப்ப இது படைக்கப்பட்டிருக்கே எதுனாலே? திடீர்னு இந்த இடத்துல முளைக்குமா? யாரோ தரத உற்பத்தி பண்ணியிருந்தா தானே இது இந்த இடத்துல முளைச்சிருக்கோம். அப்ப இதற்கு முன்னால்னு ஒரு நிலைக்கு போற மொழியும் கொஞ்சம் சூக்ஷ்மமான அர்த்தம். நிமிந்து உட்கார்ந்து கேட்டுங்கோ, அப்புறம் கதைக்கு போறச்சே நீங்க கேட்கறாப்புல கேட்டுக்கலாம். இந்த வஸ்து திடீர்னு இந்த இடத்துல இப்ப உருவாகல, இது ஏதோ ஒண்ணு பண்ணப்பட்டுத்தானே உருவாக்கிறோம். இப்ப நான் இருக்கேன்னா ஏதோ ஒண்ணு என்னை படைத்திருக்க வேண்டும் இல்லையோ. நான் உருவாயிருக்கணும். யார் உருவாக்கினார்கள்? தாய் தந்தையனே வச்சுப்போம். நேர பகவான் உடனே போக வேண்டாம். நம்ம தாய் தந்தையுமே உருவாக்கினார்கள்னாலும் என்ன நன்னா உருவாக்கணும்னு தானே ஒரு தாய் தந்தையும் விருப்பப்படுவார்கள். எனக்கு படிப்புல 35 வந்தா போரும்னு யாரானு பெற்றெடுப்பாளா? இல்லை இவனுக்கு வேகமா பேசவே வரவேண்டான்னு ஆறான்னு நினைப்பார்களா? இவன் வெள்ளவெளியர்னு இருக்க வேண்டான்னு ஆறான்னு நினைப்பார்களா? இவன் அழகனா இருக்க வேண்டான்னு ஆறான்னு நினைப்பார்களா? எந்த தாய் தந்தையர்கிட்டையும் ஒரு பட்டியல் கொடுத்து இதுல உன் பிள்ளை எப்படி இருக்கணும்னு போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா எல்லாத்திலும் எது வசதியோ ஒரு அம்மாவும் அடிச்சு கொடுத்துருவோம். இப்படித்தான் உலகத்துல நடக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு பிள்ளையும் பெண்ணும் பெருக்கிறதா தெரியலையே. அவர்கள் பிறக்கும் போது தாய் தந்தையர்கள் விருப்பத்தை மீறி பிறக்கிறார்கள். அவர்கள் இப்படி பிறக்கணும்னு நினைக்காட்டாலும் அவர்கள் அப்படித்தான் பிறக்கிறார்கள்னா இவர்களை தவிர உற்பத்திக்கு வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தெரியுது. இல்லைன்னா இவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்ல குழந்தைகளாவே தானே நமக்கு கொடுப்பார்கள், படிக்கிற பிள்ளைகளாவே தானே கொடுப்பார்கள். அப்ப அதை தவிர வேற ஏதோ இருக்கு. இன்னொரு விதத்திலையும் இதை நோக்குவோம். நாம் நம் பிறப்புக்கு காரணமா இருக்கணும். இப்ப என் தாய் தந்தையர்கள் என்னுடைய பிறப்பையும் அதில் உயர்வு தாழ்வையும் முடிவு பண்றார்கள்னு வச்சுங்கோ. அப்ப ஒருத்தருடைய காரியம் இன்னொருத்தர் பேர்ல தாக்குதல் இருக்குன்னு ஆறு சொல்லு. யாரோத்தருடையது மற்றொருத்தரை முடிவு பண்றதுனால் அப்ப லோகத்துல ஒரு பெரிய குழப்பம் வரும். எனக்கு ஜலதோஷம்னா பக்கத்து வீட்டுக்காரன் மருந்து சாப்பிடலாம். ஏன்னா ஒருத்தரதை இன்னொருத்தர் முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ. இப்ப என் தாய் தந்தையர்கள் எம் பிறப்ப முடிவு பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நான் மருந்து சாப்பிட்டா அவருக்கு உடம்பு சரியா போகணும். எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட ஆசைன்னா திருவல்லிக்கேணி பார்சாரதிர் சன்னிதியில சாப்பிட்டுட்டு அவர் சாப்பிட்டுட்டா எனக்கு திருப்தி வரணும். அந்த மாதிரி ஒன்றும் வர்றதாவே தெரியலையே. இன்னென்ன கோவிலுக்குன்னு பெருமாள் சேவைக்கு மட்டும்னு போகப்படாது. அந்தந்த கோவில்ல சில விசேஷ பிரசாதங்கள்லாம் உண்டு. அதை தெரிஞ்சுட்டு தான் நாம போகணும். திருவல்லிக்கேணினா சக்கரை பொங்கல் ரொம்ப பிரசித்தம். மேல்கோட்டைன்னு போனேன்னா அதுக்குன்னு துணித்தேங்குடல்னு ஒண்ணு. நீங்க எத்தனை பேர் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ரொம்ப ஆச்சரியமான பிரசாதம். தொண்டையில் இப்படி இதை போட்டில்னா இறங்குறதே தெரியாது. அவ்வளவு வேகமா உள்ள இறங்கி ஜெரிச்சும் போயிடும். காஞ்சிபுரம்னு போனா குடலை இட்லி, காஞ்சிபுரம் இட்லிக்கே தனிச்சிறப்பு. திருவேங்கடத்துக்கு போனா லட்டும் வடையும் கேட்கவே வேண்டாம். இப்படி ஒரு பெருமாள் அவருக்குன்னு வச்சுட்டு இருக்காரே. என்னத்துக்குன்னா நாம சாப்பிட்டு நாம இன்பப்பட, பக்கத்து வீட்டுக்காரர் சாப்பிட்டு நாம இன்பப்படுறதுக்கா?
அதனால என்னுடைய காரியம்னா நான் தான் காரணமா இருக்கணும், அதுக்கு மற்றொருத்தர் காரணமா இருக்கக்கூடாது. அப்ப நான் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ என்னால் நான் தான் இப்பிறப்பில் உயர்வு தாழ்வுக்கு காரணமா இருந்திருக்கணும், இன்னொருத்தர் காரணமா இருந்திருக்க கூடாது. அப்படியே தாய் தந்தையர்களை காரணம்னு சொன்னாலும் அவ அப்ப நல்லதையே தான் தேர்ந்தெடுப்பார்கள். அப்படி இருக்கிறதாகவும் தெரியல, எனக்கு எல்லா நற்குணம் இருக்கிறதாகவும் தெரியல. அப்ப ஏதோ ஒண்ணு நான் இதற்கு முன்னே செய்திருக்கிறேன், அந்த செயல்தான் இப்போது நான் பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறது, என் நிலைக்கும் காரணமாக இருக்கிறது. ஆனா அது ஏதுன்னு எனக்கு தெரியல. அதை யாரான்னு ஒருத்தர் சொல்லிட்டாள்னு வச்சுங்க, அப்புறம் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு நான் அதை திருத்தி ஒழுங்கா பிறந்துருவேன். ஆனா அது அவ்வளவு சுலபத்துல தெரியறதில்லை. அப்ப இதற்கு முன்னாடியும் நான் பிறந்திருக்கணும்னு தான் தோன்றது. எப்படி சுவாமி பிறந்திருப்பேன்? இந்த உடலே சிறு குழந்தையினுடைய உடல், அது தாய் கர்ப்பத்தில் இவ்வளவு சின்னதா இருந்து மெதுமெதுவே தானே வளர்ந்து வந்தது. அது கொஞ்ச நாள் கழித்து வயசாகி பிராணனும் போய் நாம தானே இடுகாட்டுல கொண்டு போய் எரித்தோம். அப்ப பிறந்ததையும் பார்த்தோம், எரித்ததையும் பார்த்தோம். பிறப்பதற்கு முன் எரிப்பதற்கு பின் அப்படின்னு இந்த உடலுக்கு ஒன்று இருக்கிறதாகவே தெரியலையே என்ன நமக்கு தோணும். அப்படின்னு உடலுக்கு ஒன்று இல்லவே இல்லைன்னால் அப்ப பிறந்த பொழுதே அவ்வுடலே தன் நிலைமையை முடிவு பண்ணி இருக்க வேண்டும். அதை பண்றதா தெரியல, வேற ஏதோ ஒன்று தானே அந்த உடலனுடைய நிலையை முடிவு பண்ணிருக்கு. எது முடிவு பண்ணிருக்க வேண்டும்? உடல் வரும்போது அல்லது மரித்த பிற்பாடு வெறுமை கிடக்கிறது, அதுக்கு முன்னாடி நின்னுது பேசித்து, அப்ப ஏதோன்னு இருந்து அதை பொம்மையாட்டம் ஆட்டி வச்சிருக்கு. அது உள்ள இப்ப இல்ல, அதனால இப்ப எது கீழே கிடக்கிறது. அந்த ஏதோ ஒண்ணு முன்னாடியும் பிறந்திருக்கணும், அந்த ஏதோ ஒண்ணு பின்னாடியும் பிறந்திருக்க வேண்டும். அது எதுவாக இருக்கலாம்? உடல் தூங்கச்சேயும் நான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையோ, அந்த ஆத்மாவாகத்தான் இருக்க வேண்டும். உடலை தவிர ஆத்மான்னு ஒன்ன ஒத்துணுட்டினால் அவர் எல்லா உடல்லையும் அடுத்தடுத்து வருகிறார். அந்த ஆத்மாவே முன்பிறவியில என்னென்ன பண்ணிருக்காரோ அதன் காரணமாகத்தான் அடுத்த பிறவி எடுக்கிறார். இப்ப நம்ம கேட்டுண்ட கேள்வி எல்லாம் ஒத்து வரும் பாருங்க. நானே தான் என் செயலை முடிவெடுக்கிறேன். ஏன்னா முன்பிறவியும் நான் எடுத்திருந்தேன், இந்த பிறவியும் எடுக்கிறேன். முன்பிறவியில சில செயல்பாடுகள்னால நான் சிலத்தை சேர்த்து வச்சிருக்கேன், அதனடியாகத்தான் இந்த பிறவியை நான் எடுக்கிறேன். இப்பிறவி முடிந்த பிற்பாடும் அடுத்த பிறவியை நான் எடுக்கிறேன். ஒரு பிறவியின் போதும் ஒரு உடல் ஒட்டிக்கிறது, அந்த உடல் அந்த பிறவி முடிஞ்ச உடனே போயிடுறது. அதனால உடல் தனி, இதை தவிர்த்து ஆத்மான்னு ஒருத்தர் இருந்து தான் தீர வேண்டும். அவ்வாத்மாவை இது உயர்வான சரீரத்தை எடுத்துக்கட்டும், தாழ்ந்த உடம்பு எடுத்துக்கட்டும், படிக்கிற உடம்பு எடுத்துக்கட்டும், படிப்பில்லாத உடம்பு எடுத்துக்கட்டும்னு யாரு சொல்றார்கள்? இதே ஆத்மா தன்னுடைய செயல்களாலே இரண்டு விதமான கர்மாக்களை சம்பாதிக்கிறான். ஒன்னுத்துக்கு பாபம்னு பேரு, ஒன்னுத்துக்கு புண்ணியம்னு பேர். எதெல்லாம் தர்மத்தின் அறத்தின் வழி நிற்பதோ அதத்தனையும் புண்ணியம், எதத்தனையும் மரத்தின் வழி நற்பதோ அதத்தனையும் பாபம். அறத்தின் வழி நடவாத செயல்களா இருந்தா பாபத்தை சேமிச்சுப்போம். அந்த பாபத்தினால அடுத்த ஜென்மா முடிவெடுக்கப்படுறது. அப்ப நாம் பண்ண ஒரு செயல்னால தானே இந்த ஜென்மாவிலே நான் உயர்வையோ தாழ்வையோ அனுபவிக்கிறேன். போன ஜென்மாவில புண்ணியத்தை சேர்த்து வச்சிருந்தா இந்த பிறவி உயர்ந்தது, போன பிறவியில் பாபத்தை சேர்த்து வச்சிருந்தா இந்த பிறவி தாழ்ந்தது. அப்ப புண்ணியத்தை சேர்க்கணுமா பாபத்தை சேர்க்கணுமான்னா உயர்ந்த பிறவியாக படிப்பாளனாக அறத்தின் வழி நடப்பவனாக இருக்க வேண்டும் என்னால் புண்ணியத்தின் வழி தான் நடக்க வேண்டும். அப்ப இது புண்ணியத்தின் வழின்னு எனக்கு யாரு சொல்லிக் கொடுக்க போறார்கள்? நான் தான் போன ஜென்மம் பிராணம் போன உடனே எல்லாம் மறந்து போச்சு சொல்லியும். அப்ப இந்த பிறவி புதுசா இருக்கே, புதுசா எடுத்த பிறவிக்கு மறுபடியும் தர்மம் எதுன்னு சொல்லிக் கொடுக்கணுமே. யாரேனும் உண்டா? பால் குடிக்க தயார் இருந்தால் கற்றுக் கொடுக்க, ஓடுற கத்து கொடுத்தார், வண்டி ஓட்ட கத்து கொடுத்தார், படிக்க வைத்தார், இதெல்லாம் தந்தை செய்தார். அப்ப தர்மத்தையும் புண்ணியத்தையும் யார் கத்துக் கொடுப்பார்கள்? அதே மாதா பிதாக்கள் தான் செய்ய வேண்டும். ஆனா அவர்கள் அதை செய்வதற்கு உதவியாகத்தான் சாஸ்திரம்ங்கிற புஸ்தகம், நம்முடைய இதிகாசங்களோ புராணங்களோ வேதங்களோ, இது இத்தனை நாம எத்தனை பிறவி எடுத்ததுக்காக அது மாறாது, அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் சனாதன வித்யா சனாதன தர்மம்னு சொல்றோம்னால் நம்ம பிறவிக்கு தக்கா போலே உடல் மாறின்னு இருக்கலாம், உடலுக்கு தக்கா போலே உணவு மாறின்னு இருக்கலாம், உடலுக்கு தக்கா போலே சீதோஷ்ண நிலம் மாறின்னு இருக்கலாம், என் வீட்டுல குழு வசதி பண்ணிக்கலாம் பண்ணிக்காமல் இருக்கலாம். இது இத்தனவனா அறிவியல்னால மாறின்னு இருக்கலாமே தவிர ஆத்மாவுக்குண்டான சாஸ்திரம் மாற வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அது எங்கேயும் மாறப்போவதும் இல்லை. அப்ப போன ஜென்மத்தாத்மா அவர் இப்ப ஒரு சரீரம் எடுத்துக்கிறார், அவர் அடுத்த சரீரம் எடுத்துக்கிறார், அவர் ஒழியவே மாட்டார், அவர் எப்பவும் ஒரு மாதிரி தான் இருப்பார். ஆனா எடுத்துக்கொண்ட சரீரத்துக்கு தகுந்தா போலே
சேமிச்சு வச்சிருக்கிற பாப புண்ணியங்களுக்கு தகுந்தா போலே சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கிறார். அவர் புண்ணியத்தினால சுகானுபவம், அவருடைய பாபத்தினாலே துக்கானுபவம். இந்த பாப புண்ணியங்களை தொலைக்க 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 மேல மேல பாப புண்ணியங்களை சேர்த்துட்டே போயிட்டு இருக்கார். இப்ப இந்த ஜென்மத்தில் பழைய ஜென்மத்தினுடைய புண்ணியத்தினால பிறந்திருக்கிறேன் அல்லது பாபத்தினால பிறந்திருக்கிறேன்னு வச்சுங்கோ, நான் கஷ்டத்தை அனுபவிக்க அனுபவிக்க பாப்பம்லாம் குறைஞ்சுட்டே போகும். நம்ம கணக்கு இருக்கும்போது பெருமாள்கிட்ட ஒரு புஸ்தகம் வச்சிருக்கார், ரொம்ப பெரிய புஸ்தகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு பக்கத்துலையும் நம்ம ஒத்தொத்தருடைய பேர் எழுதியிருக்கும். எழுதி இவர் என்னென்னலாம் பாவம் பண்ணார் இடது பக்கம் எழுதிடுவார், என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கார் வலது பக்கம் எழுதிடுவார். அதுக்கு தகுந்தா போல அடுத்த பிறவி கிடைக்கும். அந்த பண்ண பாபத்துக்கெல்லாம் துக்கத்தை அனுபவித்தால் பாபம் தொலைஞ்சு போடும், பண்ணின புண்ணியத்துக்கெல்லாம் சுகத்தை அனுபவித்தால் புண்ணியம் தொலைஞ்சு போடும். அப்ப தொலைஞ்சு போயிடுத்துன்னா அப்புறம் என்ன? புண்ணிய பாபங்கள் இருந்தா தானே ஒரு உடலை எடுத்து நாம துன்பப்படணும். நம்ம பொருட்காட்சிக்கு போறோம், போறச்சே அந்த இடத்துல காற்றடைத்து பலூன் பறக்க விட்டுருக்காங்க இல்லையோ, அது சில வாயு அடைத்தெல்லாம் அது அப்படியே மேலேயே பறந்துட்டு இருக்கும். அதுக்கு ஒரு கயத்தை போட்டு கீழே கட்டி வச்சிருப்பா. சில நிறுவனங்களுடைய விளம்பரங்கள்லாம் கூட பெரிய எழுதி ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கும். இந்த கயத்தை போட்டு கீழே ஒரு முளையடிச்சு அதுல கட்டி வச்சிருக்கிற வரைக்கும் அது அங்க இருக்கும். ஏதான ஒரு பிள்ளை விளையாட்டுத்தனமா கத்திரிக்கோல் எடுத்துன்னு போய் அந்த கயத்தை கத்திரிச்சு விட்டுடுத்துன்னு வச்சுங்கோ, அது அங்க நிற்கவே நிற்காது, ஆகாயத்தை நோக்கி பறந்தே போயிடும், எங்கேயானும் போகும். அப்ப கயறு பூமியோட இழுத்து கட்டி இருக்கிற வரைக்கும் தான் அது அவ்விடத்தில் நிற்கும். கயத்தை கத்திரிச்சு விட்டுட்டா போயிடும். அதே போல் இவ்வாத்மாவை இந்த பூமண்டலத்தை இந்த சம்சாரத்திலே இழுத்து பிடிச்சு கட்டி வச்சிருக்கணும்னால் கர்மம்ங்கிற கயர் இருந்தால் தான் முடியும். பாபம் புண்ணியம்ங்கிற கர்மாங்கிற கயர் இல்லேன்னு வச்சுங்கோ, அந்த கயத்தை கத்திரிச்சு விட்டுட்டோம், இந்த ஆத்மா இங்க இருக்கவே இருக்காது. அது மேல 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 உயர பறந்து பரமபதத்தை மோட்சத்தை சென்று கிட்டும். அப்ப கயர் இருக்கிற வரைக்கும், கர்மாங்கிற கயர் இருக்கிற வரைக்கும் இந்த லோகத்தோட நாம் தலைப்பட்டு இருக்கிறோம். கர்மாங்கிற கயரை கத்திரிச்சு விட்டுட்டோம்னா ஆத்மா புறப்பட்டு தன்னிடத்தை அடையிறது. இப்ப நான் இந்த பிறவி எடுத்து என்னுடைய பாபம் புண்ணியம் ரெண்டையும் தான் தொலைச்சுட்டேனே, அப்ப கயரை கத்திரிச்சா சொல்லியோ இந்த பிறவி கடைசியில நான் பறந்து போயிடுவேனான்னு ஒருத்தர் கேட்டார். நிச்சயம் போக வேண்டியதான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா இந்த பிறவி எடுத்து பழைய பிறவியினுடைய பாப புண்ணியங்களை தொலைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தியிருந்தோம்னால் இப்ப வெச்ச வாதம் சரி. ஆனா அப்படி நாம பண்றதில்லை. அந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவித்து கழிச்சுக்கிறதுக்குள்ளே புதுசா நாளை சம்பாதிச்சுடுறோம் இல்லையோ, கணக்கு ஏறிடுறது. கடன் வாங்கினா அந்த கடன் அடைக்கிறதுக்கு கடன், அந்த கடன் அடைக்கிறதுக்கு கடன், என்ன மேல மேல கடன் வாங்கிட்டு போயிருந்தா என்னை கடன் அடையும். பழைய பிறவி பாவ புண்ணியங்களை மட்டும் கழிக்க போறேன், கழிச்ச உடனே மோட்சம் இப்படிங்கிற உறுதியோட ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா அவர் கஷ்டமே பட வேண்டாம். ஆனா இப்ப வந்திருக்கிற சமயத்துக்கு இன்னும் சில தப்புகளை பண்றோம் அல்லது சிலதை சரியா பண்றோம், அப்ப மேலும் பாப புண்ணியங்களை சம்பாதிச்சுக்கிறோம். இன்னும் கேட்டா தலைகீழ பார்க்கணும். இப்போ 10 பாப புண்ணியத்தோட பிறவி ஆரம்பிச்சு 8 கழிச்சுட்டேன், ஒரு 2 சேர்த்துட்டேன் அப்படின்னா கூட இந்த கணக்கு கொஞ்சம் ஒழுங்கா வரும். கடைசி பட்சம் 2-3 பிறவியிலையாவது தொலைச்சுடலாம் அப்படின்னு வரும். சின்ன வயசுல இருந்து நமக்கு கணத்தை தவளை ஏறுற கணக்கு ஒண்ணு கேட்டுட்டே இருப்பா எல்லாரும். ஒரு கிணறு 32 அடி இருந்தது, ஒரு தவளை ஒரு நாளைக்கு 3 அடி ஏறும் 2 அடி விழும் அப்படின்னா எத்தனை நாள்ல அந்த கணத்தை தாண்டும்? இது ரொம்ப நாளா ஒரு கேள்வி. நாம அதை சரியா 3ல் 2 கழிச்சுட்டு 1 அடி ஒரு நாளைக்குன்னு வச்சுன்னு 32 வகுத்து 32 நாள்னு சொல்ல இல்லேன்னு தலையில குட்டுப்பட்டு கடைசி நாள் தான் 3 அடியும் தாண்டிடுமே, அப்புறம் எப்படி கீழே வரும் நீ வா கேட்க இதே சிரிப்பை ரொம்ப நாளா நாமும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நாங்க பாக்குற கதை அந்த மாதிரி கதையே இல்லை. இந்த தவளை 2 அடி ஏறிட்டு 3 அடி நித்தியம் விழருது. தவளை 3 அடி ஏறிட்டு 2 அடி விழல, 2 அடி ஏறுறது ஆனா 3 அடி விழருது. இந்த தவளை என்னைக்கான கணத்தை தாண்டுமோ? பள்ளம் பறிச்சுட்டு கீழே தான் போகணும், மேல கணத்தை தாண்டறதுக்கு வழியே கிடையாது. அதனால 8 பாபம் 10 பாபத்தோட ஆரம்பிச்சா 2 தொலைச்சுட்டு இன்னும் 10 சேர்க்கிறோம். அதனால இது பிறவி இப்ப முடியறதுங்கிறதுக்கு பேசியே லாபம் இல்லை. ஆக பாப புண்ணியங்களோட வருகிறோம், அதனடியாக சரீரத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம், அதை தொலைப்பதை காட்டிலும் சேமித்தலை அதிகமாக செய்கிறோம். இந்த சம்சாரம்ங்கிற பெரும் அரணவம் இப்படி துன்பத்திலே ஆழ்த்தும். இதிலிருந்து வெளியில வருவதற்கு வழி இருக்கணும் இல்லையோ? சாமி அப்ப அந்த தவளை அவ்வளவுதானா? தவளை போட்டோம் சரி, நான் அதை மாதிரி நான் போயிட்டு இருக்கேன் இப்போ. அப்ப எனக்கு வெளியில வருவதற்கு வழியே கிடையாதான்னா உண்டு. அதற்கு பாப புண்ணியங்கள் இருந்து விலகி இருக்க பழகி கொள்ள வேண்டும். இப்ப இதிலே நாம் இந்த பாப புண்ணியங்களை சம்பாதிக்கிறோங்கிற ஒட்டுதல் இருந்ததுன்னு வச்சுங்கோ, அந்த ஒட்டுதல் இருந்தா அது ஒண்ணுதான் தலையில கட்டிடுவா.
ஆனால் நான் செய்வதே பழைய பிறவியினுடைய பாவ புண்ணியங்களை கழிக்கிறதுக்கு வந்தேன். செய்வது அதற்காக மட்டும்தான் செய்கிறேன். அதுக்கு மேலே என் செயல்களில் நான் பற்றுதல் வைக்க போகிறதே இல்லை. தர்மம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி செய்ய போகிறேன். கண்ட பலத்துக்கு நான் ஆசைப்பட போகிறதே இல்லை. ஏதான் ஒரு பயனை விரும்பி ஒரு காரியம் பண்ண ஆரம்பித்தோம்னாலே அது கயராட்டம் நம்மளை பிடிச்சி கட்டும். பயனை விரும்பாமல் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தோம்னால் அது சம்சாரத்தில் நம்மளை தலைப்படுத்தாது. அது நம்ம இடத்தில் பாப புண்ணியங்களையும் சேர்க்காது. அப்ப பழச தொலைக்கிறதுக்காக கர்மாவை பண்ணணும். ஆனா பண்ணுகிற கர்மாவில் பற்றற்று பண்ணிவிட்டால் அப்ப இந்த செயலால ஏற்படுற பாவ புண்ணியங்களை இப்ப நாம சேர்த்துக்க வேண்டாம். இது கொஞ்சம் சாமர்த்தியமான வேலை. பழைய பாவ புண்ணியங்களை தொலைக்கிறதுக்காக நாம பல செயல்களை செய்துதான் ஆகணும். ஆனா செய்யற காலத்துல ஏதான ஒரு பலத்தை எதிர்பார்த்து செஞ்சுட்டோம்னு வச்சுங்கோ, அப்ப மறுபடியும் பாப புண்ணியம் சேரும். அதனால செய்யும் காரியத்தில் பற்றில்லாமல் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தொலைத்து நான் பிறந்தது கர்மாவை தொலைக்க, அதற்காக சாஸ்திரப்படி நடக்கிறேன். இது நடக்கும்போது என்ன வந்தாலும் வராவிட்டாலும் என்னதல்ல. இந்த சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு எதுக்கு சொல்றாள்னா, பண்ற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அவர் திருவடியில தொலைச்சுடணுங்கிறதுக்காக அல்ல. இதே சில பேர் என்ன வேணா பண்ணலாம், கண்ணன் திருவடியில கொடுத்துட்டா போறோம். இந்த கீதைக்கும் மகாபாரதத்துக்கும் இப்படி அர்த்தம் சொல்லிடுவா. அர்ஜுனன் நன்னா கொல்லுன்னு சொல்லிட்டார் எல்லாரையும், ஆனா கொன்றதனுடைய பாவத்தெல்லாம் அவர் காலில் போட சொல்லிட்டார்னா அதெல்லாம் கண்ணன் எங்கேயுமே சொல்லலை. உன் வர்ணாசிரம தர்மத்தை நீ செய், க்ஷத்திரியனா நீ ராஜ்யத்தை காப்பாற்றணும், அதர்மத்திலிருந்து நாட்டம் மீட்டாகணும்னு உபதேசம் பண்ணினாரே தவிர அர்ஜுனனுடைய பாவத்தெல்லாம் தான் ஏத்துக்கிறேன்னு அவர் சொல்லவும் இல்லை. பாப புண்ணியங்கள் பகவானை தீண்ட போவதும் இல்லை. அதனால கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு எது சொல்கிறோம்னால், இப்ப செய்யும் செயல்களிலே உண்டான பலம் என்னுடையதல்ல. ஒரு பலத்தை எதிர்பார்த்து செய்தாலே அது நம்மளை தலைப்படுத்தும். பலத்தை எதிர்பார்க்காமல் செய்தால் நம்மளை அது தலைப்படுத்தாது. பணபந்த தியூதம் லீலா தியூதம் என்ன ஒரு 2 விளையாட்டை வேதாந்த தேசிகன் திருஷ்டாந்தமா காட்டுறார். கங்கக்கரையில 4 பேர் உட்கார்ந்தார்கள். ஒரு சுற்றுல ஓடம் வரணும். அந்த ஓடம் இப்பதான் போயிருக்கு. அது போய் அக்கறையில இறக்கி விட்டுட்டு வரத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். சரி, காய் இருந்தது, கோடு கிழிச்சு கையில இருக்கிற தாயத்தை உருட்டி ஒரு 1/2 மணி ஆடின்னு இருப்போம், பொழுது போகணும் இல்லையோ. அதனால ஆடின்று போன்னு ஆட தொடங்கி விட்டார். ஒன்றும் காசெல்லாம் வைக்கல, பணத்தை வைத்தெல்லாம் ஆடவில்லை. ஆடிண்டே இருந்தா ஒரு ஆட்டம் முடிஞ்சது, 15 நிமிஷம் ஆச்சு. 2வது ஆட்டம் நடந்துட்டு இருக்கு, முக்காவாசி ஒருத்தர் தோக்க போறார், ஜெயிக்க போறார். ஆனா படகு வந்துடுத்து. இப்ப ஆட்டத்தை முடிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருந்தா படகு கிளம்பி போடும், மறுபடியும் 1/2 மணி ஆடிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால சரின்னு ஆட்டத்தை உடனே நிறுத்தினா துண்டை உதறினார்கள், தோல்ல இட்டுக்கொண்டு ஓடத்தில் ஏறி உட்காண்டா அக்கறைக்கு போயிட்டா. இதுக்கு லீலாத்யூதம்னு பேர். விளையாட்டுக்காக விளையாடி இருக்காளோ இல்லையோ, அதனால உடனடியா புறப்பட்டு போக முடிஞ்சது. இதே இவ முதல் ஆட்டத்தை பணம் வச்சு ஆடி இருந்தான்னு வச்சுங்கோ, அப்ப ஒருத்தர் தோத்து இன்னொருத்தர் ஜெயிச்சிருப்பார். அப்ப தோத்தவர் பணம் ஜெயிச்சவர் இடத்துல போயிருக்கும். இப்ப அடுத்த ஆட்டம் நடக்கும். ஜெயிச்சவன் தான் திரும்ப தோக்கிற அளவுக்குமோ, தோக்கிறவன் தான் திரும்ப ஜெயிக்கிற அளவுக்குமோ ஆட்டம் நிற்கவே நிற்காது. படகு வருமே தவிர இவா முக்காவாசி முடிஞ்சிருந்ததுன்னா அதென்னமா நீ எழுந்து போலாம், இழந்ததை நான் மீட்டாகணும் உட்காரு அப்படின்னு இழந்தவன் பேச போகிறான். போகிறவனோ களம்பணமும் முயற்சி எடுக்க போறான். 2 பேருக்கும் சண்டை மூண்டுடும். இவா சண்டை முடியறதுக்குள்ள படகு போயிடும். ஆக மொத்தத்தில் ஒரே விளையாட்டு தான். இந்த விளையாட்டினுடைய பலத்தில் ஆசையில்லாமல் ஆடவே அவள் அது தலைப்படுத்தலே. ஆனா விளையாட்டில் ஒரு பலத்தோடு ஆசை தொடங்கினால் அது தலைப்படுத்த ஆரம்பிக்கிறது. எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் அதை விளையாட்டா பாருங்கன்னு ஏன் சொல்றோம்? அதுவும் இந்த நாள் இது ரொம்ப முக்கியமா போச்சு. எந்த விளையாட்டுன்னு ஆரம்பித்தாலும் அது வினையா இருக்கு. அதுல எத்தனையோ காசு விளையாடுறது, அதுல என்னமோ லஞ்சம் விளையாடுறதுனால் இது முன்னாடி விளையாட்டா இருந்த வரைக்கும் எல்லாரும் ரசிச்சுன்னு தான் இருந்தோம். இப்ப அந்த விளையாட்டுக்கு ஒரு பலத்தை எதிர்பார்க்கிறோம் இல்லையோ, அதுக்குன்னு ஒரு பயனை எதிர்பார்த்து பண்ணும்போது அந்த விளையாட்டே நம்மை தலைப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சு விடுறது. அதனால நாம் ஒரு கர்மாவை செய்கிறோம்னால் அதற்கு உடனே பலம்னு எதிர்பார்க்காமல், பலனே எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா அந்த பலத்தையும் பெருமாளிடத்துல விட்டுடணும்னு சொல்றோம். பெருமாளிடத்துல விட்டுடும்னு எத்தை கர்மாவே அவனிடத்துல விட்டுடும்னு அர்த்தம் அல்ல. இந்த கர்மத்தினால ஒரு பலம் வருது. இப்ப இங்க பள்ளிக்கூடம் நடக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தை பல பேர் சேர்ந்து நடத்தின்னு இருக்காளோ இல்லையோ, முயற்சி எடுத்துத்தானே நடத்த வேண்டும். இன்னொரு இடத்துல பள்ளிக்கூடம் திறக்கிறா, இன்னும் 10 இடத்துல பள்ளிக்கூடம் திறக்கலாம். ஏன் இதே பாரதிய வித்யை 100கணக்கான பள்ளிக்கூடங்கள் எத்தனையோ நம்ம பாரத தேசம் முழுக்க இருக்கு. இவர்களை பார்த்து உங்களுடைய குறிக்கோள் என்ன பலம்னால் பணம் சம்பாதிப்பதுன்னு ஒரு தாழ்ந்த பலத்தவா சொல்லிட்டால் இது வளர்ந்திருக்காது. ஏதான் ஒரு சண்டை வந்தே தீரும். அப்ப எது பலம்? சனாதன வித்யை மாணாக்கர்களுக்கு சொல்லிக் கொடுக்கை பலம்.
அப்படின்னு உயர்ந்த நோக்கத்தை மனசுல வச்சுருக்கிற வரைக்கும் தப்பே வராது. இதை கண்ணன் தெரிவிக்கிறார். மங்களமான எண்ணத்தோட ஆரம்பி, மங்களமான நான் சொல்லியிருக்கிற பலத்தை நினைச்சுட்டு தொடங்கினேன்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் அந்த செயலை முடிக்க வேண்டிய காரியத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன். நீ தொடங்க வேண்டியது மட்டும்தான் உன் வேலை, மற்றதத்தை நான் செய்கிறேன்னு அர்ஜுனிடத்திலே. ஆக ஒரு தாழ்ந்த பலத்தை நினைத்து நாம் முயற்சி எடுத்தால் பாப புண்ணியங்கள் சேரும். உயர்ந்த பலத்துக்காக முயற்சி எடுத்துட்டு அந்த பலமும் என்னதல்ல அவனது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா பாப புண்ணியங்கள் சேரவே சேராது. நாம் என்னமோ பாவமும் புண்ணியம் வந்து தானே ஆகும் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் வரவே வராது. நம்மால பண்ண முடியாத ஒன்ன சாஸ்திரம் முதல்ல சொல்லவே சொல்லாது. இது நன்னா நம்ம நம்பணும். நமக்குன்னு தான் சாஸ்திரங்கள் பெரியோர்கள்லாம் எழுதி வச்சிருக்கா. நம்மால கடைப்பிடிக்க முடியாத ஒன்ன பாரதம் ராமாயணம் சொல்லித்துன்னு வச்சுங்க, இது இத்தனை நாள் தேசத்தை விட்டு காணாமலே போயிருக்கும். அது முடியுங்கிறதுக்காகத்தான் இன்னும் உயிரோட நின்றுட்டு இருக்கு. எத்தனை பாஷைகள் காணப்படுத்து, எத்தனை இலக்கியங்கள் மண்ணோட மண்ணா படுத்து. ஆனா இன்னைக்கு இந்த பாரதமும் ராமாயணமும் இருக்குன்னு சொன்னால் மனிதனுக்கு பயன்படுற படியால தான் இருக்கு. அதனால நாம் தான் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு கர்மாவை செய்யும் போதே அதற்குரிய தாழ்ந்த பலத்தை எதிர்பார்க்காமல் உயர்ந்த பலத்தை எதிர்பார்த்து செய்ய வேண்டும். எது உயர்ந்த பலம்னு அவரவர்களுக்கே தெரியும். ஒரு காரியத்தை செய்யறோம்னா அடிக்கடி இப்ப நாளைக்கு பலன் கிடைக்கிறதுங்கிறதுக்காக மட்டும் செய்யலாமா? நீடித்த பலனுக்காக செய்ய வேண்டும். இதைத்தான் இப்போ திருத்தராட்டனுக்கு விதுரன் எடுத்துரைத்து, அதனால் நீயாக கர்மாவை தொலைப்பதை புரிந்துகொள். நீ அகங்கார மமகாரத்தாலே கிரஸ்தனாய் புத்திர பாசத்தாலே நீடிய காலத்துக்கு நல்லது தேடாமல் குறுகிய காலத்துக்கு நல்லது தேடுகிறாய். இதனால நீயும் பாபத்தை சேர்த்துக்க போறே, உன் பிள்ளைக்கு நிறைய பாபத்தை சேர்த்து வைக்க போறே. இதை கண்ணனே தெரிவித்தான். பகவானுக்கு நிவேதனம் பண்ணப்படாத உணவை நாம சாப்பிட்டோம்னா தே தகம் புஞ்சதே பாபாக ஏ பச்சந்தியாத்ம காரணாத். யார் தானே சமைத்து தானே உண்டுடுறானோ, புறத்தியாருக்கு பகிர்ந்தும் கொடுக்கறது இல்லை, பெருமாளுக்கு காட்டுறதும் இல்லை, அப்படி ஒரு உணவா இருந்தால் அவன் பாபத்தை உருண்டை உருண்டையாக விழுங்குகிறான். இது கண்ணன் சொல்லுவது. தே பதந்தியாத்ம காரணாத், தனக்குன்னு சமைத்து தானே சாப்பிட்டுட்டு அர்ஜுனா அவன் எனக்கும் கொடுக்கறது இல்லை, புறத்தியாருக்கும் கொடுக்கறது இல்லை, இப்படி இருந்தா அவன் பாபத்தையே உண்ணுகிறான். ஆக இன்னென்ன செயல்கள் என்னை குறித்து செய்யப்பட்டதாக இருந்தால் அது சம்சாரத்திலேயே இருந்தாலும் அவனை தலைப்படுத்தாது. நம்மளை தலைப்படுத்தாத செயல்கள் எத்தனையோ உண்டு. அச்செயல்களை தேர்ந்தெடுத்து செய்யணும். ஹம்சப்பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மானசரோவர் அப்படின்னு ஹிமாச்சலத்துல ஒரு தாமரை தட்டாகம், அப்படியே ஸ்வர்ண தட்டாகம், ஸ்வர்ண தாமரைகள்லாம் முதக்குமா. அதை சுத்தி அப்படியே ஹம்சப்பறவை நடந்து நடந்து வரும். அந்த ஹம்சத்துக்கு ஒரு தனி சிறப்பு. நீரையும் க்ஷீரத்தையும் பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தால் நீரை தள்ளிட்டு பாலை மட்டும் பிரிக்கிறதுக்கு தெரியும். அதே போல லோகத்துல எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் குற்றத்தை தள்ளிட்டு நல்லத்தை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு தெரிய வேண்டும். அந்த ஹம்சப்பறவை சேத்துல காலை வைக்கும். ஆனா அதுக்கு ஒரு திறன் பெருமாள் கொடுத்திருக்கார். சேத்துல கால் அழுந்தாத மேலேயே வச்சு வச்சு போடும். நம்ம யாரான சேத்துல கால் வச்சா உடனே உள்ள போயிடுறோம் இல்லையோ, ஆனா ஹம்சத்துக்கு சேத்துக்குள்ள மடியாம காலை வைக்க தெரியுமா. அதே போல பல பெரியோர்கள், சித்தபுரியர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இவா இத்தனை பேர் இந்த லோகத்துல வாழ்ந்திருக்கா. நாம வாழ்ந்த அதே லோகத்துல தான் அவர்களும் வாழ்ந்திருக்கார்கள். ஆனா அவர்களை தலைப்படுத்தலையே நம்மளை தலைப்படுத்துறதுன்னா ஹம்சப்பறவைக்கு சேத்துல நடக்க தெரிஞ்சாப்புல இந்த சம்சாரத்துல வாழறதுக்கு அவர்கள் தெரிஞ்சு விட்டார்கள். சம்சாரத்துல தான் இருப்பார்கள். ஆனா இந்த சேர வாழ ஒன்னும் பண்ணவே பண்ணாது. எப்ப தெரியுமா சேரு நம்மளை படுத்தும்? நம்முடைய முழு பாரத்தோட கால அதுல வச்சு அழுத்துற மொழியோ அப்பதான் சேரு உள்ள போகும். நீங்க ஒரு ஆங்கில கதை கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் ஒரு சிறைச்சாலையில போய் மாட்டினுடுவா. அங்கிருந்து அவ தப்பிக்கணுங்கிறதுக்காக பார்ப்பார்கள். தப்பிக்கிறதுக்கு அவளுக்கு வழி தெரியாது. கண்ணி வடி வச்சிருக்கும். அந்த சிறைச்சாலை முழுக்க ஓரோரு இடத்துலையும் பூமியில கண்ணி வடி புதைச்சி வச்சிருக்கும். ஆனா எப்படி தெரியுமா அவர்கள் தப்பிக்கிறார்கள்? கண்ணி வடியிலே நம்ம உடம்பு பாரம் முழுக்க 2 கால்ல இறக்கி அதை கண்ணி வடிக்கு மேல வச்சோம்னா அந்த பாரம் இறங்கினா அது வெடிக்கும். ஆனா அவ அந்த மாதிரி போக மாட்டார்கள். பூமியில படுத்துனுடுவா. நம்ம பூமியில படுத்துன்ற உடனே மொத்த பாரம் ஒரு இடத்துல இல்லையோ, நம்ம உடம்புனுடைய 6 அடி பாரம் பூமியில 6 அடிக்கு இப்ப விலகி போடும். அதை போல ஊர்ந்துட்டே அவ அந்த கண்ணி வெடியை தாண்டச்சே அந்த வெடியில நம்ம உடம்புனுடைய மொத்த பாரமும் இறங்காது. இவ மேலேயே போயிட்டு இருப்பா, அது வெடிக்கவே வெடிக்காது. இது அவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியமா வழி தெரிஞ்சு வச்சிருந்தான். அதே போல நாமும் இந்த சம்சாரத்தில் மொத்த பாரத்தோட அழுத்தக்கூடாது. பாரத்தை பகவானோட பகிர்ந்து நோடணும். இதனத்துக்கு எம் பாரத்தை தூக்கிட்டு நான் எப்போ பூமியில அழிஞ்சுட்டு இருக்கணும்? அவரோட பகிர்ந்து கொண்டு இதனால செயல்ல பாலமும் என்னதல்ல, நான் ஆசைப்பட்டு செய்யலே, பாப புண்ணியங்களை தொலைக்கிறதுக்காக வந்தேன், உன் அருளால தொலைத்து தீருவேன்னு இருக்கணும். இது இத்தனைக்கு எது அடிப்படை தேவைன்னா
உடலை காட்டிலும் ஆத்மா உண்டுன்னு ஒத்துண்டாத்தான். அந்த ஆத்மா பாவ புண்ணியங்களை சம்பாதிச்சிருக்கான். அதனாலதான் இப்ப நான் உயர்வு தாழ்வுகளோட இருக்கேன். தாழ்ச்சியை தவிர்த்து நின் தாளின கீழ் வாழ்ச்சின்னு செய்ய வேண்டும் என்னால் இதை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். பாப புண்ணியங்கள் உண்டு, அந்த பலத்தை அனுபவிக்க ஸ்வர்க்க நரகங்களுக்கு போகிறோம். மேலும் மேலும் இப்பிறவி எடுக்கும் போது புண்ணியங்களையும் பாபங்களையும் சம்பாதிக்கிறோம். அதன் அடியாகத்தான் உயர்வு தாழ்வுகள். இதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் திருத்தராஷ்டிரன். ஏன் கண்ணில்லாதபடியால தெரிஞ்சுக்கலையான்னா, கண் இருக்கு, பாசம் கண்ணை மறைக்கிறது. ஊனக்கண்ணு தானே அவனிடத்துல இல்லை, ஞானக்கண்ணு என்ன படுத்து. இப்ப இவ்வளவு நேரத்தில் இப்ப பார்த்த எதையானும், இப்ப நம்ம என்னென்னலாம் அர்த்தம் பார்த்துருக்குமோ இது ஏதானும் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயமா, காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறதா, மூக்கால முகர்றதா, நாக்கால சாப்பிட்றதா? ஒண்ணும் இல்லை. அறிவாலே புத்தியாலே மனசால உணர்ந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும். அப்ப உணர்ச்சியே போரும்னுச்சே கண் எதுக்கு, காது எதுக்கு, மூக்கு எதுக்குன்னு கேட்டா, பல பேர் இப்ப கண் இல்லாதவர்கள், பலர் காதில்லாதவர்கள், மூக்கு இல்லாதவர்கள். அவ ஒருத்தர் மோட்சத்துக்கு போக மாட்டார்களா? அவர்கள் பக்தர்களா இருக்கக்கூடாதா? அவர்கள் நல்லோர்களா இருக்க மாட்டாளா? எல்லாத்தையும் ஈஸ்வரன் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுத்து வைப்பன். அது இல்லாதவர்களுக்கு அதே மோட்சம், அது இருக்கிற நமக்கு அதே மோட்சம். கேட்டா அவள்கிட்ட கனிவு பெருமாளுக்கு அதிகமா இருக்கும். நம்ம கிட்ட அத்தனை தூரம் இருக்காது. ஒரு தாயார் 2 குழந்தை பெற்றெடுத்தா, ஒருத்தனுக்கு கால் சரியில்லை, இன்னொருத்தனுக்கு எல்லாம் ஒழுங்கா இருக்கு. அந்த தாயாருக்கு அந்த நன்னா இருக்கிற பிள்ளையை விட இந்த கால் சரியில்லாத பிள்ளைகிட்ட தானே எப்பவும் ஆதரவு இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளை எப்படியும் பொழைச்சிக்கும்னா, இந்த பிள்ளை கஷ்டப்படும்னு தாயாருக்கு மனசு சொல்லிட்டே இருக்கும் இல்லையோ. பகவான் அப்படித்தான். பட்டுக்கலரனை காட்டிலும் விகலகரணனிடத்திலே தாய்க்கு பரிவு அதிகமாக இருக்கும். நன்ன கரணங்கள் இந்திரியங்கள் இருக்கிறவனை விட அது கொஞ்சம் ஊனமுற்றிருக்கிறவனிடத்துல தான் பகவானுக்கே ஆசை அதிகமா இருக்கும். அதனால ஞானம் இல்லாதவர்களிடத்துல அவனுக்கு ஆசை அதிகம். அதை புரிஞ்சுண்டா அப்ப நம்ம கிட்ட தான் ஆசை அதிகம்னு தெரிஞ்சு விடலாம். ஏன்னா அது இல்லாதவர்கள் நாம தானே. அப்ப நம்ம கிட்ட பெருமாளுக்கு ஆசை ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல நிச்சயமா பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா அதை ஒழுங்கா உபயோகப்படுத்தினா கூட நாம மேற்கொண்டு ஞானத்தை சம்பாதிச்சு விடலாம். என்ன விதுரன் இப்போ திருத்தராஷ்டிரனுக்கு பாவ புண்ணியங்களை பற்றியும், நீ பாபாத்மாவாகாதே, தேவர்கள்லாம் ஒருத்தரை திருத்தணும் நினைச்சுட்டால் அவனுக்கு நல்ல புத்தி கொடுப்பார்கள். புத்தியை உபயோகப்படுத்தி நீதான் திருத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஆட்டிடையன போலே கையில குச்சியை வச்சுன்னு தேவர்கள் திருத்த மாட்டார்கள். நீ என்ன கடிதம் போடுவேன்னு கேட்கிறே திருத்தராஷ்டிரா? போட மாட்டான். முன்னாடியே உனக்கு தான் பிறவி கொடுத்தாச்சே, புத்தியும் கொடுத்தாய் விட்டதே. நாம இப்ப பிறக்கிறோம். பிறக்கிற அன்னைக்கு புத்தியாலே கண்டிப்பா இறப்பு நிச்சயம்னு சொல்லிவிடுறார் பெருமாள். ஆனா நான் நம்ப மாட்டேன். நான் ஒரு 500 வருஷம் இருக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு யாரான்னு பிடிச்சுட்டா பிடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். எத்தனை விதத்துல சொல்லலாமோ பகவான் சொல்லுகிறார். சொன்னத்தை உணர்ந்து கொள்ளுவதோ விட்டு விடுவதோ நம் கையில் தான் இருக்கிறது. ஆக நதேவா தண்டம் ஆதாயம் ரக்ஷந்தி பசுபாலவத் யந்து ரக்ஷித்தும் இச்சந்தி புத்தியா சம் விபஜந்தி தம். மேலே நைனன் சந்தாம்சி விருஜினாத் தாரயந்தி மாயாவினம் மாயையா வர்த்தமானம். ஒருத்தன் மாயையாய் நேர்மை இல்லாமல் ஏமாற்றுவதற்காக நடக்கிறான்னு வச்சுக்கோ, மொத்த சாஸ்திரங்களும் திருத்தராஷ்டிரா கடைசி நிமிஷத்துல அவனை கைவிட்டுடும். எல்லாம் அவனை ஒத்தாசை பண்ணிட்டே காப்பல் இருக்கும். இப்ப எல்லாம் உனக்கு ஒழுங்கா இருக்கும். சொக்கட்டான்ல நம்ம தானே ஜெயிச்சோம். விராட்ட பருவத்துல கூட நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே. 13 வருஷமும் அவளுக்கு என்ன துன்பம் கொடுக்கணுமோ கொடுத்தோமே. முதல் தரம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டோம். 2ஆம் தரம் சொக்கட்டான்லயும் சகுனியை வச்சு நாம ஜெயிச்சுட்டோமே. இது இத்தனையும் ஒரு தரையும் நீ ஜெயித்தாய் நீ ஜெயித்தாய்னு மனக்கோட்டை கட்டின்றிருக்கே திருத்தராஷ்டிரா. எல்லாம் தூக்கி தூக்கி விடுறாப்புல இந்த சாஸ்திரம் பண்ணும். நீ என்ன வழியில போறேங்கிறதுக்கு நீண்ட கயறு விடும். ஆங்கிலத்திலே ரொம்ப ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தோம்னா நீண்ட கயிறு கொடுக்குறான்றாலும் இல்லையோ, அதை போல நம்ம நன்னா அது கொடுக்கும். ஆனா கடைசியா கயத்தை எங்க இழுக்கணும்னு தர்மத்துக்கு நன்னா தெரியும். அந்த சமயத்திலே நீ என்னை எதிர்த்தாலும் அது கேட்கவே கேட்காது. ஆக தள்ளணும் நாள் காத்து செய்யும். நீடம் சகுந்தா இவ ஜாதபக்ஷா சந்தாம் சேனம் பிரஜகத்யந்த காலே. கடைசி காலத்துல கை விட்டுட்டால் அப்ப நமக்கு சக்தி இருக்காது. முதல்லயே தடங்கள் வந்ததுன்னு வச்சுங்க, தைரியமா எதிர்த்து சமாளிச்சு விடுவோம். தடங்களே இல்லாத கடைசி நிமிஷத்துல வந்தா நம்ம அதற்கு எதிர்பாராத சமயத்துல நம்ம அடிச்சிருமோ இல்லையோ. ஆகையாலே எதிர்பார்த்து தர்மத்தின் வழி நடப்பாய். யாரார சாட்சியா கூட்டுக்க கூடாது. ஏன்னா திருத்தராஷ்டிரன் இப்ப நினைச்சான், நீ இத்தனை நல்லது சொல்றா போலே எனக்கு இந்த சகுனியும் நிறைய நல்லது சொன்னார், நீ சொன்னதை மட்டும் கேட்டுக்கணுங்கிறே. ஆனா சகுனி சொன்னதை கேட்க கூடாதுங்கிறியே. அவரு எனக்கு நல்லது நல்லா சொல்லியிருக்காருன்னா அவனை நீ சாட்சியா கூட்டுக்கவே கூடாது. லோகத்துல யாரார சாட்சியா கூப்பிடக்கூடாது தெரியுமோ, அதுக்கு ஒரு பட்டியல் படிக்கிறார். சாமுத்ரிக வணிஜம், சோரபூர்வம், ஷலாக தூர்த்தஞ்ச, சிகித்சகஞ்ச, அரிஞ்ச, மித்ரஞ்ச,
குஷீலவஞ்ச ந ஏதான் சாட்சே துவததிகுர்வீத சப்த. இந்த 7 பேரையும் சாட்சிக்கு மட்டும் கூப்பிடாதே. கூப்பிட்டா உன்னுடையது தோக்க போறது நிச்சயம். நீ ஜெயிக்கிறாப்பல இவா சாட்சி சொல்லுவாளே தவிர கடைசியில் உன் கட்சி தோத்து போடும். யாரார சொல்றாருன்னு பாருங்க. நான் கீழே சொல்லிட்டேன், இவர் என்ன சொல்றாரோ அதை நான் இப்ப படிக்கிறேன். வெறும் வாய் அவ்வளவுதான். அதுக்கு மேல நீர் என்ன இவரை பத்தி அப்படி சொன்னீரே அவர் இப்படி சொன்னீரே என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு ஆறான் வேணும்னா இந்த அச்சு போட்டிருக்கிற புத்தகத்தை வேணா வேற அச்சு போட்டு வாங்க, படிச்சு காட்டுறேன். அது யாரும் செய்ய முடியாது. முதல்ல அதுக்கு யார் மெனக்கடுறது? 1.25 லட்சம் ஸ்லோகம் இருக்கு. இது தொடர்றதுக்கு நமக்கு யாருக்கான சக்தி உண்டா? ஒரு சொல்லையும் ஒரு எழுத்தையும் கூட நாம மாத்திர முடியாது. எழுதுகிறார், சாமுத்ரிக வணிஜம். கையினுடைய ரேக்கையை மட்டும் பார்த்து உன் வாழ்க்கை எப்படி அமையும்னு சொல்றேன்னு சொல்றானே, அவன் சொன்னதை கேட்டுக்காதேன்னு விட்டார். என்ன கைரேகையை மட்டும் பார்த்தால் அந்த வாழ்க்கை எப்படி அமையும்ங்கிறது சொல்றதுக்கு முடியாது. சாமுத்ரிக வணிஜம், இந்த கை எப்படி மாறலாம், எப்படியும் இருக்கலாம், அதை பார்த்தா ஒருத்தன் சொல்ல வேண்டும். ஒருத்தன் உன்னுடைய வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லணும்னா கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அது போராதுன்னு தர்மசாஸ்திரத்தின்படி நீ எப்படி நடந்தா உனக்கு நன்மை நடக்கும்னு அவன் தெரிஞ்சிட்டு இருக்கணும். அதுவே தெரியாமல் சாஸ்திர புஸ்தகத்தையே கையில் எடுக்காமல் பாப புண்ணியம்னா என்னதுன்னே தெரியாமல் இதை பார்த்து பரிகாரம் சொல்றேன், 1 முக விளக்கு 4 முக விளக்கு 108 பிரதட்சணம்னு எத்தையான சொல்லிட்டு இருந்தான்னா இது எதுவும் உனக்கு கவைக்கு உதவ போறதே இல்லை. அதுவும் இன்னைக்கு நமக்கு வாரம் பத்திரிகை வருது பாருங்க. இனிமே மிச்சமே இல்லை. திங்கள் 1, செவ்வாய் 1, புதன் 1, எதை திறந்தாலும் நான் எப்படி இருக்க போறேங்கிறா. அவர் எப்படி இருப்பாரு மட்டும் அவர் எழுதிக்கவே மாட்டேங்கிறார். இது யாரெல்லாம் எழுதிண்டா இருக்காளோ நான் எப்படி இருக்கேன்னு தான் அவர் எழுதிண்டே இருக்கார். நமக்கே தோணும் அந்த சுவாமி எப்படி இருக்கிறாருன்னு கேட்டா தெரியலையே, கேட்கணும், தெரியாது. அவர்கிட்ட போனா அவர் வேற யார்கிட்டயானு போயிருப்பார். நான் எப்படி இருப்பேன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு அவர் தேடின்னு போயிருந்தார்னா எதுக்கா சொல்ல வந்தேன்னா இது உண்மை. ஜோதிஷம்ங்கிறது உண்மை, அதை யாரும் பொய்ன்னு சொல்லலை. ஏன்னா வேதத்துக்கு ஒரு அங்கம் ஜோதிஷம், அது பொய் ஆகவே ஆகாது. ஆனால் அப்படி இருக்கும்போது அதற்கு வேண்டியது எல்லாத்தையும் சரிவர வாசித்து கொள்ளாமல் வெறும கையை காட்டுன்னு சொல்றேன்னால் ஒருத்தருக்கு இந்த கைரேகை இருக்கலாம். சில பேர் நிறைய வேலை செய்யறவாளுக்கு தெரிஞ்சு போயிருக்கலாம், அல்லது வேலையே இல்லாதவாருக்கு நன்னா தெரிஞ்சிருக்கலாம். அதனால இதை மட்டும் பார்த்தெல்லாம் சொல்லிடவே முடியாது. அதுவும் இது இந்த மேடு, அது அந்த மேடு, இது இந்த பள்ளம், அது அந்த தாக்குதல் என்ன இதை பத்தியே பார்த்து சொல்லிட்டு இருந்தா இதெல்லாம் புஸ்தகத்துல உண்டு. தர்மசாஸ்திரம் தெரிஞ்சுதான் ஒருத்தனுக்கு சொல்லணும். ஒருத்தர் வந்த உடனே பரிகாரம்னு தொடங்கவே கூடாது. பரிகாரங்கள் உண்டு. எது பரிகாரம் உண்டுனால் இன்னென்னது சாதாரண சில செயல்களை சொல்லிட்டு இங்க போய் 100 தரம் பிரதட்சணம் பண்ணு, அங்க போய் 3 தரம் குளிங்கிறாளே, இந்த மாதிரி சுலபமாலாம் பரிகாரம் வராது. மேலும் தர்மசாஸ்திரம் பரிகாரம் சொல்லவே சொல்லாது. நீங்க ஜோதிஷக்காரால கொஞ்சம் நிதானமா இருக்கிறச்சே போய் கேளுங்க. இந்த பரிகாரம் சொன்னீரே இது எந்த கிரந்தத்தில் இருக்குன்னு கேளுங்க. மேலும் பல புத்தகங்கள் இன்னைக்கு மொழிபெயர்த்தாச்சு. மொழிபெயர்க்கும் போதே மூலகர்த்தா யாரோ அவர் எண்ணத்தை தான் மொழிபெயர்த்திருக்காரான்னே நமக்கு தெரியாது. நம்முடைய பழைய புஸ்தகங்கள்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. சம்ஸ்கிருதம் ஸ்லோக ரூபத்துல தான் நிறைய இருக்கு. அந்த ஸ்லோகத்தை ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ எழுதச்சே என் புத்திக்கு தகுந்தாப்புல எழுதிட்டு போடுவேணும் இல்லையோ. அது அந்த வியாசரோ அந்த ராமாயணத்தை எழுதின வால்மீகியோ எதை நினைத்து எழுதினார்கள் எனக்கு தெரியுமா? நான் புத்திஹீனன். இது யாருடைய தவறும் அல்ல, நமக்கு புத்தி குறைவா இருக்கிறதுனால நாம மாத்தி எழுதுறோம். இது இப்படியே அடுத்தடுத்துன்னு புஸ்தகம் போறச்சு என்ன ஆயிடும்? 200-300 வருஷம் போச்சுன்னா முதல்ல என்ன இருந்ததுன்னே தெரியாது போடும். கடைசியில் நாமே தான் இப்படித்தானே அந்த புஸ்தகத்துல பார்த்தேன்னா நீர் ஏதோ தெரியாத சொல்றீர், இதுதான் சரின்னு நம்மளே பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிருவா. இது பேசாத இருக்கிறது நலம்னு நாம கிளம்பிடுவோம். ஏன்னா சம்ஸ்கிருதம் மூலம் என்ன சொல்லித்தோ அதை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும். இப்ப பரிகாரம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இது எந்த பிரமாணத்தை கொண்டு சொல்லுகிறீர், இது எந்த கிரந்தத்தில் இருக்குன்னு கேட்டால் அநேகமா பதில் வராது. ஏன்னா இந்த மாதிரி பரிகாரம்லாம் கிரந்தம் சொல்லவே சொல்லாது. அதுக்கு என்ன வேற வேலையற்றா போயிருக்கிறதோ? எப்படி நன்னா வாழணுங்கிறதுக்காக ஒருத்தனுக்கு வழி சொல்லி கொடுக்கறதுக்கு சாஸ்திரமே தவிர நீ வாழறதெல்லாம் வாழ்ந்துக்கோ, 8 விளக்கேத்தினா உனக்கு எல்லாம் சரியா போடுன்னு சொல்லதுக்காக சாஸ்திரம். அப்புறம் லோகத்திலே நல்லது தீயதுக்கு இடமே இல்லாது போடும். மேலும் ஒரு வாரமும் வரைச்சே நடு பக்கத்துல சுதர்சன யந்திரம் போட்டு தரா. அதை எடுத்து நீங்க இப்ப வச்சுட்டீள், உங்க பூஜை அறைக்குள்ள வச்சுட்டீள்னா பொத்து கொண்டு கொட்டும் அப்படின்னு போட்டுருவா. பார்த்தா செங்கல் சூளை கொட்டும். இதுதான் கொட்டுமே தவிர வேற ஒன்னும் பொத்துன்னு கொட்டாது. நாம் எப்படி வாழணும்னு பெருமான் இட்டு இருக்கிறானோ அப்படித்தான் வாழ்ந்தாகணும். இதுல குறுக்கு வழிக்கெல்லாம் இடமே கிடையாது. தயவு செய்து இதை நம்புறதுல அர்த்தமே இல்லை. நீ எப்படி வேணா இருந்துக்கோ, நீ நன்னா இருப்பேன்னு அது நடக்குமா?
அது ஒரு நியாயமே இல்லாத போயிடாது. அப்புறம் லோகத்துல யாரோ ஏதோ பண்றான், எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம்ங்கிறது தவறான செயல். மேலும் ஒரு யந்திரம் பண்ணணும்னால் அதுக்கு 48 நாள் உபவாசம் இருந்து ஒருவேளை மட்டும் உண்டு, லட்சந்தரவை நித்தியப்படி அந்த மந்திரத்தை ஜபித்து இத்தனை பாடுபட்டாத்தான் அந்த யந்திரம் வரும். யாரோ அச்சு கோக்கிற யந்திரத்துல கோத்துட்டு ராத்திரி 10,000 பிரதி அடிச்சுட்டு மறுநாள் கார்த்தால குச்சியை குத்தி கொண்டு நம்ம வீட்டுல போட்டான்னா இதுக்கெல்லாம் யந்திரம் வரவே வராது. இந்த யந்திரத்தினால எந்த லாபம் ஏற்பட போறதும் இல்லை. பார்த்துக்கலாம், சுதர்சன ஆழ்வார் இப்படி இருக்காரு, வேணா கையை குப்பிக்கலாமே தவிர அதுக்கு மேல மத்தொன்று நடக்காது. முதல்ல சொல்லிட்டேன், யாரையும் எந்த குற்றத்துக்கும் நான் சொல்லலை. இதற்கெல்லாம் அடிமையாயிட்டு நம்ம வாழ வேண்டிய நெறிய விட்டுடக்கூடாது. சிரமப்பட்டு தான் வாழணும்னா சிரமப்பட தயாராத்தான் இருக்கணும். என்னைக்கு பூலோகத்துல பிறந்தமோ அன்னிலேருந்து நாம் என்ன செய்யணுமோ அதை செய்துதான் ஆகணும். இதுக்கு குறுக்கு வழியும் இல்லை. பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்திலையும் சுகபிரம்மம் பாகவதத்திலையும் தெரிவிக்கிறார். ஒரு மாதாவனுடைய கர்ப்பத்திலேருந்து சிசு வெளியில வந்து விழற சொல்லியும் தலை முதல்ல வெளியில் வருமா, கால் முதல்ல வெளியில் வருமா? கால் வெளியில் வந்தா ஆபத்து. உடனே வைத்தியரிடத்துல போய் எப்படியானு திருப்ப பாப்பா. தலை தான் முதல்ல கர்ப்பத்திலேருந்து வெளியில வரணும். அது தலை வெளியில வர்றதை பார்த்துட்டு சுகர் சொல்றார், இவன் பிறக்கறச்சேவே தலைகீழ பிறக்கணும்னு எழுதியிருக்கு போல் இருக்கு. இல்லைன்னா இது கால் முதல்ல வெளியில வரக்கூடாதா? கால் வந்தா நேரம் நிற்பான், தலை வந்தா தலைகீழ்னுக்கு போறான். அதனால விழர்ச்சேவே தலை குப்பற அத்தலை பாத்தாளத்துல விழறான். இவன் நிமிந்து நிற்கிறதுக்கு படுற பாடுதான் 70-80 ஆண்டுகளும். அதை தெரிஞ்சுட்டு சிரமப்படுறப்பட்டுத்தான் ஆகணும். ஆனா ஆனந்தமா படணும். சிரமப்படுறமேங்கிற அழ வேண்டிய தேவையில்லை. நமக்குன்னு இத்தனை பெரியோர்கள் எழுதி வைத்து விளக்காட்டம் பிடிச்சு மார்க்கம் இதுன்னு காட்டச்சே நம்ம என்னத்துக்காக சிரமப்பட வேண்டும்? அழறதுக்கு நமக்கு தேவையும் இல்லை. இந்த அழுகை கண்ணீருக்கு வேற நிறைய பிரயோஜனம் உண்டு. இதெல்லாம் அதுக்கு பிரயோஜனம் அல்ல. கண்ணன் கட்டுப்பட்டான் என்னும் ராமன் சீதையை தொலைத்தான் என்னும் கேள்விப்படும் போது 4 சொட்டு கண்ணீர் விட்டிருந்தான்னா வாழ்க்கையில நம்ம விட வேண்டிய தேவையில்லை. அதுக்கு விடாம சொந்த பிரச்சனைக்காகவே கண்ணீரை சேமித்து வச்சிருந்தான்னா இது விட்டு விட்டே தான் காலத்தை தள்ள வேண்டும். அதனால இது குறுக்க போய் எங்கேயோ தேடி பிரயோஜனம் இல்லை. நமக்குன்னு இருக்கிற வழி எப்போதும் நலத்தை கொடுக்கும். கண்ணனுடைய திருவடிகளிலே பக்தியோட எழுதி வைத்ததை மீறி நான் நடக்க மாட்டேன்னு ஒரு ஸ்ரத்தையோடு இருக்க வேண்டாமா? அதனால் கைரேகை பார்த்து சொல்றவனை கூட்டுக்காதே, பார்த்து சொல்றவனை தப்புன்னு அவர் சொல்ற, சாட்சி கூட்டுக்காதேங்கிறார். அவ்வளவுதான். அவர்கள் பண்ற காரியத்தை அவ பண்ணிட்டு இருக்கட்டும். ஆனா நீ அவர்களை சாட்சிக்கு கூட்டு கேட்டு நடந்தியானால் ராஜாவா உனக்கு நடக்காது. சோரபூர்வம் முன்னாடி திருடனா இருந்துட்டு இன்னைக்கு வியாபாரியாகவோ பதவியிலோ ஒருத்தன் இருக்காம்பார், அவனை சாட்சி கூப்பிடாதேன்னு விட்டார். முன்னாடி திருடனா இருந்து எப்படியான சொத்து சேர்த்திருப்பாரு, திடீர்னு இன்னைக்கு ஒரு பதவியில ஏறி உட்கார்ந்து விடுவார். அவரே எல்லாத்திலையும் ஜெயிச்சிருவார். இன்னைக்கு அவர் தான் ராஜான்னு சொல்லிக்கலாம், அவர் தான் மந்திரின்னு சொல்லலாம், அவர் தான் சேனாபதினு சொல்லலாம். ஆனா முன்னாடி திருடன்னு சரித்திரம் இருந்தா அவனை சாட்சியா கூப்பிடாதேன்னு விட்டார். நம்ம இப்ப யாரையுமே சாட்சியா கூப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஷலாக தூர்த்தம் ச சிகித்சகம் ச. அடுத்து ஷலாக தூர்த்தம், குச்சியை வச்சுட்டு குறி சொல்றானோ இல்லையோ. அதாவது குரத்திகள்லாம் குறி சொல்லுவார்கள். குரத்தி குறி சொல்றத அதோட விட்டுடணும். அதுக்கு மேல அதை ரொம்ப நியாயப்படுத்தின்லாம் நம்ம செய்யவே கூடாது. ஏதோ சின்னவர்கள் வரா சொல்றாங்கிறதோட அதை விட்டுடணுமே தவிர இந்த குச்சியை வைத்துக் கொண்டோ எப்படி குறி சொன்னாலும் அவனை கூப்பிடாதே. சிகித்சகம் ச, வைத்தியனை சாட்சி கூப்பிட்டுக்காது. வைத்தியனை சாட்சி கூப்பிட்டால் அவருக்கு வைத்தியம் மட்டுமே தான் தொழில். அதை விட்டுட்டு அவர் யார் பக்கமானு பேசணும்னு வந்தால் தன் தொழிலுக்கு அவரால் நேர்மையா இருக்க முடியாமலே போயிடும். வைத்தியர்கள் இன்னைக்கும் ஒரு தீவிரவாதியா இருந்தாலும் ஒரு கொலகாரனா இருந்தாலும் சாட்சிக்கு தேவையில்லாத அவனை பத்தி பேசவே மாட்டார்கள். ஏன்னா அவன் உயிரை ரட்சிக்கிறது மட்டும்தான் வைத்தியனுக்கு தேவையே தவிர அதற்கு மேல் வீணா எந்த ஒரு பிரச்சனத்திலையும் அவர்களை குறுக்க இழுக்கிறது இல்லை. அதனால சிகிச்சகனை இழுக்காதே. அறிஞ்ச மித்திரஞ்ச, ரொம்ப விரோதியை கூப்பிட்டுக்காதே, சாட்சியா விரோதியை கூப்பிடாதே. சாட்சியா நண்பனையும் கூப்பிட்டுக்காதே. சாட்சியா குஷீவலவஞ்ச, ஒழுக்கம் கெட்டவனை கண்டிப்பாக கூப்பிட்டு கொள்ளாதே. இந்த 7 பேரும் சாட்சியாக யோக்கியத்தை அற்றவர்கள். திருத்தராட்டரா நீ ஒன்னு கேட்டே, அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்கேன், பதில் கிடைச்சிருத்தோ இல்லையோன்னா. திருத்தராட்ட என்ன கேட்டான், சகுனி சொன்னானே நாலு, அதை கேட்டு நான் நடந்துட்டு இருக்கேனே, நான் ஏன் நீ சொன்னது தான் நடக்கணுமான்னா நேர பதில் சொல்லலை. இப்ப விதுரர் இந்த 7 பேரும் கூடாதுன்னார். இவன் யோசிக்கிறான், இந்த 7 பேருக்குள்ள இவர் என்ன மித்திரனா, இவர் அரியா, இவர் குஷியிலவரா, இவர் குறியும் சொல்லலையே, இவர் சிகிச்சக்கன்னு இல்லையேன்னா. கடைசியில ஒண்ணு சொன்னேன் திருத்தராட்டா, அவன் காதுல விழவே இல்லையா? ஒழுக்கங்கெட்டவனை கூப்பிட்டுக்காதேன்னு கடைசியில சொன்னேன்னு இல்லையோ. அதுலதான் அந்த கட்சியில தான் சேர்றாரும் சகுனி. அதனால அவனை கிட்டக்கே சேர்க்காதே. அவன் சொன்னது உனக்கு நன்மை பயக்காது. அதேதோ குறுங்காலத்துக்கு சிறிது காலத்துக்கு செய்யும், நெடிது நன்று இருக்காது என்று இன்னென்னார சாட்சிக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அடுத்து தெரிவிக்கிறார்,
திருணோல்கயா ஞாயத்தே ஜாதரூபம் விர்த்தேன பத்ரஹ வியவஹாரேண சாதுஹு சூரஹா பயேஷு அர்த்தகிருச்ரேஷு தீரஹ கிருச்வேஷ்வாபத்சு சுஹிருதச்ச அரயச்ச. எப்பப்ப யாரார பத்தின உண்மை ரூபம் வெளிப்படும், உண்மை நிலை யாரார பத்தி வெளிப்படும்னு சொல்லுகிறார். திருணோல்கயா ஞாயத்தே ஜாதரூபம், தங்கத்தினுடைய தன்மை காய்ச்சும் போது வெளிப்படும். 24ன்னு சொல்லி கொடுத்துருப்பா, நாம வாங்கி வளையல அழகா போட்டு விடுவோம். அது ஒரு 4 வருஷம் கழிச்சு எல்லாம் ரொம்ப பழசா போச்சு, மாத்திக்கணும். ஏன்னா அப்பப்ப மோஸ்தர் மாறிண்டே இருக்கும் இல்லையா, அதனால எல்லாரும் மாத்திக்கணும்னு ஆசைப்படுவா. சரி இதை மாத்திக்கலாம்னு போறச்ச அவர் எடுத்து காய்ச்சுவர், பாதி தேராதுன்னு. ஓ இது ரொம்ப பார்த்து வாங்கிட்டு வந்தேன்னா 18 தான் இருக்கு, இது பாருங்களேன். இந்த மத்திர மாத்து தங்கம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களே, அதை உரைச்சு பார்த்தா 18 தான் இருக்குன்னா பல்லளிக்கும். அப்ப தங்கம் எப்போது உரைக்கப்படுகிறதோ காய்ச்சப்படுகிறதோ அதன் உண்மை நிலை வெளிப்படும். விருத்தேன பத்ரஹா, யார் ஒருத்தன் சத் புருஷனோ அவன் எப்படி ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கிறான்ங்கிறது தான் அவன் நல்லவனா தீயவனான்னு முடிவெடுக்கப்படும். ஒருத்தர் நேர்ம மார்க்கத்துல நடந்தா நல்லவன் முடிவு சொல்லணும், தவறான மார்க்கத்துல நடந்தா தீயவன் முடிவு சொல்ல வேண்டும். வியவஹாரேண சாது, ஒருத்தர் சாதுவா இருக்கார், அவர் உண்மை எப்ப தெரியுமா வெளிப்படும், அவர் ஒரு 10 நிமிஷம் பேசுன்னு சொன்னா வெளிப்பட்டுடுமா. அப்பதான் தெரியும் இவர் சாதுவா அசாதுவா, ஜகத்தினுடைய கல்யாணத்துக்காக பேச போறாரா இல்ல தங்கல்யாணத்துக்காக பேசிக்க போறாரா அப்படிங்கறதெல்லாம் அப்பதானே வெளிப்படும். வியவஹாரேண சாது சூரஹா பயேஷு, பயம் வந்திருக்கிறச்சே ஒரு சூரன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். இவனுக்கு சூரன் சூரன்னு பேர் இருக்கும், ஆனா நடுக்காட்டுல போயிட்டு இருக்கிறச்சே இவர் என்ன புல்தடிக்கு சூரனா இல்ல நெஜ சூரனாங்கிறத அப்பதான் நம்ம தெரிஞ்சிருப்போம். பயேஷு சூரஹா சூரஹா அர்த்த கிருச்ரேஷு தீரஹா, ஒருத்தர் ரொம்ப தைரியம் மிக்கவர்னு சொல்லிட்டு இருக்கோம். கையில இருந்த காசத்தனையும் தொலைச்சுட்டு சல்லி காசு இல்லாமல் இருக்கிற சமயத்துக்கு தான் இவர் தைரியம் உள்ளவரா இல்லையான்னு தெரியும். அது சில பேருக்கு மட்டும்தான் அந்த தைரியம் வரும். எத்தனை வாழ்ந்துட்டு கீழே இறங்கியிருந்தாலும் அத்தனை கடனையும் திருப்ப அடைச்சுட்டு ஒன்னை ஏமாத்தாம திரும்ப வந்து நிற்கிறாளோ இல்லையோ, அவன் தான் நிஜமான தீரன். ஒன்னு இல்லேன்னு உடனே சில இடத்துல கடன் வாங்கிடுவோம். சில பேர் முதலாளிகள் அவர்களே நிறுவனம்லாம் நடத்தின்னு இருப்பா, ஆலைகள் நடத்தின்னு இருப்பா, கடன் வாங்கியிருப்பா, சரியா ஓடாது, பல பேர் வேலையை விட்டுட்டு போயிருப்பார்கள், இவர்களே மூட வேண்டிய நிலைமை வந்திருக்கலாம். 6 தொலைபேசியில கூட்டி எங்க கடன் கொடுக்கணும்னு வச்சே தானே இருந்துட்டு இல்லேன்னு இருக்கிறாளோ இல்லையோ, அப்பதான் இவனுக்கு முதல்ல கெட்ட பெயர் தொடங்கும். ஒருத்தர் வாங்கியிருந்தா கூட ஆம் நான் வாங்கினேன், வியாபாரத்துல போட்டிருந்தேன், ஆனா அது ஒழுங்கா நடக்கல, இது ஒண்ணு தவறோ நான் ஓடுறதுக்காகவோ இல்லை, நான் இங்கதான் இருக்கேன், யாருடையதா இருந்தாலும் நாளைக்கு உழைச்சு நான் திரும்ப தருவேன், எங்கிட்ட நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் காலம் கொடுக்க வேண்டும் என்ன பேசுறவன எந்த கடன் கொடுத்தவனும் தப்பா நினைக்க மாட்டான். ஆனா ஆள் இல்லாம போறானோ இல்லையோ, அப்பதான் யாருக்குமே பயம் வரும். அடியேனும் பல பேரை பார்த்திருக்கேன், எத்தனையோ வாங்கி எத்தனையோ நொடிச்சு போட்டு மொத்தத்தையும் திரும்ப வந்து ஒரு பறவையாட்டம் தாங்களே சமாளித்துள்ளார்கள். அப்ப தைரியம் ஒத்தன் தீரன்கிறது கையிலே சல்லி காசு இல்லாம போறச்சே தான் தெரியும். அது வரைக்கும் எல்லாமே தீரர்கள் தான் என்றார். கிருச்வேஷ்வாபஸ்து சுஹிருதச்ச அரயச்ச, எனக்கு யார் வேண்டிவன் யார் வேண்டாதவன் எனக்கு ஆபத்து வரச்சே தெரியும்னர். எனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அப்பதான் இவன் தான் உண்மையான நண்பன், இவன்லாம் விரோதின்னு தெரிஞ்சுப்போம். காக்கை கூட்டத்தை போல பல பேர் நம்மளை சுத்தி சுத்தி வரலாம். நம்ம கையில பொருள்கை உண்டாய் செல்லக்காணில் போற்றி என்றெழுவர்னு ஆழ்வார் பாடினார். கையில காசு இருந்ததுன்னா போற்றி போற்றின்னு எல்லாரும் கொண்டாடுவாளாம். உங்க வீட்டுல பெண்ணு இருக்கு போல் இருக்கே, என் பிள்ளைக்கு பண்ணிக்கிட்டுமான்னு வருவாளாம். உங்க வீட்டுல பிள்ளை இருக்கு போல் இருக்கே, என் பெண்ணை கொடுக்கட்டுமான்னு வருவாளாம். அது மட்டும் கையில இல்ல இருந்ததுன்னா இவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், என்னமோ தூரத்து வரவுன்னு இத்தனை நாள் ஒட்டின்டார்னு இவங்களையும் போடுவானோ. இவன் தான் ஒட்டிக்கிறதுக்கு வந்தான் இத்தனை நாள் காசு இருக்கிற வரைக்கும். பொருள் கை உண்டாய் செல்லக்காணில் போற்றி என்றெழுவர். கையில காசு இருந்தா ஒரு பேச்சு, காசு இல்லாட்டா மற்றொரு பேச்சு. யார் உண்மையான நண்பன் விரோதின்னு ஆபத்து வந்தால் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஜரா ரூபம் ஹரதி ஹி தைரியம் ஆஷா மிருத்யு பிராணான் தர்மச்சர்யாம சூயா குரோதா ஸ்ரீயம் சீலம் அனார்ய சேவா ஹ்ரியம் காமஹ சர்வமேவ அபிமானினஹ. எதெது எதை பறிச்சுடும், இதெது இதெதை நம்மகிட்டேருந்து பறிச்சுன்னு போயிடும். எதுன்னு சொல்லுகிறார், ஜரா ரூபம் ஹரதி. வயசானா நம்ம உருவத்தின் அழக கண்டிப்பா பறிச்சிடும், அது ரொம்ப நாள் நிற்காது. ஜரா ரூபம் ஹரதி தைரியம் ஆஷா. ஆசை ஒரு விஷயத்துல வந்ததுன்னு வச்சுங்கோ, தைரியத்தை பறிச்சிடும். நான் ஒரு இடத்துல ஆசைப்படாத இருந்தேன்னா என்ன ஆயிடுங்கிற தைரியமா இருப்பேன். ஒண்ணு எனக்குன்னு நடக்கணும்னு ஆசை வச்சுட்டேன்னு வச்சுங்கோ, அது நடக்கிற வரைக்கும் எனக்கு தைரியமே போயிடும். அதனால ஆசை அற்றிருந்தியானா தைரியமா இருக்கலாம். ஆசை தைரியத்தை அபகரித்து விடும். இப்படியே பார்ப்போமே, கையில நிறைய சொத்தை வச்சுட்டு ஒரு காட்டு மார்க்கத்துல போறோம்.
மடியில கனம் இருந்தா வழியில பயங்கரமோ இல்லையோ, அதைத்தான் இப்ப சம்ஸ்கிருதத்துல சொல்லியிருக்கார். எங்கிட்ட மடியில கனம் இருக்கு, ஆசை இருக்குன்னா போற வழியில பயம் வந்துடும். கனம் இல்லைன்னா தைரியமா நம்ம தாண்டியே போடுவோம். கூரத்தாழ்வான் அப்படித்தான் நடந்துட்டாராம். ஆண்டாள்னு கூரத்தாழ்வானுடைய தர்மபத்னி. அவருக்கு கூரத்தில் இருந்த சொத்து அபாரம். நித்தியம் 1000 பாகவதாளுக்கு ததியாராதனம் பண்ணுவார். அவர்களுக்கு சமாராதனம் பண்ணி சோறுட்டு தான் தானே சாப்பிடுவாராம். அவர் வீட்டு வாச கதவை ராத்திரி வெள்ள சாத்துவாளாம். அதுல கட்டியிருக்கிற மணி தடால்னு சத்தம் போட்டா அங்கிருந்து 10 மைல் தள்ளி காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாளுடைய கோவில் கூட பெருந்தேவி தாயார் எழுந்துள்ளி இருக்காளோ இல்லையோ, தாயார் தேவராஜன் இடத்துல கேட்பறான். யாரோ மணி ஓசை கேட்கறது, ரொம்ப பெரிய பணக்காரர் போல் இருக்கு, அதான் அவ்வளவு பெரிய கதவு, அவ்வளவு பெரிய மணி, யாரா இருக்கும் அப்படின்னு மகாலட்சுமி தேவப்பெருமாள்கிட்ட இன்னொத்தனை பத்தி அவன் பணக்காரா இருக்கும் போல் இருக்கேன்னு கேட்டிருக்கணும்னா அப்ப எத்தனை சொத்து அவர் இடத்துல இருந்திருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இது மொத்தத்தையும் ஒரே நாள் தொலைச்சார். நமக்கினி இந்த சொத்து சொத்தே அல்ல, ராமானுஷர் திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டு காட்டு மார்க்கத்துல புறப்பட்டுட்டார். அவர் வந்தது கூட ஆச்சரியம் இல்லை. அவர் தர்ம பத்னி அதை விட வைராக்கியத்தோட புறப்பட்டாள். நமக்கு இதுவா சொத்து? அவர் சொல்ல இவளும் ஒதுக்கினாள். ஒரே ஒரு தங்க பாத்திரத்தை மட்டும் அடியில் கட்டிண்டாவள். என்ன இவர் பெரிய பணக்காரர் இல்லையோ, என்னதான் எத்த தொலைச்சுட்டாலும் தன்னுடைய கணவன் நித்தியம் சோறு சாப்பிடுற ஒரு தங்க பாத்திரத்துல அவளுக்கு ஆசை இருந்திருக்காதா? அவள் தர்மத்தை அவள் பார்க்கணும் இல்லையோ, அதுக்காக அதை கையில் எடுத்துண்டா. காட்டுல ராத்திரி இருட்டு போச்சு, பயப்பட்டா ஆண்டாள். நம்ம வேணா தங்கிட்டு நாளை கார்த்தால போலாமான்னுட்டு. ஆழ்வான் உடனே கேட்டார், அப்ப நீ ஏதோ கையில் எடுத்துன்னு வந்திருக்கே, எப்ப போற சமயத்துக்கு பயம்னு சொன்னியோ கையில என்ன வச்சுருக்கே? ஒரே ஒரு தங்க பாத்திரம், கிண்ணி, சாப்பிடுற கிண்ணியை மட்டும் எடுத்துன்னு வந்தேன்னா இத்தனையும் விட்டு தொலைச்சோ, இந்த ஒரு கிண்ணியா நமக்கு மோட்சம் கொடுக்க போறது? அத்தையும் பிடுங்கி காட்டு மார்க்கத்திலேயே வீசி இருந்து மேலே நடந்தார்னு சரித்திரம். அதனால ஆசை வந்ததுன்னா தைரியம் போடும். இது நடக்கணுமே, என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு நம்ம தைரியத்தில் அது தொலைச்சுடுறது இல்லையோ. ஆசையை குறைத்து கொண்டா தைரியத்தோட இருக்கலாம். தைரியம் ஆசா மிருத்யுஹு பிராணான். மரண தேவத்தை மிருத்யு கண்டிப்பா பிராணனை தொலைச்சிரும். மிருத்யு வந்துட்டார்னா பிராணன் போகும். தர்மச்சரியாம் அசூயா. பொறாம வந்துடுத்துன்னா தர்ம மார்க்கத்திலேருந்து விலகிடுவோம். பொறாம இல்லாத இருக்கிற வரைக்கும் நாம தர்மத்தை பண்ணிட்டு இருப்போம். பொறாம வருதுனால் இன்னொருத்தர் ரொம்ப நன்னா வாழறார், அவர் அதர்மத்தின் வழி வாழறார். அவரை பார்த்துட்டு நமக்கு தோணும் இல்லையோ, இது அடிக்கடி நாடகத்தை எல்லாமே பார்த்துருப்போம். ஒருத்தர் லஞ்சமே வாங்காம ரொம்ப நல்லவர் அரசாங்க ஊழியரா இருப்பார். ஆனா அவருக்கு நேர் எதிர் வீட்டில் இன்னொரு தம்பதிகள் குடுத்தனத்துக்கு வருவா. அவர் வேண்டிய லஞ்சம்லாம் வாங்குவர். உடனே இவாளுக்கு பார்த்து அதை பார்த்து பொறாமையா இருக்கும். அவர்கள் அந்த வாழ்க்கை வாழறாளே, நீங்களும் அதே வேலை தானே பார்க்குறீர்கள் அப்படின்னு அவ பேச ஆரம்பிப்போம், அவர் பேச ஆரம்பிப்பார். கடைசியில் எங்கேயான ஒரு இடத்துல லஞ்சத்தை வாங்குவோம். அந்த அவர்கள் வாழறதை பார்த்து பொறாமப்படவே தானே தர்மம் மாறித்து நமக்கு. இல்லைன்னா இவன் ஒழுங்கா தர்ம மார்க்கத்துல தான் இருந்துட்டான். ஒருத்தரை பொறாமப்பட்டாலே அவன் அதர்ம வழியில முன்னேறி இருக்கான்னு நாம பார்ப்போம். அப்ப நாமும் அதர்மத்தின் வழி போகலாம் அப்படின்னு நினைக்க தோணும். இன்னொருத்தர் தர்மத்தின் வழியே நன்னா இருக்காருன்னு வச்சுப்போம், அப்படியும் அவரை பார்த்து நமக்கு பொறாம வரலாம். அப்ப என்ன தோணும்னா, அவரால் தர்மத்தின் வழி சம்பாதிக்க முடியறது, ஆனா என்னால் அது முடியல, நான் அதர்மத்தில் யாவது சம்பாதிச்சு அவருக்கு சமமா வாழ்ந்து காட்டுறேன் பார் அப்படின்னு உள்ளத்துக்குள்ள ஒரு குமரல் வரும் இல்லையோ. அப்ப இவன் அதர்மத்தின் வழி நடக்க ஆரம்பிக்கிறான். அதனால பொறாமைப்பட்டால் தர்மம் தொலைந்து போகும். குரோதா ஸ்ரீயம். கோபப்பட்டா செல்வம் போடும். கோபம் இல்லாத வரைக்கும் செல்வத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம். கோபப்பட்டாலே எந்த செல்வமா இருந்தாலும் தொலையும். விஸ்வாமித்திரர் கோபப்பட்டார், தபஸுங்கிற செல்வத்தையே தொலைச்சிட்டார். ஏன்னா ரிஷிகளுக்கு கோபப்பட்டாலே சேர்த்து வச்சிருக்கிற தபோபலம் குறைஞ்சி போடும். அதை போலதான் செல்வம்னு வச்சுங்கோ. அவளுக்கு தபஸ் பலம்னால் நமக்கு செல்வம்னு வச்சிருந்தால் கோபப்பட்டாலே செல்வம் தொலையும். சீலம் அனாரிய சேவா. யாருக்கு சேவை பண்ணக்கூடாதோ, ஒழுக்கம் இல்லாதவன், இந்த ஒழுக்கம் இல்லாதவனுக்கு போய் நான் தொண்டு புரிஞ்சால் என் ஒழுக்கமும் போயிடும். ஏன்னா அவர் என்ன தவறான காரியத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருவார். ஒருத்தர் இடத்துல வேலைக்கு போறோம், அவர் ஒழுக்கமுடையவரான்னு பார்த்து தான் வேலைக்கு போகணும். அவரே ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்கோ, நான் போய் அந்த இடத்துல வேலைக்கு போயிருந்தேன்னா கடைசியில் அதே ஒழுக்கமற்ற தன்மை தான் எனக்கு வரும். அதனால அனாரிய சேவா. யாருக்கு தொண்டு புரிய கூடாதோ அவனுக்கு புரிந்தால் ஒழுக்கம் கெட்டு போகும் என்று சொன்னார். கடைசியா ஹிரியம் காமஹா. காமம் வந்துடுத்துனா வெட்கமே போயிடும். வெட்கம் இருக்கு, உன்னை பார்த்து பயப்படுறான் வெட்கப்படுறான்னா இன்னும் காமிக்கலேன்னு அர்த்தம். காமம் வந்ததுன்னா வெட்கம் தொலையும். சர்வமேவ அபிமானினஹா. இதெல்லாம் தேவையில்லை, ஒன்னொன்னு தான் ஒன்னொன்னு தொலைக்கிறது. ஆனா துரபிமானத்தோட அகங்கரிக்கிறானோ இல்லையோ, மொத்தமே தொலைஞ்சு போடும்ட்டார். இதெல்லாம் ஒன்னொன்னு இருந்தா தொலையும். அதாவது வயசாச்சுன்னா ரூபம் தொலையும், ஆசை வந்ததுன்னா தர்மம் தொலையும், மிருத்யு வந்துட்டா பிராணம் தொலையும், பொறாம வந்துடுத்துன்னா தர்மம் போயிடும்,
கோபம் வந்துடுத்துனா சொத்து போயிடும். யாரையானு போய் தொண்டு புரிஞ்சிட்டோம், கெட்டவனுக்கு தொண்டு புரிந்தா நமக்கு இருக்கிற ஒழுக்கமே போயிடும். ஆசைப்பட்டுட்டோம், காமத்துக்கு வசப்பட்டுட்டோம்னா வெக்கமே போடும். ஆனா அகங்காரப்பட்டுட்டோம்னா கீழ்ச்சொன்ன மொத்தத்துமே போயிடும். ஆனால் அது படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஸ்ரீர் மங்களாத் பவதி பிராகல்பியாத்து சம்பிரவர்த்ததே தாக்ஷ்யாத்து குருதே மூலம் சம்யமாத்து பிரதிதிஷ்டதி. ஸ்ரீஹி செல்வம். செல்வம் எப்படி சேர்றது, எப்படி நிலைக்கிறது, எப்படி வளர்றது, எப்படி நிலைக்கிறது, இந்த மூணுத்துக்கும் காரணம் சொல்றார். ஸ்ரீர் மங்களாத் பவதி, மங்கள காரியத்தை நினைத்து மங்களமான முடிவை நினைத்து ஒரு காரியத்தை தொடங்கினால் செல்வம் உற்பத்தியாகும். மங்கள காரியத்தை நினைச்சு ஆரம்பிச்சான்னா செல்வம் பிறக்கும். பிராகல்பியாத்து சம்பிரவர்த்ததே, நல்ல சாதுரியமா வேலை பார்த்தானால் செல்வம் பெருகும். அடுத்தது தாக்ஷ்யாத்து குருதே மூலம், திருதி நிதானமாய் யோசித்து திறமசாலியா முடிவெடுத்தா தக்க வைத்துக் கொள்ளுகிறான். அப்ப மங்களமா எண்ணத்தோட தொடங்கினால் பிறக்கும், சாதுரியத்தாலே வளரும், நிதானத்தாலும் திறமையாலும் நிலைக்கும். இந்த மூணையும் தெரிந்து கொண்டு செல்வத்தை சேர்க்க வேண்டும். இது எதுக்கு சொல்றான்னா, உன் செல்வத்தினை இப்ப தொலைக்க போறேன்னு அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே உனக்கு பிறந்துடுத்து, ஏன்னா உன் மூதாதையர்கள் மங்கள காரியம் பண்ணிருக்கா, அதனால செல்வம் பிறந்தது. நீ இப்ப அமங்கலமா உன்னை தொடங்கிவிட்டே. பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கொடுக்க கூடாதுன்னு நினைத்தியே, அமங்கலம். அப்பொழுதே இருக்கிற செல்வம் போக ஆரம்பிக்கும். சாதுரியம்னு நினைக்கிறியா, உனக்கு சாதுரியமே இல்லை. இத்தனை நேரத்துக்கு 5 கிராமத்தை போட்டுவிட்டு அவள்கிட்ட நட்பையும் சம்பாதிச்சுட்டு மிச்சத்தையும் உன் பிள்ளைய வாழ வச்சிருக்கலாம் இல்லையோ? துளி கூட சாதுரியம் இல்லையே. நேற்றே விண்ணப்பித்தேன், எந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து பணத்தை செலவழிச்சாலும் அங்க இருக்கிற வம்புலேந்து நாம விலகிக்கணுமோ அதை விலகிடணும். இல்லைன்னா தூங்குறதுக்கே வழி இல்லாம சமப்பட ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் போறதே இது வேண்டாம் தான், ஒருத்தருக்கு இல்லேன்னு இருந்தா கூட சரி கொடுத்துட்டா அது ஓயும்னு வச்சுங்க. அப்ப அதை கொடுத்துட்டு நிறுத்துறதுக்கு வழி பார்க்கணுமே தவிர வீணா இழுத்து பிடிச்சுன்னு நம்ம சண்டை போண்டே இருந்தோம்னால் நமக்குத்தான் தூக்கம் கெட்டு போகும். நீ சாதுரியத்தையும் தொலைச்சுட்டே, அவன் 5 கிராமம் கேட்டான், 5 கிராமத்தை கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு நிம்மதியா தூங்கிருக்கலாம் இல்லையோ? இப்ப எங்கிட்ட இத்தனையும் கேட்டு நான் 8 அத்தியாயம் சொல்லி அதை கோவையில வேற ஏற்பாடு பண்ணி இது இத்தனையுமே நடந்திருக்காது. அவர் 5 கிராமம் கொடுத்திருந்தாருன்னா இந்த ஒரு வம்பும் இல்லாத நாம தப்பிச்சிருக்கலாம். ஆனா கொடுக்க தெரியல, அப்ப சாதுரியம் இல்லையேன்னு அர்த்தம். சரி, 3வதான் இருந்ததா, திறமை இருக்கா தக்க வச்சுக்கிறதுக்குன்னா அதுவும் இல்லை. எங்கிட்டயே நீ இப்ப அபிப்பிராயம் கேட்டிருக்கே, உனக்கு என்ன ராஜா திறமை சொல்லு? நான் ராஜாவா? நான் ஏதோ தாழ்ந்தவன். ஆனா என்னிடத்துல அபிப்பிராயம் கேட்டுத்தான் நீ நாட்டை நடத்தணும்னா அப்ப திறமையும் இல்லை. அதனால நிச்சயமா சொத்து உங்ககிட்ட இருக்க போறதுல திராட்டா, புரிந்துகொள் என்று தெரிவித்தான். ஆக இப்படி பல ஸ்லோகங்களாலே சொல்லி உன்னுடைய ராஜசபையை பத்தி சொல்லுகிறேன். அதுல யாரை வச்சுக்கணுமோ அவனை வச்சுக்கணும். அபிப்பிராயம் சொல்றதுக்குன்னு யோக்கியத்தை இருக்கிறவாளை வச்சுக்கணும். நீ வச்சுருக்கியே ஒரு பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமானுட்டு இவெல்லாம் ரொம்ப வசந்தவா, நான் பேசக்கூடாது வீணா. ஆனா வேற வழி இல்லை, இப்ப பேசணும் நீ சொன்னாய். அதனால அவர்களுடைய லட்சணமேதுன்னு இப்போது நான் உனக்கு உரைக்கிறேன். நசா சபா எத்தர நசந்தி விருத்தாக நதே விருத்தாக ஏன வதந்தி தர்மம் நாசௌ தர்மஹ எத்தர ந சத்தியமஸ்தி ந தத் சத்தியம் யச்சலேன அபியுபேதம். எந்த ஒரு ராஜசபையில் நசா சபா, இது ராஜசபையே அல்ல. எது தெரியுமோ? நசந்தி விருத்தாக, வயோதிகர்கள் இல்லாத ராஜசபை ராஜசபையே அல்ல. திருத்தராஷ்டிரம் உடனே மூச்சு விட்டான், ரொம்ப வயசானவரை வச்சுருக்கேன். பீஷ்மர் இருக்காரோ இல்லையோ, இனிமே அவரோட விருத்தரே இல்லை, குரு விருத்த பிதாமகான்னு சொல்லுவார்கள். அவ்வளவு வயசானவர் வச்சுருக்கேன். ஆக விதுரா, உன்னுடைய சட்டத்தின்படி என் ராஜசபை நல்ல சபை. அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள விதுரர் மாத்திட்டார். நதே விருத்தாக ஏன வதந்தி தர்மம். நான் இன்னும் யாரு விருத்தன்னு சொல்லவே இல்லையே திருத்தராஷ்டிரா. வயோதிகனை வச்சுக்கணும்னு சொன்னேனே தவிர நீ பிறந்த நாள்லேருந்து வருஷத்தை எண்ணி வயசானவங்கிற போல் இருக்கு. நான் அந்த வயசானவனை பத்தி பேசவே வரல. நீர் யார சொன்னீர்? ஏன வதந்தி தர்மம். எவன் தர்மத்தை பேசலையோ அவன் வயசானவனே அல்ல. தர்மத்தை பேசுறவன் தான் வயோதிகன். அப்படிப்பட்ட வயோதிகனை உன்னுடைய ராஜசபையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் பீஷ்மர் தர்மம் பேசுவரே, துரோணர் தர்மம் பேசுவரேன்னா அது உன் பாஷை தர்மம் போல் இருக்குது திராட்டா. என் பாஷையில் அது தர்மம் அல்ல. எது சட்ட புஸ்தகத்தின்படி தர்மமோ அதை பேசுபவனாக இருக்க வேண்டும். நதே விருத்தாக ஏன வதந்தி தர்மம் நாசௌ தர்மஹ எத்தரன சத்தியமஸ்தி. அப்படியே பீஷ்மர் தர்மம் பேசியிருக்காருன்னு வச்சுப்போம். ஏன்னா இவர்கள் எல்லாம் ஒரு மாய வலையில சிக்கினுட்டா. தியூதம் சொக்கட்டான் ஆடுறதுங்கிறது ஒத்துக்கொள்ளப்பட்ட ஆட்டம். அந்த ஆட்டத்துல தானே ஆசைப்பட்டு தான் தர்மபுத்திரன் வச்சு விட்டார்.
முதல் ஆட்டத்துல தோத்ததையும் திருப்பி கொடுத்தாச்சு, ரெண்டாவது தரம் ஆடியும் தோத்தாச்சு. இது ராஜாக்களுக்குள்ள ஒத்துக்கொள்ளத்தக்கது தானே. ஆட்டத்துல பணையம் வச்சு நீ தோத்துட்டே, அப்படி இருக்கிறச்சே எங்க தர்மம் கெட்டது அப்படிங்கிற கேள்வி அடிப்படையில தான் இத்தனை பாடுமே அவர்கள் பட்டிருக்கார்கள். இதுக்காக பயந்துன்னு பீஷ்மர் துரோணரும் பேசவே இல்லையா. ஏன்னா இவ தர்மம் தானே பண்ணிருக்காரு. இப்போ தர்மம் பேசுறவன் வயோதிகன், தர்மம் பேசியிருக்கார்கள். ஏன்னா தர்மத்தின்படி அவ தோத்ததும் சரிதான், இவ பரிச்சினதும் சரிதான் இருந்தா அடுத்த கணைய தொடுக்கிறார் விதுரர். நாசௌ தர்மஹ யத்ரன சத்தியமஸ்தி, தர்மமே ஆகாதது. ஏன், எங்கு சத்தியம் இல்லையோ அது தர்மம் ஆகாதுன்னுட்டார். வயோதிகன் இருக்கணும். எந்த வயசானவன், 6 வயசானவன் தர்மம் பேசுறவன் தான் வயோதிகன். எது தர்மம், நீ சொன்னாப்புல சொக்கட்டா சரிங்கிறதல்ல, சத்தியம் இருந்தால் தான் தர்மம். ஆக சத்தியத்தை பேச வேண்டும், அது தர்மமாக இருக்க வேண்டும், அவன் விருத்தனாக இருக்க வேண்டும், அது ராஜசபை. அந்த மாதிரி ஒருத்தரும் ராஜசபையில் இருக்கிறதா தெரியல. நாசௌ தர்மஹ யத்ரன சத்தியமஸ்தி நதத் சத்தியம் யச்சலேன அபியுபேதம். மற்றொன்று, சத்தியத்தை கூட சில சமயம் விலை கொடுத்து வாங்கலாம். அந்த சத்தியத்தை உன் சகுனி உனக்காக வாங்கணும்னு பார்த்தான், உன் கர்ணன் உனக்காக வாங்கி கொடுக்கணும்னு பார்த்தான். சத்தியம்ங்கிறது ஒரு சலேன, சலம்னா கூட்ட நீதி, திட்டம் போட்டு தவறான திட்டத்தினால சதி தீட்டி பண்ணிடுற மொழியோ, அது சத்தியமாகாது. நீ வேணா சத்தியத்தை விளைச்சு விலைக்கு வாங்கறதுக்கு பார்க்கலாமே தவிர, ஆனா சத்தியம் எப்போதும் ஒருபடிப்படதான் இருக்கும். அப்ப நான் விலை கொடுத்து சத்தியத்தை மாத்திரக்கூடாது. ஆக மனசறிந்து உண்மை பேசணுங்கிறத தான் இப்ப சொல்ல வர்றார். வெறும் சாட்சி சட்டத்தை பத்தி சத்தியம் அல்ல, அது தர்மமும் அல்ல. அவனவனுக்கு மனசுக்கு தெரிந்து உண்மையே பேசுபவனாய் தர்மத்தை பேசுபவனானவனைத்தான் நீ ராஜ்யசபையில வச்சிருக்கணும். பீஷ்மர் அப்படி நல்லவரா நடந்துக்கலையே, துரோணர் அப்படி நடந்துக்கலையே. எல்லாம் சட்ட புஸ்தகத்தை பார்த்தாலே தவிர புத்தகத்துக்கு பின்னாடி ஒண்ணு பார்க்கணும் இல்லையோ. அதாவது அப்படி ஆங்கிலம் பேசச்சே உபயோகப்படுத்துறது இல்லை, இருந்தாலும் சொல்றேன், சொன்னாதான் புரியுங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ ஒரு சட்டம்னு படிக்கிறச்சே அது கூடவே நமக்கு இன்னொன்னு கத்துக் கொடுப்பா, இன்டர்பிரேட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். அதுக்கு பேர் என்னத்துக்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டதுன்னு முக்கியம். வெறும் சட்டத்தில் இருக்கிற வரிகளை பத்தி பார்த்தோம்னா பலது ஜெயிக்கவே ஜெயிக்காது, பல பேருக்கு நீதி கிடைக்கவே கிடைக்காது. இந்த சட்டம் எதற்காக இயற்றப்பட்டதுன்னு பெரியோர்கள் கூடியிருப்பாளோ இல்லையோ, அதை பார்த்து தான் எப்பவும் நீதிபதி தீர்ப்பே சொல்லுவார். மேலும் 2 வரி படிக்கிறோம், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்ங்கிற மொழியும். வெறும கோட்ல எழுதியிருக்கிறத மட்டும் படிக்க முடியுமா? அதுக்கு நடுவுல எந்த எண்ணத்தோட அந்த சட்டம் இயற்றப்பட்டதுங்கிறது முக்கியம். ஆகையாலே நீ பீஷ்ம துரோணர்கள் பேசினது சரியா இருக்கலாம்னு சட்டத்துக்கு பேசலாமே தவிர தர்மம் அதை ஒரு நாளும் ஒத்துக்காது. தர்மத்தின்படி அவர்கள் பேசாம இருந்தது குற்றம், குற்றமே என்ன விதுரர் எடுத்துரைக்கிறார். இந்த பிள்ளை லோகாச்சாரியர்ங்கிறவர் ஆச்சரியமா ஒரு இடத்துல விசாரித்து காட்டினார். திரௌபதி கூக்குரலிட்டு கூப்பிட்டாள், அவளுடைய மான பங்கப்படுத்தப்பட்டது. திரௌபதியினுடைய ஆடையை பிடித்து துச்சாசனன் இழுக்கிறான். அப்ப நாராயணா நீதான் ரட்சிக்க வேண்டும், துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் தேய சதா சவிதிருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சந்நிவிட்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்கசக்கரஹா துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம். உன் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன், உடனே நீ ஓடி வந்து ரட்சிக்க வேணும்னு கூப்பிட்டாள். ஒரு பிரகலாதன் கைகாட்டினா போலே, ஒரு கஜேந்திரன் யானை பகவான கூக்குரலிட்டு அழைத்தா போலே திரௌபதி கூப்பிட்டாள். பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு தூண்ல தோன்றிவிட்டார். அதே போல கஜேந்திரன் கூப்பிட்டத்துக்கு ஓடி வந்து மடுக்கரையிலே குதித்து ரட்சித்தார். ஆனா திரௌபதி கூப்பிடச்சே மட்டும் வரல. வந்திருக்கலாம் இல்லையா? எந்த பக்தன் கூட்டாலும் வர்றது தானே அவர் வழக்கம். அவர் காத்துட்டே இருப்பார் போல் வைகுண்டத்திலேருந்து. ஆறானு கூப்பிடுவாளா, ஏன்னா கூப்பிட மாட்டேங்கிறோம். யாரானு கூப்பிட்டா உடனடியா அங்க போய் தோன்றிடுவோம்ங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கார். ஆனா இங்க திரௌபதி கூப்பிட்டும் வரலையே, என்ன காரணமா இருக்கணும்னு விசாரிச்சுக்கிறார். ஒருவேளை கண்ணன் மட்டும் அங்க வந்திருந்தான்னு வச்சுப்போம், பஞ்ச பாண்டவர்களுடைய தலை முதலில் வாங்கப்பட்டிருக்கும், பீஷ்ம துரோணாதிகளுடைய தலை முதலில் சீவப்பட்டிருக்கும். அப்புறம்தான் துரியோதனன் பக்கமே கண்ணன் திரும்பி இருப்பான். வந்த வேகத்துல சக்கரம் அப்பவே பிரயோகப்பட்டு பஞ்ச பாண்டவர்கள் தலையும் போய் பீஷ்ம துரோணாதிகள் தலையும் போயிருக்கும். அது அவனுக்கு எண்ணம் இல்லை. கூப்பிடுறதே திரௌபதி, அவள் கழுத்துல இருக்கிற மங்களசூத்திரம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை பாடே. வந்தவுடனே பஞ்சபாண்டவர்களை வெட்டுறதுக்காக நான் வரணும், இப்போ வரவே வேண்டாம் என்ன புடவைய மட்டும் அனுப்பிச்சு வச்சுட்டார் பெருமாள். ஆபத்துல உதவாம இருக்கல, உதவினான். ஆனா தான் நேர வந்து உதவவில்லை. ஏன் நேர வரலனால் இங்க நடந்தது ஒரு பெரிய குற்ற செயல்.
என்ன பீஷ்ம துரோணர்கள் எவ்வளவு விருத்தர்கள், எவ்வளவு தர்மம் தெரிஞ்சோம்னு பேசிக்கிறவா. அப்படி இருக்கிறவர்கள் வாய்ப்பொத்தி கொண்டு அமர்ந்திருந்தால் அது மத்த பேர் சட்டம் பேசின்னு இருக்கலாம், சாட்சி கூண்டு இருக்கலாம், தப்பிச்சுன்னு போடலாமே தவிர பெருமாள் அதை பார்த்துன்னு சும்மா இருக்க போறதில்லை. வந்த அடுத்த க்ஷணத்திலே சக்கராயுதத்தால தலை வாங்கியிருப்பார். விசாரணை எல்லாம் அவர்கிட்ட ஒத்துரும் பண்ண முடியாது, தலை போயிடுத்தேன், அப்புறம் எங்க விசாரம் பண்றது? அதனால முதல்ல தலை போன பிற்பாடு விசாரணை எங்கேயானு தொடங்குமா? அவர் வரல. சரி, தப்பு பீஷ்ம துரோணாதிகள் தர்மம் பேசியிருக்கணும், தர்மம் பேசல. பஞ்ச பாண்டவர்கள் தலை எதுக்கு போகணும்? ரொம்ப ஒரு மர்மமான பொருள் நிறைந்துள்ளது. என்னங்கிறத தெரிவிக்கிறேன். அதாவது இதுவரைக்கும் சொக்கட்டான்ல பணையம் வச்சு ஆடியாச்சு, அதுவே அவன் வச்சிருக்க கூடாது. திரௌபதியை வச்சதே தர்மசாஸ்திரப்படி தவறுதான். சரி வச்சுட்டான். அப்படியே க்ஷத்திரிய தர்மம் ராஜ தர்மம்னு ஏதானு வாதம் வச்சுடுறாள்னே வச்சுப்போமே. அப்படியே வைத்திருந்தாலும் அவ கூக்குரலிட்டு பகவன்னு கூப்பிடுற வரைக்கும் என் சொத்து நான் தோத்தேங்கிற எண்ணத்தோட இருந்திருக்கலாம். எப்ப சரணம்னு பெருமாளை கூக்குரலிட்டு ஒத்தி அழைத்து விட்டாளோ இனிமே அவள் ஆர் சொத்தும் அல்லள், அவள் நேரே கண்ணனுடைய சொத்து. அவள் சொத்துன்னு தெரிஞ்சவுடன் பகவானுடைய சொத்துக்கு எந்த ஆபத்து வந்தாலும் ஒரு பக்தன் உடனே ஓடி போய் காப்பாற்ற வேண்டும். அதை பண்ணாம அப்பவும் பஞ்சபாண்டவன் என்ன நினைச்சிருந்தான்? ஏன் சொத்து நான் தோத்ததுன்னு நினைச்சானே தவிர கண்ணனுடைய சொத்துன்னு அவன் நினைக்கவே இல்லையே. அந்த பக்தி இல்லாதவன் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை என்று கண்ணன் அப்போதே தலையை துண்டி திருப்பார். போனா போறது திரௌபதியினுடைய நன்மையை கருத்திலே கொண்டு கண்ணன் வராமலே இருந்தார்னு சொல்லுவோம். அதனாலே சாமான்யமா மேலெழுந்த வாரியா பார்த்தா தர்மம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா ஆழ்ந்த இடத்துலதான் தர்மத்தினுடைய உண்மையே மறைந்திருக்கும். இவர்கள் அப்பவே கத்திய உருவிக்கொண்டு இவள் கண்ணனை கூப்பிட்டுட்டா, இனிமே என் சொத்தல்ல உன் சொத்தல்ல நான் காப்பாத்திருப்பேன்னு மட்டும் அப்ப சொல்லியிருந்தா கண்ணன் அத்தனை ஆனந்தப்பட்டு அப்பவே மொத்தத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருப்பார். ஆனா அது நடக்கலையே. மகாபாரத கதை ஓடணும் இல்லையோ, அவருக்கு இத்தனை பேரை முடிச்சாகணும் இல்லையோ. அதனால அவரே கள்ள கண்ணனாக பண்ணி இருக்கலாம் என்ன பண்ணியிருக்கார் என்ன வச்சுக்க வேண்டியதான். ஆனாலே இது தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக பீஷ்மரும் பேசாமல் இருக்க, பஞ்சபாண்டவர்களும் பேசாமல் இருக்க, இது கண்டதுனாலதான் கண்ணன் வராமலே இருந்துட்டான்வர்கள். இன்னொரு கோணத்திலையும் அதை நாம பார்க்கலாம். கண்ணனுடைய நாமத்தினுடைய வைபவம் தெரியணும் இல்லையோ. அவர் வராவிட்டாலும் அவரை அழைத்தால் திருநாமம் நமக்கு நன்மை செய்யும். எல்லா இடத்துலையும் பகவான் இருப்பான்னு சொல்ல முடியாது. இப்ப பக்கத்துலதான் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா நாமம் நம்மோடைய இருக்கும் இல்லையோ. கேசவா, வன் புருஷோத்தமா, கிளர் சோதியாய் என்று எங்கிருந்தும் கூப்பிடலாம். ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேத்யாலாபினம் பிரதிபதம் குருமாம் முகுந்த. இருந்த விடத்திலேருந்து உன் திருநாமத்தை சொல்லும் பேற்ற கொடு பச்சமா மலபோல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் அச்சுவ பெருனும் வேண்டேன் அரங்கமான அகருளானே. உன் திருநாமத்தை சொல்லுகிற இன்பத்தை விட்டுட்டு நீ பரமபதமே மோட்சமே கொடுக்கறதா இருந்தாலும் வேண்டாம் என்று மறுத்தாருள்ளே தொண்டரடிப்புடி ஆழ்வார். நாமத்தினுடைய வைபவம் தெரியட்டும். இவ கிருஷ்ணான் அழைத்தாள், அழைத்த திருநாமத்துக்காகவே புடவை சுரந்துட்டான். அவன் வரணுங்கிற தேவையில்லை. நூத்தர் வெடிக்கை எழுதி வச்சார், அவர் வந்திருந்தா புடவை பறி போயிருக்கும். நல்ல வேளை அவர் வரல. ஏன்னா கண்ணன் வஸ்திராபகரணம்னு ஒரு சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீள். எல்லா கோபிமார்களும் புடவையை களைஞ்சு குளிக்கிறதுக்கு போயிருந்தா அதெல்லாத்தையும் பறிச்சுன்னு போய் இவர் மரத்து கடையில கட்டி வச்சுட்டார். கட்டி வச்சுட்டா இவ வெளியில எழுந்து வர்றதுக்கு முடியல, ஒரே வெட்கம். பெருமாள்கிட்ட குறுந்திடை கூறபணியாய் எனக்கு கொடுன்னு கேட்டா, என்ன சேவிங்கோ, எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுங்கோ, அப்பதான் இந்த புடவையை திருப்பி தருவேன்னா. அவ பார்த்தா நீ இருந்தாலே புடவை காணப்படுறது, ஆனா உன் திருநாமத்தை சொன்னா இல்லாத புடவையும் கிடைக்கிறது, அதனால உன்னை விட திருநாமமே மேல். என்னை இவர் பக்கத்தில் இருந்தா வஸ்திரத்தை திருடின்னு போயிடுறார், திருநாமத்தை சொன்னா எங்கிருந்தோ வஸ்திரம் கிடைக்கிறது. இதனால எது சரின்னு நீங்களே யோசிக்க வேண்டியதுதான். அவரை காட்டிலும் அவர் திருநாமத்துக்கு எப்போதும் பெருமை. அது சொல்லுவதற்காகவும் பெருமாள் வராமலே இருந்தார்னு கொள்ளலாம். எதுவா இருந்தாலும் முக்கிய காரணம் தர்மத்துக்கு புறம்பா பீஷ்மரும் துரோணரும் நடந்தது, பஞ்சபாண்டவர்கள் நடந்தது. துரியோதனாதிகள் லோபம், அதனால தப்பு பண்ணிட்டு இருக்க. அவா சண்டை அப்புறம் பார்த்துக்கலாம். தர்மம் தர்மம்னு பேர் வச்சுட்டு இருக்கிற இவா முதல்ல தர்மத்தின்படி நடக்க வேண்டாமோ, அது இல்லைங்கிறச்சவே கூடும். அதனாலே வெறும் சட்டத்தை பார்த்து மட்டும் தர்மம் இருக்காது. பெருமானுடைய திருவுள்ளத்துல எது இருக்கிறதோ அது தர்மம். அதை புரிந்து கொண்டு நீ திருத்தராஷ்டா நடக்கணும். இன்னைக்கு பதவி இருக்கு, சட்டம் கையில் இருக்குங்கிறதுக்காக 4 சட்ட ஆலோசகர்களை கூட்டு முடிச்சுடுறான்னு நினைக்கிற பாரு, தர்மம் அவ்வளவு தாழ்ந்து போயிடல. அது இருக்கிற நிலை தான் எப்போ இருக்கும். யாரையும் அதுதான் ஆட்சி செலுத்துமே தவிர நீ தர்மம் உன் கையில் இருக்குன்னு மட்டும் இருமாந்து விடாதே. என்ன நதே விருத்தா ஏன வதந்தி தர்மம் நாசௌ தர்மஹா யத்ரன சத்தியம் அஸ்தி என்று சொன்னார்.
அதுக்கப்புறம் பாபம் குர்வன் பாபகீர்த்தி பாபமேவ அஷ்ணுதே பலம் புண்ணியம் குர்வன் புண்ணியகீர்த்தி புண்ணியம் அத்தியந்தம் அஷ்ணுதே தஸ்மாத் பாபன்ன குர்வீத புருஷ சம்சிதவ்ரதாக பாபம் பிரஜாம் நாசயதி கிரியமானம் புனః. ஒருத்தன் பாவத்தை பண்ணா அந்த வாசனையால மறுபடியும் மறுபடியும் பாபத்தையே செய்ய தூண்டப்படுறான். நம்ம ஒன்ன சாப்பிட்டு பழகிறோம், அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த வேளையும் பழகிடுறோம். சொல்லு, கார்த்தால ஒன்று சாப்பிட்டு பழகிறோம், 10:30 மணிக்கு ஒன்று சாப்பிட்றோம், 3:30 மணிக்கு ஒன்று சாப்பிட்றோம், 6:30 மணிக்கு ஒன்று சாப்பிட்றோம், 9:30 மணிக்கு ஒன்று சாப்பிட்றோம்னா பழகிறது. அந்த வேலைக்கு பழகி போய்டுறது, அந்த பொருள் பழகி போய்டுறது, அது இல்லாட்டா முடிய மாட்டேங்கிறது. இதுக்கெல்லாம் வாசனைன்னு பேர். ஒன்னையே மறுபடியும் மறுபடியும் விடாம பண்ணி பழகிண்டா அந்த வாசனையால அதையே பண்றதுக்கு தூண்டப்படுறோம். இது ரொம்ப முக்கியமான வாசனை. எங்க தெரியுமா ஆரம்பிக்கிறது? இது நேற்றுக்கு சாப்பிட்டது, இன்னைக்கு சாப்பிட்றது, நாளைக்கு சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், பிறவி மாறி கூட வாசனை விடாது. எங்கே கற்கலாம்னால், இந்த பிறவிலே நான் தாயாரிடத்துல பிறந்து பால் குடிச்சிருக்கேன், அதுக்கப்புறமும் மாட்டு பால் குடிச்சிருக்கேன். அந்த பிறவி முடிஞ்சு போய் மறு பிறவி முதல்ல எடுக்கிறேன்னு இல்லையோ, அப்ப தாயினிடத்துல பாலை குடிக்கணும்னு ஆறு சொல்லி கொடுத்தார்கள். அப்ப தாயார் எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுப்பதே தவிர, பசிக்கிறதே பால் குடிக்கணுமே, இந்த பாலை சாப்பிட்டா வயத்துல பசி அடங்குமேங்கிறத யார் சொல்லி கொடுத்தா? இத்தனை ஜென்மமா என்கிட்ட இருக்கிற வாசனை. இதை பண்ணி 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 எனக்குள்ள ஒரு வாசனை வளர்ந்துருக்கோம் இல்லையோ, அதை அடுத்த பிறவி எடுத்த உடனே பழைய வாசனை வரும். இப்ப இந்த புஷ்ப மாலை இங்க இருக்கு, இதை ஒரு 2 மணி நாளையா இந்த இடத்துல வச்சிருக்கோம். நான் இப்ப எழுந்து போனப்புறம் இந்த மாலை எடுத்துட்டா கூட ஒரு 15-20 நிமிஷத்துக்கு இந்த இடத்துல வாசனை போகாது. அதே போலத்தான் பிறவிதோறும் நம்ம கிட்ட வாசனை. பழைய பிறவியில என்னென்ன பண்ணிருக்கோமோ அதன் வாசனை இப்ப வரும், நேர்த்திக்கு என்ன பண்ணிருக்கோமோ அதன் வாசனை இப்ப வரும். இந்த வாசனையை கழுவணுமே. என்ன வாசனை நல்ல வாசனையா இருந்துட்டுனா தேவையில்ல, அது துர்கந்தமா இருந்ததுன்னா, அது நறுமணமா இருந்துட்டா நல்லதா போயிடும். ஆனா அது தீய கந்தமாக இருந்ததுன்னா கழுவி ஆகணும். எப்படி கழுவலாம்னா பற்றற்ற தன்மையினாலதான் கழுவ முடியும். வைராக்கியம் இல்லாத படுத்துனா வாசனையை தொலைக்கவே முடியாது. ஆகையாலே ஒருத்தன் பாபச் செயலே பண்ணி பழக்கப்பட்டிருந்தா செய்யும் வாசனை ஏற்பட்டு பாபத்திலேயே தூண்டப்படுகிறான். ஆரும் தூண்டலை, அவன் வாசனை அவனை தூண்டுறது. ஒருத்தன் புண்ணியமே பண்ணி பழக்கப்பட்டிருந்தா அதே செயலில் தூண்டப்படுகிறான். நீ இப்போ பாப செயலில் தூண்டப்படாதே, நீ மேல மேல அந்த வாசனையால் அப்படியே போற. வாசனையை மாத்துறதுக்குத்தான் நான் இப்ப இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிருக்கேன். கேட்டுக்கொண்டாவது வாசனையை மாற்றி பாப மார்க்கத்திலிருந்து புண்ணியத்தின் வழிக்கு மாறிக்கொள்ளுவாய். நஷ்ட பிரஜா பாபமேவ நித்திய பாரத்வே ஆரபதே நரஹ புண்ணியம் பிரஜாம் வர்தயதி கிரியமானம் புனః. ஆக இந்த நிலையிலேருந்து அதுக்கு மார் நீ கண்ணில் இப்ப இருக்கிறத மட்டும் யோசிக்கிறிய தவிர அடுத்த பிறவிங்கிறது உன் கண்ணிலேயே படலையா திருத்தராஷ்டிரா. அதுக்கு ஒன்னே உதாகரித்து சொல்றார். திவசேனைவ தத்குர்யாத் ஏன ராத்திரௌ சுகம் வசேத் அஷ்டமாசேன தத்குர்யாத் ஏன வருஷாஹா சுகம் வசேத் பூர்வே வயசி தத்குர்யாத் ஏன விருத்தஹா சுகம் வசேத் யாவத் ஜீவேன தத்குர்யாத் ஏன பிரேத்ய சுகம் வசேத். இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இது 4 சேர்த்து சொல்றார். திவசேனைவ தத்குர்யாத் ஏன ராத்திரௌ சுகம் வசேத். ராத்திரி வேளையில சாப்பிட்டுட்டு சுகமா தூங்கணுங்கிறதுக்காக பகல் முழுக்க ஓடி ஆடி உழைக்கிறோம் இல்லையோ. பகல்ல உழைக்கிறோம், ராத்திரி சுகமா இருக்க. அதே போல எறும்புகள்லாம் 8 மாசம் உழைத்து நெல்லுமணியை சேர்த்து வச்சுக்கிறது இல்லையோ. மழை காலம் 4 மாசம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக. அப்ப வெயில் காலம் 8 மாசத்துல உழைச்சுக்கிறோம், 4 மாசம் நல்லதுக்காக. பகல் பொழுதுல உழைச்சுக்கிறோம், ராத்திரி வேளை நல்லதுக்காக. அதே போல இவன் கேட்கிறான், அப்ப அவ்வளவு நல்லத்துக்காக இந்த உலகத்துல என்ன பண்ணோம்ங்கிறான். ஒரு இடத்துல நன்னா இருக்கணும்னா இன்னொரு சமயத்துல உழைக்கிறோம்னு தெரியுது இல்லையோ. ராத்திரி நன்னா இருக்க பகல்ல உழைக்கிறோம், மழை காலத்துல நன்னா இருக்கிறதுக்கு வெயில் காலத்துல உழைக்கிறோம். அவ்வுலகத்துல வாழ்க்கை நன்னா இருக்கிறதுக்கு இவ்வுலகத்துல உழைக்கிறியான்னா என்ன செய்யணும்னு புரியாம தவிக்கிறோம். தர்மத்தின் வழி நடந்து புண்ணியத்தை சம்பாதித்து பாபத்தை தொலைக்க வேண்டும். இது ஒண்ணுதான் அவ்வுலகத்துக்கு நலன் பயக்கும். அதையும் புரிந்து கொள் ராஜன்னு. ஜீரணமன்னம் பிரசம்சந்தி பாரியாஞ்ச கத யௌவனாம் சூரம் விஜித சங்கிராமம் கதபாரம் தபஸ்வினம். ஒரு செயல் முடிந்த பிற்பாடும் அதை கொண்டாட வேண்டும். யாராரு செயல் முடிஞ்ச பிற்பாடும் கொண்டாடுவார்கள். ஜீரணம் அன்னம் பிரசம்சந்தி. ஒருத்தர் எனக்கு அன்னமிட்டான், சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டான்னு ஜெரிச்சு போச்சு. ஜெரிச்சு போன உடனே அன்னமிட்டவனை மறந்துள்ளாமா? ஏன்னா அதான் ஜெரிச்சு போயிடுச்சே, அது எனக்குள்ள இல்லையோ இல்லையோ. ஜெரிச்சு போயிடுத்துங்கிறதுக்காக ஒருத்தனை மறந்துட முடியாது, பின்பும் கொண்டாட வேண்டும். பாரியாஞ்ச கத யௌவனாம். இளமப்படுத்துங்கிறதுக்காக கைப்பிடித்த மனைவியை மறந்துட முடியுமா? அவள் இளமையோடு இருந்தாலும் சரி, முதியவளாக இருந்தாலும் சரி, அவள் என் மனைவி மனைவிதான்.
சூரம் விஜித சங்கிராமம். ஒருத்தர் ரொம்ப சூரனா இருந்து அப்பப்ப நமக்காக நிறைய ஜெயிச்சு கொடுப்பார். இப்ப வயசாயிடுத்துன்னு வச்சுங்கோ, அவர் சூரன் இல்லையே நாம எழுந்துட முடியுமா? என்னைக்கா இருந்தாலும் இப்ப தேசிய நம்முடைய சுதந்திரத்துக்காக போராடி இருக்கா. சுதந்திர போராட்ட வீரர்கள்னு இன்னைக்கு ஒரு மதிப்பு வச்சிருக்கோம் இல்லையோ? ஆமா சுவாமி, 60வது வயசே ஆயிடுச்சு, இன்னும் என்ன சுதந்திர போராட்ட வீரர்கள் கேட்க முடியுமா? என்னைக்கா இருந்தாலும் அவர்களை போற்றித்தான் தீர வேண்டும். என்னைக்கு இளம போனாலும் சரி, கணவனோ மனைவியோ போற்றித்தான் தீர வேண்டும். அன்னம் ஜீரணிச்சு போனாலும் இட்டவனையும் அன்னத்தையும் போற்றித்தான் தீர வேண்டும். அதனால நடந்ததை மறந்து விடாதே. இந்த பாண்டவர்கள் உன்னிடத்துல எத்தனை அன்பு பாசத்தோட இருந்தா, இப்ப திடீர்னு இந்த நாட்டுக்காக பூமிக்காக அதை அத்தனையும் மறந்துட்டியே. உன்னை பெரியப்பன் உன் மடியில எவ்வளவு விளையாடி இருப்பார்கள், நீ அவர்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருப்பே, இத்தனையுமா மறந்து போச்சு? அவர்களுக்கு நீதானே சோறு ஊட்டினாய், அதுவுமா மறந்து போச்சு? அது அத்தனையும் தர்மபுத்திரன் மறக்கலே. திருத்தராஷ்டிராவும் மனசுல ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும், அவனும் க்ஷத்திரியன் தானே, இவ இத்தனை கஷ்டப்படுத்தினா அவன் எதிர்த்து கொண்டுட்டு போறதானே அப்படின்னு திருத்தராஷ்டிரன் நினைத்தான். தர்மபுத்திரன் சக்தி இல்லாதனால பண்ணலே, உன்னிடத்துல பக்தி இருக்கிறதுனால பொறுத்துன்னு போயிட்டு இருக்கானே தவிர, அவன் பக்தியை நீ கையாலாகத்தனமாக கணக்கு போடுகிறாய், செய்யாதே. நீ இட்ட அன்னத்தை அவன் மறக்கலே, ஆனா அவன் காட்டின பக்தியை நீ மறந்து போனாய். எதை மறக்கணும் மறக்க கூடாதுன்னு ஒன்று திருத்தராஷ்டிரா. இட்ட அன்னத்தை மறக்காதே, காட்டின பக்தியை மறக்காதே. ராமனை பத்தி வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார், ஒரு நிமிஷம் யார் தனக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் நஸ்மரத் அபகாரானாம், எவன் தீயது பண்ணியிருந்தாலும் அப்பவே மறந்து போடுவனும். யாரு சின்ன நல்லது பண்ணியிருந்தாலும் வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சுப்பனான். இது ராமச்சந்திரனுக்கே இருந்த தனிச்சிறப்பு. அந்த காலம் இது அடுத்து துவாபர யுகம் இல்லையோ, அந்த காலத்துக்குள்ளே மாறி போச்சு. நாம் இருக்கிறது இப்ப கலிகாலம். இது திரேதா யுகத்திலேருந்து துவாபர யுகத்துக்குள்ளே இத்தனை மாறுதல்னா, துவாபர யுகத்திலேருந்து கலிகாலத்துக்குள்ள எத்தனை மாறி போயிடும்? இருந்தாலும் நாம தான் பிரயத்தனப்பட வேண்டும். தனேன அதர்ம லப்தேன யச்சித்ரம் அபிதீயதே அசம்ருதம் தத்பவதி ததஹ அந்யத், அதாவது ததோன்யதவதீர்யதே. ஒருத்தர் தப்பு பண்றார், ஆனா அந்த தவறை எப்படியானும் மறைச்சுண்டாகணும். அதற்காக என்ன செய்யறாரா, அதர்மத்தின் வழி சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு தான் பண்ணின குற்றத்தை ஒத்த மறைச்சுக்கிறான்னு வச்சுப்போம். இது ரொம்ப சுலபம். நீ இந்த தப்பு பண்ணியங்கிறதுக்காக பிடிச்ச உடனே ஆஸ்பத்திரியில் போய் படுத்துன்னு இல்லையோ, இங்கதான் ஆரம்பமே. இவர்தான் பெரிய குற்றம் பண்ணிருப்பார், அதுக்காக கைது பண்ணி சிறைச்சாலை கூட்டின்னு போறச்சேவே அவருக்கு மட்டும் நெஞ்சு வலி வரும். அது ஏன் வந்தது நமக்கு தெரியவே தெரியாது. இல்லாத வியாதி எல்லாம் அப்பதான் அவருக்கு வரும். அவர் நேர போய் உடனே மருத்துவமனையில படுத்து விடுவார். அப்போ தனக்கு இருக்கிற பணபலத்தை வைத்து குற்றத்தை மறைச்சுக்கு பார்த்தானோ இல்லையோ, இது சரியா தவறாங்கிறதான் கேள்வி. இல்ல திருத்தராஷ்டிரா, அது மேலும் ஒரு தவறு. நீ முதல்ல பண்ண தவறே தேவலை, இப்ப 2வது தவறு பண்ற பாரு, இத தர்ம பார்த்துட்டே இருக்காது. அப்ப முதல்ல ஒரு பாபம், அந்த பாபத்தை மறைக்கிறதுக்காக உன் பதவியும் பணத்தையும் பயன்படுத்துகிறாய், மறுபடியும் மற்றொரு பாபத்தை சேர்த்து கொள்ளுகிறாய். அவர்களை 13 வருஷம் அனுப்பிச்சதே உன் தப்பு. லாக்ஷா கிரகத்துல தீயிடும் போது பார்த்துன்றதே தப்பு. திரௌபதி அவமானப்படுத்தும் போது பார்த்துன்றதே தப்பு. இந்த இத்தனை தப்பையும் மறைச்சுக்கிறதுக்காக இப்ப ராஜ்யத்தை பிரிக்க மாட்டேன்னு உன் பதவியை உபயோகப்படுத்தி ஒரு தப்பு பண்ற பார், இது இன்னும் பெரிய தவறு நீ சம்பாதிச்சு போறே. இந்த பாபம் உண்மை வெறுமனே விடாது என்று சொன்னான். ரிஷீணாஞ்ச நதீனாஞ்ச குலானாஞ்ச மகாத்மனாம் பிரபவோ நாதி கந்தவ்யா ஸ்திரீணாம் துஷ்சரிதஸ்ய. இந்த 3 பேருக்கு மூலம் தெரியாது. ரிஷிகளுக்கு மூலம் தெரியாது, நதிகளுக்கு மூலம் தெரியாது, நம் குலத்தினுடைய மூலம் தெரியாது. நாதிகந்தவ்யா ஸ்திரீணாம் துஷ்சரிதஸ்ய. ஒரு ஸ்திரீ கெட்டு போய்விட்டால் குடும்பம் கெட்டதினால் அவள் ஏன் கெட்டாள்ங்கிறதுக்கு மூலம் தெரியவே தெரியாது. இதுவரைக்கும் புரிந்து கொள் திருத்தராஷ்டிரா. அதோடைய தர்மத்துக்கு மற்றொன்னு சொல்லுவார்கள். சுவர்ண புஷ்பாம் பிருத்திவீம் சின்வந்தி புருஷாஸ்திரய சூரஸ்ய கிருதவித்யஸ்ய யஸ்ச ஜானாதி சேவித்தும். யாரொருத்தன் மற்ற பேருக்கு தொண்டு புரிவதையும் கல்வி கேள்விகளிலேயும் தைரியம் சூரத்தனத்தையும் இந்த 3ஐயும் கை கொண்டிருக்கிறானோ அவன் பூமி என்னும் அழகிய கொடியிலிருந்து தங்கத் தாமரைகளை பறித்து கொண்டு சந்தோஷப்படுகிறான். பூமி பிராட்டி அவனுக்கு என்ன நல்லதையும் பண்ணுவலாம். யாரொருத்தன் கல்வி கேள்விகளில் சிறந்து நல்ல தைரியசாலியா சூரனா பெறத்தியாருக்கு தொண்டு புரிவது நலம்னு தெரிஞ்சு வச்சிருக்கானோ அவனுக்கு பூமி எல்லா நன்மைகளையும் செய்வள். அந்த பூமியினிடத்திலே நீ அபச்சாரப்பட பார்க்கிறாய். இந்த பூமி உன் பிள்ளைகள்கிட்ட இருக்கிறத விட பாண்டுபுத்திரர்களிடத்துல நலமாக இருக்கும். துரியோதனேத சகுனௌ மூடே துச்சாசனே ததா கர்ணே ஐஸ்வர்யமாதாய கதந்தம் பூதிமிச்சசி.
இந்த மூடன் கர்ணனிடத்திலையும் இந்த துஷ்ட சகுனியினிடத்திலையும் இந்த துஷ்ட பிள்ளை துச்சாசனிடத்திலையும் ராஜ்யத்தை கொடுத்துட்டு அது நன்னா இருக்கும்னு வேற நீ எதிர்பார்க்கிற பார். உன்னை என்ன கோஷ்டியில சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. இவர்களிடத்துல இந்த பூமி ஒழுங்கா இருக்கவே போறதில்லை. சர்வைகி குணைகி உபேதாஸ்து பாண்டவாகா பரதர்ஷப பித்ருவத்வை வர்த்தந்தே தேஷு வர்த்தஸ்வ புத்திரவத். அவன் உன்னிடத்திலே பிதாவை போல பக்தி செலுத்திவிட்டான். இப்ப உன்முறை நீ அவனை பிள்ளைய போல அவனிடத்துல ஸ்நேகம் காட்டி ராஜ்யத்தை ஒப்படைத்து விடு. அவன் செய்ய வேண்டியதை செய்தான். நியாயமா சிறுவர்கள் செய்ய வேண்டியதை செய்யாத்தா கூட வயசானவர்கள் தாங்க நடக்கிறபடி நடந்துக்கணும். ஆனா திருத்தராஷ்டிரா ஓம் விஷயத்துல பாத்தியா, அவன் சின்னவன் அவன் ஒழுங்கா நடந்துட்டான். ஆனா வயசான நீ ஒழுங்காக உன் பங்க செய்ய வேண்டாமோ? அநேகமா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னுவா. இங்க மாறி போச்சு. இப்ப பெத்த மனம் கல்லா இருக்கு, பிள்ளை மனம் தான் பித்தா இருக்கு. அவனிடத்துல இருக்கிற பக்தியினாலே விரோதிக்காமல் துரியோதனாதிகளை துன்புறுத்தாமல் இத்தனை நாளும் நேர்ம தவறாத வாழ்ந்திருக்கா. அதை பார்த்து அவர்களிடத்திலே ஸ்நேகத்தை செலுத்து. இவ்விஷயத்திலே தத்தாத்திரேயர் சொன்னத்தை உனக்கு இப்ப சொல்றேன். என்ன அடுத்தது 36வது அத்தியாயத்தாலே சில மர்மமான கருத்துக்கள் ரொம்ப சூக்ஷ்மமா சுருக்கமா சொல்லியிருக்கார். அதை மட்டும் பார்ப்போம். தத்தாத்திரேயரோட சாத்திய தேவதைகள் இருந்தார்கள். தத்தாத்திரேயர் ஹம்ச வடிவத்துல பறந்துட்டு இருக்கார். பக்கத்துல இருக்கிற சாத்திய தேவதைகள்லாம் தத்தாத்திரேயரை பார்த்து கேட்டது, அவர்களுக்கு உபதேசித்தது. அதை இந்த கட்டத்துல உனக்கு சொல்றது சரியா இருக்கும். ஆனால் அந்த உபதேசத்தை சொல்லுகிறேன். விதுரர் நல்லது சொல்லிட்டு இருப்பார். ஆனா அப்பப்போ அவர்கள் பேசின்றதை உனக்கு சொல்றேன், இவர்கள் பேசின்றதை உனக்கு சொல்றேன்னுவா. ஏன் சுவாமி நீரா சொல்ல மாட்டீரா? இது என்ன அவா பேசினது சொல்றது இவா பேசினதுன்னா? பெரியோர்கள் பேசினதை சொன்னாதான் எடுபடும். நானா எதையானு சொல்லிருந்தேன்னா அபத்தமா தான் இருக்கும், ஒன்னும் உருப்படியாவே இருக்காது. அதனால அவர்கள் சொன்னதை திரும்பி சொன்னாலே போரும். புதுசா நாம ஒண்ணு கற்பனை பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்க இந்த உபன்யாசத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இவா சொன்னார்கள் அவா சொன்னார்கள் அவா சொன்னார்கள். சுவாமி நீர் என்ன சொல்றீர்? அவா சொல்றா இவா சொல்றான்னே கேட்டுட்டீர்னா உமக்குன்னு அபிப்பிராயமே கிடையாதன்னா. அவர்கள் அபிப்பிராயம்தான் நம் அபிப்பிராயம். பெரியோர்கள் எது எழுதி வைத்தார்களோ ஆக ஓராண்வழி சம்பிரதாயத்திலே கேட்டு தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லாமல் பெரியோர்கள் சொன்னதை திரும்ப சொல்ல வேண்டும். சரந்தம் ஹம்சரூபேண மகர்ஷி சம்ஸ்ருத விரதம் சாத்தியா தேவாஹா மகாப்ராஜ்யம் பர்யபிருச்சந்த வைபுரா. ஹம்ச பறவையை பார்த்து மற்ற பேர்லாம் கேட்கிறார்கள். அதுக்கு இப்ப ஹம்சம் பதில் சொல்றதாம். ஆகுஷ்யமானோ ஆக்ருஷ்யமானஹ ந குரோஷேன் மன்யுரேவ திதிக்ஷதஹ ஆக்ரோஷ்டாரம் நிர்தஹதி சுகிருதம் சாஸ்ய விந்ததி. ஒருத்தர் சபையில இருக்கிறச்சே கோபத்தோட வெய்ய ஆரம்பிக்கிறார். அவன் வையும் போது திரும்ப அவனை திட்டி விடாதே, வையவே வையாதே. என்னை யார் ஒருத்தன் நீ தர்மத்தில் இருக்கிறச்சே உன்னை வையிறானோ அப்போது உன் பாபம் அத்தனை அவனுக்கு போயிடுறது, அவன் புண்ணியம் அத்தனை உன்னிடத்துல வரும். இப்ப நீ அவனை பார்த்து ரொம்ப சிரிச்சுட்டே பதில் சொல்லணும். எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கே நன்றி. அந்த மாதிரி சொல்றதுக்கு மனசு வருமானா வரணும். நியாயத்தை புரிஞ்சுனுட்டோம் உண்மையை புரிஞ்சுனுட்டோம்னா மனசு வரும். நீ எத்தனைக்கெத்தனை வசவு பாடுறானோ எத்தனைக்கெத்தனை நான் வசவுக்கு பதில் வசவு பாடாம இருக்கேனோ அத்தனைக்கத்தனை என் பாவம்லாம் அவன்கிட்ட போயிடும், அவன் புண்ணியம்லாம் என்கிட்ட வரும். சாதுரியமா இருக்கிறவன் பேசாம இருந்து சம்பாதிச்சுன்னு பட மாட்டானா? ஆனா நம்மளால ஏன் அது முடியறதில்லை? அந்த நிமிஷத்துல திரும்பி வைக்கணும். இது ஒண்ணுலதான் நமக்கு ஆசை இருக்கே தவிர இந்த விஷவை கொஞ்சம் நிதானப்பட்டுட்டியானால் நீடித்து புண்ணியத்தை சம்பாதிக்கலாம்னா தோண மாட்டேங்கிறது. ஏன்னா திருஷ்டம் கண்டபடும், அதிருஷ்டம் கண்டபடாது. நாளை புண்ணியம் சேர்றதுங்கிறது மட்டும் கையில ஒரு பைய எல்லாருக்கும் கொடுத்து நீ இப்படி நடந்தினா இந்தா ஒரு புண்ணியம் அப்படின்னு எல்லாரும் கண்ணுக்கு நேரம் போட ஆரம்பிக்கட்டும். எல்லாருமே புண்ணிய மார்க்கத்துக்கு வந்துருவோம். ஒருத்தரும் பாவம் பண்ணவே மாட்டோம். ஆனா கண்ணுக்கு நேரம் போட மாட்டேங்கிறாள் இல்லையா? அரிசி பருப்புன்னா கண்ணுக்கு நேரம் போடுறான். ஆனா பாவ புண்ணியம்னா எங்கேயோ தானே கணக்குல எழுதி விடுறான். அதனாலதான் அதுல நமக்கு நம்பிக்கை வர்றதில்லை. எப்ப தேகத்தை காட்டிலும் ஆத்மா இருக்கான்ங்கிறத நிச்சயமா நம்புறமோ அப்ப கண்ணுக்கு படாத பல விஷயங்களையும் நான் நம்பித்தான் தீர வேண்டும். நான் கண்ணால பார்க்கலேங்கிறதுக்காக உலகத்துல எத்தனையோ பொய்யாயிடாது. எனக்கு நம்ம என்ன எல்லா இடத்தையும் பார்த்திருக்கோமா? லோகத்திலே எல்லா உண்மைகளும் நமக்கு தெரியுமா? நமக்கு அறிந்த வரைக்கும் தான் ஒத்துக்கணும். நாள் லோகத்துல பலதை நாம ஒத்துக்கவே மாட்டோம். ஆக தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறேன்னு ஒத்துக்கிறோம் இல்லையோ? அப்ப இந்த பாப புண்ணியங்கள் நம்மை நல்வழிப்படுத்தும் தீய வழிப்படுத்தும்னு ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆக்ரோஷ்டாரம் நிர்தகதி சுகிருதம் சாஸ்திய விந்ததி. யார் ஒருத்தன் வசவு பாடுறானோ அவன் அதுவே நெருப்பா கொன்னுடும். யார் பொறுமை காத்தானோ அவனுக்கு அந்த நெருப்பே நன்மை செய்யும். மேலே சொல்லுகிறார், யதி சந்தம் அதாவது பரச்சேதேனம் அபிவித்தேத பாணைர் பிருஷம் சுதீக்ஷ்ணைர் அனல அனல
அர்க்க தீப்தைஹி ச வித்யமானோப்யதிதஹ்யமானஹ வித்யாத் கவிஹி சுகிருதம் மே ததாதி. ஒருத்தர் கூறிய அம்புகளைப் போலே மற்றொருத்தர் வார்த்தையால தொலைக்கிறார், ஆனாலும் ஒருத்தன் பொறுத்துக்கிறான்னு வச்சுப்போம். பராசர பட்டர்னு குரத்தாழ்வானுடைய குமார் இருந்தார். அவர் நித்தியம் காலக்ஷேபம் பண்ணுவார், உபன்யாசம் சொல்லுவார். அன்னைக்கு ஒரு நாள் உபன்யாசம் முடிய போறது, யாரோ தனங்கேருந்து அவருக்கு பிடிக்காத எழுந்திருந்து வசவு பாடி தீத்தான். நீர் என்ன சொன்னீர், இப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு என்னென்னோண்டோ வசவு பாடினார். அவனை கிட்டக்க கூட்டு தான் போத்து இந்த ஷால்வையை கேட்டி தான் தோடா போட்டுந்தார், மோதிரம் போண்டார், சங்கிலி போண்டார், அதெல்லாத்தையும் கேட்டி இந்த அவனு பரிசு அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டார். இவருக்கு வேண்டியவா நிறைய பேர் இருந்தாலும் இல்லையோ, அவா நினைச்சிருந்தா இந்த மர்மம் இத்தனை நாள் தெரியாத படுத்து வெஷாத்தான் சம்பாவனை கிடைக்கும்னு அன்னைக்கே தெரிஞ்சிருந்ததுன்னா இவர் எப்போ வெஷி வாழ்ந்து போயிருக்கலாமேன்னு அவளுக்கு குறுகுறுப்பு. பட்டரை கேட்டா, என்னத்துக்கு அவனுக்கு சம்பாவனை பண்ணீர்? நான் நித்தியம் 2 காரியம் பண்ணணும். பகவானுடைய குணத்தை வாயார பாடணும், என்னுடைய தோஷங்களை வாயார சொல்லிக்கணும். இது ரெண்டுமே ஒத்தொத்தரும் செய்ய வேண்டியது. எனக்கு அவன் குணத்தை பாடி முடிக்கிறதுக்கே 24 மணி நேரம் ஆயிடுறது. அதனால 2வது கடமையை நான் ஆற்றாமலே வச்சிருந்தேன். அந்த கடமை தவறினது எனக்காக அவன் பண்ணி கொடுத்தான் இல்லையோ, அதுக்கு தான் இப்ப சம்பாவனை பண்ணேன். என்ன நான் பண்ண விட்டது அவர் பண்ணாரே, என் தோஷத்தை நான் சொல்லிட்டு இருக்கணும், நான் சொல்ல முடியல, பொழுது இல்லை. பெருமாள் குணத்தை சொல்றதுக்கே பொழுது போற மாட்டேங்கிறது. அதனால எனக்காக என் செயலை செய்தான்னு சொன்னால் அப்ப நட்சத்திர நமக்கும் வைராக்கியம் வந்துடுத்து அப்படின்னு அர்த்தம் பட்டருக்கு வரும். நமக்கு வந்துட போறதா அவ்வளவு சுலபத்திலே. அதனால கடைசி பட்சம் இவ்வளவு தூரம்லாம் கூட நல்லெண்ண வர வேண்டாம். வெச்சுண்டே இருக்கார் ஒருத்தர்னா ஆக்ரோஷமா திரும்ப வெய்யத்தையான்னு தவிர்த்துக்கணும். ஆட்டமே வெய்யட்டுமே. இப்ப நேர ஒருத்தர் நம்மளை பார்த்து இப்படி ஒரு அம்பை விடுறார், நகர்ந்துட்டோம், எங்கேயோ போறது, நகர்ந்துட்டு தப்பிச்சோன்னு சந்தோஷப்படுவோம் இல்லையோ. இந்த சொற்களையும் அம்பாட்டம் தான் எடுத்துக்கணும். அது நம்ம இடத்துல வேகமா அம்பாட்டம் வருதுன்னா நாம திரும்ப பேசணும்னா சண்டைக்கு தயாராயிட்டோம்னு அர்த்தம். அப்ப நம்ம முகத்தை நகத்தின்னு தப்பிச்சுக்கல, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட போறோம். ஆரம்பிச்சுட்டா எத்தனை நாள் போடணும்னு நமக்கு தெரியாது. அதே பதிலுக்கு வசவு பாடாது இருந்துட்டோம், அப்ப நகர்ந்துண்டு திருப்தியா சண்டையை தவிர்த்துட்டோம்னு அர்த்தம். மட்டையடி ஆட்டம் ஆடுற மூலியம் 11 பேர் ஒரு பக்கத்துக்கு, ஒரு 2 பேர், ஒருத்தர் வந்து பந்த போட போறார், ஒருத்தர் 2 மட்டையை கையில பிடிச்சிருக்கார், அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர், அவருக்கு பின்னாடி இந்த 3 குச்சிக்கு நடுவில் பின்னாடி பிடிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் காத்துட்டு இருக்கார். இதிலே சில விதிமுறைகள் உண்டு. எந்த பந்து வந்தாலும் ஓங்கி 4க்கு தான் அடிக்கணும்னு அடிச்சிருந்தா பிடிச்சுன்னு போடுவோம். 10 பந்துக்கு மேலே இவன் நிற்கவே முடியாது. எந்த பந்தை விட்டுடணும்னு தெரியணும், எந்த பந்தை அடிக்கணும்னு தெரியணும். அது இந்த தலைக்கு மேல பந்து வீசுவாடும் இல்லையோ, எங்கேயான மட்டையை கொண்டு போய் அதுல வச்சோம், கண்டிப்பா பந்து அதுல பட்டு கைக்கு போயே சேர்ந்துரும். இந்த தலைக்கு மேலையும் வலது குச்சிக்கு நேர வர்ற பந்தையும் எப்படி விடுறதுக்கு எவனுக்கு தெரியறதோ அவன் தான் சிறந்த ஆட்டக்காரன். அதே போல ஒருத்தர் நம்மளை வைய வராருன்னு வச்சுங்க, எதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு தெரியணும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருந்தா சாமர்த்தியக்காரன் அர்த்தம் அல்ல. மௌனமா இருந்து ஜெயிக்கிறதுக்கு எத்தனை சந்தர்ப்பம் உண்டு. அதனால அப்பப்ப மௌனத்தை பழக்கமும் படுத்திக்கணும். பேசி பேசி பேசியே காலத்தை கழிச்சிருந்தோம்னா பேச வேண்டிய இடத்துல பேசணும். கண்ட இடத்துலையும் பேசியிருந்தோம்னு வச்சுங்க, இவருக்கு இதே வேலை, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் குறுக்கு குறுக்கு பேசிட்டே இருப்ப, நமக்கு மதிப்பே கிடைக்காது போடும். குறைச்சலா பேச பேச உலகம் மதிக்கும். தலையை ஆட்டிண்டு பேசாம இருந்து விட்டீங்கன்னா உலகம் மதிக்கும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஒருத்தரை பார்த்தோம், பார்த்தோன்னு குடும்பம் யாரு, தாயாரு, தந்தை யாரு, இவாரா அவாரா, பார்த்தவா எல்லாரும் இது இத்தனையும் கேட்டுட்டு தான் நம்ம காரியம் நடத்தணும்னா வாழ்க்கை ஓடவே ஓடாது. அவர் ஆரோ அவர், நாரோ நான், என் காரியத்தை பார்க்கறதுக்கே எனக்கு பொழுது போக மாட்டேங்கிறது. அதனால இருப்பதற்குள் மௌனத்தை சாதித்து ரகசியமா அர்த்தங்களை பண்ணிட்டு போனோம்னா வாழ்க்கையை ரசிக்கும். இன்னார் இணையார்னு சில பேர் பந்துக்களை பத்தி பேசியே காலத்திடுவா. இது நாத்தனாருக்கு, ஓரகத்திக்கு, மருமாளுக்கு, மாமியாருக்கு, இன்னாருக்கு, இன்னார்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அதுவும் நம்ம பேசிட்டு இருக்கிறச்சே அவ இதை தெரிஞ்சுட்டா தான் விடுவேன்வா. நம்ம எவ்வளவு தூரம் பிரயத்தனப்படுறது. எத்தனை பேருடைய ஓர்படிக்கு, நாத்தனாருக்கு, மாமியாருக்கு, மச்சினாரு நம்மால தெரிஞ்சுக்க முடியுமா? போற ஒத்தொத்த இடத்துல இத்தனையும் சொல்லிட்டுக்கானே சில பேருக்கு ஆசை. இந்த உறவத்தனை சொல்லத்தினால எந்த லாபமும் இல்லை. அதை விட அவர் எந்த புஸ்தகத்தை படிச்சிருந்தான்னு சொல்லியிருந்தா பிரயோஜனமான உண்டு. நானும் 2 தெரிஞ்சுக்கலாம், அவர்கள் 2 தெரிஞ்சுக்கலாம். ஆகையால் மௌனம் காக்க வேண்டிய இடத்தில் காத்து தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து விட வேண்டும். அதுவும் ஒருத்தர் வசவு பாடுறாருன்னா திருப்பி வைவதுங்கிறத வைத்தே கொள்ளக்கூடாது. அவ்யாகிருதம் வியாகிருதாச்சிரேயா ஆகு. சத்தியம் வதேது வியாகிருதம் தத் த்விதீயம், பிரியம் வதேது வியாகிருதம் தத் திருத்தீயம், தர்மம் வதேது வியாகிருதம் தத் சதுர்த்தம். எதை காட்டிலும் எதது வசந்ததுன்னு தெரிவிக்கிறார். எல்லாத்த விட பேசாமல் இருக்கிறது வசந்தது. ஆனா பேச வேண்டியது வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, அதுதான் சொல்றார். அப்படி பேசாம இருக்க முடியல, பேசணும் அப்படின்னா பேசுவதிலே உண்மை பேசுவது உயர்ந்தது. உண்மையை பேசலாமான்னா
பிரியமானதை பேசுவது உயர்ந்தது. பிரியமானதை பேசலாமான்னா தர்மத்தை பேசுவது உயர்ந்தது, பேசாதது உயர்ந்தது. பேச வேண்டும்ங்கிற நிர்பந்தம் வந்தால் உண்மை பேசு. உண்மையா மட்டும் இருந்தா போராது, சத்தியம் பூதஹிதம் புரோக்தம். சத்தியம்னாலே பூதத்தினுடைய ஹிதத்துக்காக, ஜீவராசிகளுடைய நன்மைக்காக பேசப்பட்டிருக்கணும். பிரியத்தை பேசு. பிரியமா இருக்கணுங்கிறதுக்காக அதர்மத்தை சொல்லிடாதே. உனக்கு பிரியமா இருக்கணும்னு இந்த பீஷ்மனும் துரோணரும் பேசாம இருந்தார் பார், அது ஒரு நாளும் தர்மம் ஆயிடாது. பிரியமா இருந்தாலும் சரி, அப்பிரியமா இருந்தாலும் சரி, தர்மத்தை தான் பேச வேண்டும் என்று பேச்சுக்குண்டான இலக்கணத்தை எடுத்துரைத்தார். இனி மேலும் அந்த தத்தாத்திரேயர் என்ன உபதேசிக்கிறார்னு சொல்லுகிறார். பாவமிச்சதி சர்வஸ்ய நாபாவே குருதே மனஹ சத்யவாதி மிருதுர்தாந்தஹ யஸ்ஸ உத்தம புருஷஹ. இவன் தான் புருஷர்களுக்குள்ள உத்தமன், ஆத்மாக்களுக்குள்ள மிகச்சிறந்தவன். பாவமிச்சதி சர்வஸ்ய, லோகத்துல மொத்த பேரும் மங்களமா இருக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த எண்ணத்தை நாம வளர்த்து விட்டோமா? பாட்டு சொல்லச்சே மட்டும் பல்லாண்டு பல்லாண்டு சொல்லி முடிக்கும் போது அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, இப்படின்னு அண்ணா பிரார்த்திச்சிருவோம். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, இது நம்முடைய பிரார்த்தனை. நம்ம இந்து தர்மம் சனாதன தர்மம்னாலே எப்பவும் எல்லாரும் வாழணும்னு பிரார்த்திச்சுப்போம். இது நம்முடைய பிரார்த்தனையில எப்பவும் இப்படிதான் இருக்கும். ஆனா வேற சில மதங்கள்லாம் இருக்கு, என்னுடைய இன்றைய ரொட்டி துண்டை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிற மதங்கள்லாம் இருக்கு. அது அவாவா ரொட்டியை மட்டும் வாங்கிப்பா. ஆனா நம்ம மதம் அப்படி அல்ல, மொத்த பேருக்கு ரொட்டி கிடக்கணும்னு கேட்கறது தான் நம்முடைய மதம். அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ. நான் மட்டும் வாழ முடியுமா? ஒரு பங்களா தீப்பிடிச்சுன்னு எரியரிச்சே, நான் உட்காண்டு இருக்கிற உள்ளு ஒழுங்கா இருக்குன்னா 5 நிமிஷம் ஆகும் என் உள்ளுக்கு தீ பிடிக்கிறது. மற்ற எல்லாம் பிடிச்சிருந்தாச்சு, அங்க பிடிச்சிருந்த தீ கிருகிருன்னு பரவி என் உள்ளுக்கு வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? அதனால மொத்த பேரும் மங்களமா இருக்கணும் நினைச்சாதான் நாமும் மங்களமா இருப்போம். இது நாம் மட்டும் மங்களமா இருக்கணும்னு நினைக்க முடியுமா? எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சாதான் நமக்கு கிடைக்கும். ஆகாசம் தனியா என் வீட்டு மொட்டை மாடியில வந்து ஒரு மேகத்தை அனுப்பிச்சு, இந்தாரம் உம்ம வீட்டு கணத்துக்கு மட்டும் ஜலம் வச்சுக்கும் அப்படின்னு எனக்கா கொடுத்துட்டு போகும்? பெய்யணும்னா எல்லாருக்கும் தான் பெய்யும். மொத்த பேருக்கு தண்ணீர் கிடைச்சாதான் எனக்கு. வேணும்னா எங்க இருந்தாலும் காசு கொடுத்து தண்ணி கொண்டு கொட்டி வேணா வச்சுக்கலாமே தவிர, யாருக்கா இருந்தாலும் அதே தண்ணீர் அப்படித்தான் கட்டும். அதனால மங்களத்தை நினைத்து ஒருத்தன் வாழ வேண்டும். நாபாவே குருதே மனஹா, அமங்களத்தை நினைக்கவே கூடாது. ஒருத்தரை பத்தி அது யாராவனா இருக்கட்டும், நம்முடைய விரோதியா கூட இருக்கட்டும், அவனுக்கு இந்த கஷ்டம் வந்துடட்டமே நாம நினைக்கவே கூடாது. ஒருத்தர் நம்மளை அடிக்கிறதுக்கே கை ஓங்கிட்டு வரார், ஆனா அவரை பத்தி கூட இவர் குடும்ப நாசமாயிடட்டும், இவருக்கு ஒன்னும் தெரியாத போயிட்டோம், கைகால் விளங்காத போகட்டும்னு எந்த நினைவுமே கூடாது. ஒரு அமங்கலத்தை நம்ம மனசு நினைச்சோம்னா அது அப்படியே ஒரு சித்திரத்தையும் வாசனையும் நம்ம மனசுல விட்டுடும். எப்போதுமே மங்களத்தை நினைக்க நினைக்க அதுவும் ஒரு வாசனை தானே. இப்பதானே எத்தனை நினைக்கிறோமோ அதே வாசனைன்னு பார்த்தோம். மங்களத்தையே நினைச்சிருந்தா மனசுல அந்த வாசனையே இருக்கும், அமங்கலத்தை நினைச்சோம்னா அந்த வாசனையே இருக்கும். நீங்க ராத்திரி 7:30 மணி ஆயிடுச்சுன்னா எத்தனை அமங்கலத்தை தெரிஞ்சுக்கணுமோ பாக்குறோம் நாம் எல்லாரும். இந்த 7 நாள் இல்லை, அதுவும் 9:30 வந்துடும். இப்ப 8:30 அவாவா பார்த்துட்டு இருக்கிற செய்வர் 8:15 முடிப்பறா, 8:30 முடிப்பறா. இன்னைக்கு 9 பார்க்க போறோமா, 9:30 பார்க்க போறோமா, மழையா வேற இருக்கே, எப்ப அனுப்பிச்சு விட்டுடுவார், இப்படி நினைச்சுட்டே பார்த்துட்டு இருக்க முடியும். அதுல எத்தனை அமங்கலம் உண்டோ, யார திட்டம் போட்டு எப்படி கெடுக்கலாமோ எல்லாம் இருக்கு. இது 5 நாள் வாரம் முழுக்க, நாமும் வருஷம் முழுக்க 52 வாரம் பார்க்கிறோம். அப்ப எத்தனை வாசனை, எத்தனை சித்திரமும் கெடுதலாகவே நம்முடைய மனசுல எழுதப்படும். அதுவும் அதுல முக்கியமா பெண்கள் எல்லாருமே திட்டம் போடுறத ரொம்ப சாமர்த்தியக்காரா. அவன் ஸ்திரீகள் நுட்டாலே உடனே நன்னா திட்டம் போட்டு பக்கத்து வீடு, அண்ட வீடு, உறவுக்காரா எல்லாரையும் நன்னா கெடுத்துடுவார்கள். அந்த புருஷர்கள் எப்படின்னா வீட்டுல என்ன நடக்கிறதுனே அவளுக்கு தெரியாது. இப்படி ஒரு புருஷன். அந்த ஸ்திரீகள் மொத்த பேருக்கும் எப்படி திட்டம் போட்டு கெடுக்கலாம்னு பார்த்துட்டு இருப்பா. இந்த மாதிரி நடத்திலே அது நியாயமா? இப்படி ஒரு பெண்ணு லோகத்தில் இருக்கிறதா தெரியலையே. நீங்கன்னா ஒரு பக்கம் புகார் எழும்போம், வேத காலத்திலே பெண்கள் எல்லாம் இழிவுபடுத்திட்டாள்னுட்டு. ஒரு வேத சாஸ்திரம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதாவே தெரியல. ஒன்னொன்னு அவர்களுக்கு ஏற்றத்துக்காகத்தான் இருக்கு. உண்மையில பார்த்தா இந்த 21வது நூற்றாண்டிலே எப்படி கீழ்த்தரமா சித்தரிக்கணுமோ சித்தரிச்சுட்டு, அதற்கு பிற்பாடு வேதத்தை குற்றம் சொல்லணும்னா இது வேணும்னு கபடத்தனமாக பேசுவதே தவிர இதுல ஒரு வார்த்தை உண்மை இருக்காது. அவளை கூப்பிட்டு கேட்டோன்னா என்ன தெரியுமா சொல்றார்கள்? அந்த பெண்கள் ஆதரவுனால தான் நாங்க நடத்திட்டு இருக்கோம். நீர் என்னமோ இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு வந்துட்டீரே, அந்த பெண்கள் நமக்கு ரொம்ப ஆதரவு அளிக்கிறா அப்படின்னு அவ சொல்றதை கேட்டா தூக்கி வாரி போடுறது. பெண்கள் கஷ்டப்படுறத பார்க்கணும்னு பெண்கள் விரும்புவார்களாம். அதனாலதான் இவர்கள் கஷ்டப்படுறதை காட்டுறோம், திருப்தியா ஸ்திரீகளும் பார்க்கிறார்கள்.
இது சொல்லணும்னா எவ்வளவு தூரம் நம்மளை பத்தி யாரோ தப்பா நினைச்சிருந்து அத்தை காசாக்குவதற்காக முயற்சி எடுக்கிறா. இதை திரும்ப திரும்ப நாமும் பார்த்துட்டோம்னா அமங்கலத்தை நினைக்கிறோம்னு அர்த்தம். அமங்கலத்துல மனசுல நினைத்தால் வாசனை படியும். வாசனை படிஞ்சுட்டா நமக்கே நாளைக்கு அமங்கலம் ஆயிடும். ஒரு மங்களத்தையே தான் திருப்பி திருப்பி பார்க்கணுமே தவிர எதுக்கு கோவிலுக்கு போனோம் பெருமாளை சேவிக்கணும், அது மங்களம். பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோ வியப்பிதா என்று விஷ்ணு சாஸ்திரநாம ஆரம்பத்தில் சொல்லணும் இல்லையோ. பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரமாய் மங்களங்களுக்கெல்லாம் மங்களமாய் அதை நினைக்க நினைக்க லோகத்தில் மங்களம் பரவும். அதை தவிர்த்து அமங்கலத்தை நினைச்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு அந்த அமங்கலம் வந்துடும். அதனால் அதை நினைக்காமல் எப்போது நன்மையே நினைக்க பழகிக்கொள். ஏன் திருத்தராட்டா நல்லதா இன்னத்தை கொடுப்பேன்னு நினைக்க மாட்டியா? ஏன் முதல்ல இருந்து அமங்கலத்தை நினைத்து பாண்டவர்களுக்கு இல்லே இல்லேன்னே பேசிட்டு வரே? உடனே நீ பயப்படுறாய், துரியோதனன் என்ன பண்ணிடுவோன்னு பயப்படுற. ஆகாது. நீ தர்மத்தின் வழி நின்றியானா தானே தர்மம் உன் தலையை காக்கும், உன் பிள்ளையும் காத்து கொடுக்கும். நீ அதர்மத்தின் வழி போயிட்டே சாஸ்திரம் தர்மம் மொத்தம் உன்னை கைவிட்டு விடும். மேலும் சத்தியவாதி மிருதுர்தாந்தா யஹ ச உத்தம புருஷா. யார் சத்தியத்தை பேசுகிறானோ, யார் மென்மையாக பேசுகிறானோ, யார் புலன்களை அடக்கினவனோ அவன் உத்தம புருஷன். அடுத்து மத்தியம புருஷன் நடுத்தரத்தை சொல்லுகிறார். ந அனர்த்தகம் சாந்த்வயதி. ஒருத்தன் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்த மாட்டான், தான் சொல்லணுங்கிறதுக்காக யாரையும் ஏமாத்திர மாட்டான். அப்படி இருக்கிறவன் பிரதிஜ்ஞாய ததாச்சிச்ச. கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா கொடுத்துருவர். அப்படி இருக்கிறவன் நடுவாந்தரம் தான். ரந்திரம் பரஸ்ய ஜானாதி. யாருடையது என்ன குற்றம்னு அவனுக்கு தெரியும், ஆனா குற்றத்தை வெளியில பேச மாட்டார். அப்படி இருந்தாலும் நடுத்தரம். யஹாச மத்தியம புருஷா. யார் உத்தம புருஷன்? குற்றமே கண்ணில் படாது இருக்கோ இல்லையோ அவன் உத்தம புருஷன். கண்ணில் பட்டாலும் பேசாம இருக்கானோ இல்லையோ அவன் மத்தியம புருஷன். குத்தமே கண்ணில் பட்டு பேசிண்டே இருக்கானோ இல்லையோ அவன் அதம புருஷன். என்ன புருஷர்களை மூணா பிரித்து விட்டார். துஷாசனஸ்து உபஹதா அபிஷஸ்தோ நாவர்த்ததே மன்யுவசாத் கிருதக்னஹ. உத்தம புருஷனை சொன்னார் மனிதருள் மாணிக்கம். மத்தியம புருஷனை சொன்னார் நடுத்தரம். மூணாவது அதம புருஷனை சொல்லணும் இல்லையோ. இங்க வேணும்னு விதுரனுக்கு ரொம்ப குத்தலா பேசுற சாமர்த்தியம் உண்டு. மூணாவது இவன் தான் அதமன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த சட்டமும் அதம புருஷனையும் சொல்லவே இல்லை. நான் மூணாவது ஒருத்தனை பத்தி சொல்லணும்னு திருத்தராஷ்டிரா எதிர்பார்த்துட்டு இருப்பியே, உன் பிள்ளை துச்சாசனனை பத்தி சொல்லலான்னு இருக்கேன். அவர் அதம புருஷனுக்கு அடையாளம் சொல்லியிருக்கணும், அதை சொல்லாமல் துச்சாசனனை பத்தியே சொல்றார். திருத்தராஷ்டிரம் உடனே கேட்டான், அந்த மூணாவது யாருன்னு சொல்லவே இல்லையே, அவனை பத்தி தான் இத்தனை நாழியா பேசிட்டு இருக்கேன் திருத்தராஷ்டிரா, இதுக்கு தனி இலக்கணம் வேற வேணுமா? எனக்கு உத்தம புருஷனுக்கு இலக்கணம் சொல்ல தெரிஞ்சது ஆள் கிடைக்கல, மத்தியம புருஷனுக்கு அடையாளம் சொன்னேன் ஆள் கிடைக்கல, எனக்கு நன்னா அதம புருஷனுக்கு தான் ஆள் கிடைச்சது. அதனால துச்சாசனன் தான் இருக்கிறதுலேயே தாழ்ந்தவன். அவன் சொல்படி கேட்டு துரியோதனனும் கெட்டு போகிறான். ந ஸ்ரத்ததாதி கல்யாணம் பரேபியா ஆத்மசங்கிதா நிராகரோதி மித்ராணி யோவை சஹ அதம புருஷா. யார் கல்யாணத்தில் ஆசை இல்லாமல் மங்களத்தில் ஆசை இல்லாமல் நடந்து கொள்ளுகிறானோ, யார் ஒருத்தன் தன்னையும் பிறையறையும் நம்பாமலே இருக்கிறானோ, என்ன துரோணாச்சாரியரையும் பீஷ்மரையும் கூட துரியோதன நம்பல. சண்டை ஆரம்பிக்க போறது அப்ப கூட சந்தேகத்தோட ஆச்சாரியம் உபசங்கம்ம இதம் வச்சனம் அப்ரவீத். துரோணரிடத்துல போய் நாம் எங்க ஜெயிக்க போறோம், அதோ பாருங்க இவ்வளவு பெரிய சைன்யம் கூட்டுவிட்டார்கள், உம்ம சிஷ்யனே அந்த இடத்துல சேனாபதியா இருக்கான், நடக்க போறதான்னு பேசியிருந்தான். பீஷ்ம துரோணரை தம் பக்கத்துல வச்சுட்டு கூட இவனுக்கு நம்பிக்கை வரலையோ இல்லையோ. இப்படி நம்பிக்கை இல்லாதவனிடத்துல நாட்டை ஒப்படைத்தா என்னாகும் நினைக்கிறது திராட்டா. தன்னிடத்திலையும் நம்பிக்கை இல்லை, பீஷ்ம துரோனிடத்திலையும் நம்பிக்கை இல்லை, இதுவும் குற்றம். என்ன இன்னன்னார் நம்பிக்கையற்றவர்கள்னு சொல்லி இனி உயர்ந்த குணங்களை சொல்லுகிறார். தபஹ தமஹ பிரம்மவித்தம் விதானாக புண்ணியா விவாகாக சதத அன்னதானம். தபஸ் இருக்க வேண்டும், தமம் இந்திரியங்களை அடக்க வேண்டும், பிரம்மவித்தம் வேதத்தை கற்றிருக்க வேண்டும், விதானாக புலன்களை அடக்கி இருக்க வேண்டும். மனசை அடக்குதல், வெளி புலன்களை அடக்குதல் சமதமங்கள்னு சொல்லுவோம். புண்ணியா விவாகா உயர் கல்யாணங்களை பண்ணியிருக்க வேண்டும். சதத அன்னதானம் யாருக்கு அன்னம் தேவைன்னாலும் தானம் பண்ணியிருக்க வேண்டும். இதெல்லாம் நல்லொழுக்கத்துக்குன்னு இருக்கிற செயல்கள். இன்னார நண்பனா வச்சுக்கோ, உண்மையான நண்பன் புரிந்துகொள். ந தன்மித்திரம் யஸ்ய கோபாத் பிபேதி. யார் ஒருத்தன் கோபத்துக்கு வசப்படுறானோ, யார் பயப்படுகிறானோ அவனை நண்பனா வச்சுக்காதே. யத்வா மித்திரம் சங்கிதேன உபச்சரியம். யார் சந்தேகப்பட்டுண்டே தொண்டு புரியறானோ அவனை நண்பனா வச்சுக்காதே. யஸ்மின் மித்ரே பிதரேஷ்வாசீத. அதாவது யார் ஒருத்தன் பிதாவை போல வேண்டிய காலத்துல நல்லது செய்வனோ அவனை நண்பனாக வைத்துக்கொள். யஹா கஷ்டித் அபி அசம்பத்தா.
அசம்பந்தா மித்திரபாவேன வர்த்ததே, வேற எந்த உறவும் இல்லாமல், என்னிடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் ஒருத்தன் நண்பனாகவே இருக்கானோ அவன் நிலைப்பன். வேற எந்த எதிர்பார்ப்போட நண்பனா இருந்தாலும் அந்த நண்பன் நிலைக்க மாட்டான் என்று சொல்லி, அகஸ்மாதேவ குப்யந்தி பிரசீதன் தனிமித்ததா. ஒருத்தன் தாழ்ந்தவன் அறந்துட்டா அவன் திடீர்னு ஏன் கோபத்துல குமுறான்னு தெரியாது, ஏன் சாந்தமா இருக்கான்னு தெரியாது, இவர்களை நம்பறதுக்கு கூட முடியாது. மனத்துயருக்கு நீ ஆட்பட்டு இருக்கிறாய், மனவழுத்தத்தை தொலைக்கிறதுக்கு பார். மன அழுத்தம் எல்லா தீங்கையும் ஏற்படுத்தும். சந்தாபாத்து பிரஷ்யத்தே ரூபம், சந்தாபாத் பிரஷ்யத்தே பலம். அதாவது மனத்துயராலே ரூபம் அழிஞ்சு போடும், பலம் அழிஞ்சு போயிடும். பிரஷ்யத்தே ஞானம், அறிவே கெட்டுப்படும். வியாதி மிருச்சதி, நோய் வேற வந்துடும். மன அழுத்தம் வந்தா கதவை திறந்து விட்டுட்டு மொத்த பேரையும் உள்ள கூட்டுடும். அதனால அந்த அழுத்தத்துக்கு ஆள்படாதே. நிர்வேதம் ஏற்படாமல் அனிர்வேதத்தோட உற்சாகம் குறைஞ்சதுன்னா எல்லாமே போச்சு. நாம் என்னமோ வருத்தப்படுறோம், வாழ்க்கையில கஷ்டப்படுறோம்னு மட்டும் நினைச்சுன்னு வச்சுங்க, கஷ்டப்படுறதை விட அது பெரிய கஷ்டம். நாம கஷ்டப்படுறோம்னே சில பேருக்கு எண்ணம் இருந்துட்டே இருக்கும், அதையும் சொல்லிட்டே இருப்பார்கள். என்ன பண்ணாலும் திருப்தியே வராது. கொண்டு போய் திருவேங்கடமுடையான் திருப்பதியிலே 1.5 நாள் வச்சுங்களேன், 24 மணி நேரம் ஒரு நாள் இல்லையோ, இந்தாங்க 24 மணி நேரம் இதே இடத்துல படிக்கட்டிலே நின்றுட்டு நீங்க சேவிங்கோ நிறுத்தி வச்சா கூட, ஏன்னா அது நடவாத செயல். ஒரு நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா நடக்க போறது இல்லை. ஜரகண்டி இது ஒண்ணுதான் நமக்கு தெரியும். ஆனா திருவேங்கடமுடையான் சீனிவாச பெருமாளுக்கு முன்னாடி ஒருத்தரை கையை பிடிச்சு கொண்டு போய் நிறுத்தி வச்சு 24 மணி நேரம் சேவினா கூட வெளியில வந்த உடனே, ஆனா கொண்டு போய் சேவிக்க வச்சார்கள். பெருமாளை நான் பார்த்துட்டு இருந்தேன், கூட ஒத்துருமே இல்லை. அர்ச்சகர் என்ன சொல்லுவோன்னு பயம், அனுப்பிச்சிருவாளேங்கிற பயத்துல நான் சேவிக்கவே இல்லைன்னு கொத்தம் சொல்லணும்னு வச்சுங்க. இப்படி குத்தம் சொல்லணும்னா சொல்லிண்டே காலத்தை கழிச்சுனே இருக்க வேண்டியதான். அதனால சில பேருக்கு திருப்திங்கிறது ஏற்படாது. அதிருப்தனாக இருந்தால் வாழ்க்கையை திருப்தி இல்லாமலே கழித்து விடுகிறான். இருப்பதை கொண்டு ஓரளவுக்கு திருப்தி படணும். பெருமாள் கொடுத்திருக்காருங்கிறதை ஓஹோன்னு கொண்டாடாட்டா கூட நன்றியான்னு தெரிவிச்சுக்க வேண்டாமா என்பதையும் தெரிவித்தார். ஆக சந்தாபாத்து மனசுல புத்துணர்ச்சி இல்லை, உற்சாகம் இல்லைன்னா எல்லாவற்றையும் இழந்தவர்கள் ஆவோம். புனர்நரோ மிரியத்தே ஜாயத்தேச்ச, மனிதன் பிறக்கிறான் இறக்கிறான். புனர்நரோ ஹீயத்தே வர்த்தச்சேச்ச, குறைகிறான் வளர்கிறான். புனர்நரோ யாச்சதி யாச்சதேச, பிச்சை எடுக்கிறான் பிச்சை போடுகிறான். புனர்நரஹா சோதசி சோச்சசேச, மறுபடியும் நினைக்கிறான் துன்பப்படுகிறான் இன்பப்படுகிறான். எப்ப இது மாறி மாறித்தான் வரப்போறது திருத்தராஷ்டிரா, இதை பத்தி கவலைப்படுவதில் எந்த லாபமும் இல்லை. ஜாதஸ்ய த்ருவோ மிருத்யு த்ருவஞ்சன்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹார்யர்த்தே நத்வம் சோசித்தும் அர்ஹசி. இது கீதையிலே கண்ணனுடைய வாக்கியம். ஒன்னு பிறந்ததுன்னு இருந்தா அது மடியத்தான் போறது, ஒன்னு மடிஞ்சதுன்னு இருந்தா அது பிறக்கத்தான் போறது. எப்படி நிச்சயமா இன்றியமையாததா ஒண்ணு நடக்க போறதோ அதை கண்டு நினைத்து நினைத்து துன்பப்பட்டு லாபம் இல்லை என்று சொன்னார். 4 வழி மிக உயர்ந்த வழி. வித்யா தபசா அந்நத்ர இந்திரிய நிகிரஹாத் அலோப சன், அதாவது ந அந்நத்ர லோப சந்தியாகாத். வித்யா நல்ல கல்வி அறிவு, தபசா தபஸ் ஆலோசனம் நம் புலன்களை அடக்குதல். இந்திரிய நிகிரஹாத், தபஸுங்கிறது தப ஆலோசனம், இந்திரிய நிகிரகம் புலனடக்கம். அந்நத்திர லோப சந்தியாகாத், பேராசையை தொலைத்தல். இந்த 4 தான் உயர்வுக்கு வழிவகுக்கும். ஒற்றுமையின் ஏற்றத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ பிரித்தாள பார்க்கிறாய், பாண்டவர்களை பிரித்து விட்டு கௌரவர்களை பிரிச்சு விடுறே, அவ 2 பேரும் சேர்ந்தாத்தான் இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. ஒற்றுமையாக இருப்பதின் ஏற்றத்தை சொல்றார். தந்தவஹ பியாயிதா நித்யம் தனவோ பகுலாசமாக. இந்த வேட்டி நெய்யப்பட்டிருக்கொல்லையோ, இதே நூல் தனித்தனியா இங்க பறந்துட்டு இருந்ததுன்னா ஒரு லாபம் இல்லை. இந்த நூல்களை சேர்த்து வேட்டின்னு ஆக்கிவிட்டா எத்தனை பிரயோஜனப்படுறது. நூல் சேர்ந்து பிரிச்சு நன்னா நம்ம விளக்கேற்ற போறோம், அதுல தனியா ஒரு திரி போட்டிருந்தீங்கன்னா மெதுவா முணுமுணுன்னு எரியும். 2-3 திரியை போட்டு அப்படி பிரிச்சு அது திரியா போடுறோமோ இல்லையோ நன்னா நின்று எரியும். ஆகையாலே ஒரே கயரா இருக்கிறத விட தேர் இருக்கணும்னா தாம்பு கயரை 3 போட்டு கட்டுறா. இப்பதான் ஆடி திருவாடி பூர உற்சவத்துக்கு சிவில்லிபுத்தூர்ல தேர் திருவிழா நடந்தது. இந்த தாம்பு கயர் போட்டுக்கிறத பார்த்தீங்கன்னா 3-4 புரி தாம்ப சேர்த்து ஒரு புரியா இருப்பா. அப்படி பிடிச்சாதான் இழுக்க முடியும். அதனால நூல்கள் தனித்தனியா இருந்தா கெட்டு போகும், சேர்ந்திருந்தா உபயோகப்படும். அடுத்து சொல்லுகிறார், ஜலந்தி தனவோ பகுலாசமாக. ஒரு கொடி மட்டும் இருந்ததுனால் அதை அறுத்துருவர்கள். ஆனா பல கொடிகள் காட்டுல சுத்தி நிறுத்துன்னு வச்சுங்க, அது நாம பிடிச்சிருந்து தொங்கி ஒரு மரத்திலே இன்னொரு மரத்துக்கு தாவர அளவுக்கு ஆயிடுறது.
இந்த கொடிகள் 4 சேர்ந்ததுன்னா ஒரு விழுதாகி அது மறுபடியும் எவ்வளவு பலம் பொருந்திய மரமா மாறிப்படுறது. ஒற்றுமையின் ஏற்றம் புரிந்துகொள். மேலும் தூமாயந்தே வியபேதானி ஜலந்தி சகிதானிச்ச. ஹோமகுண்டத்தை வளர்க்குறோம். குச்சி தனித்தனியா எரிஞ்சின்னு இருந்ததுன்னா அது வெறும் புகையா போடும். மொத்த கட்டுக்கட்டைகளும் சேர்ந்து எரிஞ்சா ஜலிக்கும். நெருப்பு ஹோன்னு பத்தின்னு எரியறது இல்லையோ. குச்சி தனியா இருந்ததுன்னா பிசு பிசுத்து புகையா போடும். ஆனா அதே குச்சி கட்டுகள் அத்தனை சேர்ந்து நொடுத்து நெருப்பாக எரிந்து கொழுந்து விடும். திருதராஷ்டிர உள்முகானீவ ஞாதையோ பரதர்ஷப பிராமணேச்சு ஏ சூராக ஸ்திரேஷு ஞாதிஷு கோஷுச்ச மகானப்பேகஜோ விருக்ஷ பலவான் சுப்பிரதிஷ்டிதா. எப்பேற்பட்ட மரமா இருந்தாலும் தனித்து ஒரு இடத்துல நின்று இருந்தது, காத்தோ வெள்ளமோ அடிச்சு சாச்சிடும். ஆனா அந்த மரமே கூட்டமா காடா நின்று இருந்தது, ஒன்னுக்கொன்னு காத்த உள்ளே விடாம தங்களை தாங்களே காப்பாற்றிடும். அதனால ஒற்றுமையாக இருந்தால் எத்தனையோ நன்மை ஏற்படும். அதை புரிந்து கொண்டு பாண்டவர்களையும் கௌரவர்களையும் இருவரையும் ஒற்றுமையாக்கிவிடு. சந்தத்ஸ்வ தம் கௌரவ பாண்டுபுத்திரைர் மாதேந்தரம் ரிபவ பிரார்த்தயந்து சத்தியே ஸ்திதாஸ்தே நரதேவ சர்வே துரியோதனம் ஸ்தாபய தம் நரேந்திர. துரியோதனனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி திருத்த வேண்டிய முறையில் திருத்தி அவனை பாண்டவர்களோட சேர்த்து விட்டு வேண்டிய ராஜ்யத்தை கொடுத்து இருவருடைய ஒற்றுமையிலே உன் நாட்டுக்கு பலத்தை வளர்த்துக்கொள். ராஜாவாக நீ செய்ய வேண்டிய கடமை இது என்று 4வது அத்தியாயத்திலே சொல்லி முடிக்கிறார். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளைக்கு 5, 6, நாளைக்கு 7, 8 அது 2 சுருக்கமான அத்தியாயங்கள் தான். நான் ரொம்ப வேடிக்கையான சில கருத்துக்களை சொல்லியிருக்கார். நாளைக்கு விடுமுறை தான். அதனால வீட்டில் இருக்கும் எல்லாரையும் அவசியம் அழைத்து கொண்டு 6:30 மணிக்கு வரணும்னு பிரார்த்தித்தமை.